கவுண்டர்களுக்கு பிரதிநிதியாக கவுண்டர்கள்ல வந்த ஒரு நபரு, தன்னை கவுண்டராகவே சொல்லிக் கொள்ற ஒரு நபரு வட இந்திய வாக்கு வந்தா பரவாயில்ல, எஸ்ஐஆருக்கு நான் ஆதரிக்கிறேன்னு நீங்க பேசுறீங்கன்னா அவன் நாளைக்கு கவுன்சிலரா அவன் இடத்துக்கு வருவான். கவுன்சிலர் சார் ஹிந்தி பால், ஹிந்தில பால் அப்படிமா என்ன பண்ணுவேன்? ஏனுங்க ஹிந்திக்காரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பியா? முடியாதுல்ல. அப்ப என்ன பண்ணிப்பவ? அடங்கிதான் போன நீ. அடுத்தவன் காலில் உளுந்தவன் இல்லையா நீ? உன் சாதிக்குனாச்சும் உண்மையா இருக்க நீ? அங்க விழுந்து போச்சுல்ல. அங்க போய் போற கால உளுந்து போற, டெஸ்க் அடியில போற, உளுந்து போற ஹெலிகாப்டர் பார்த்து கும்பிடுற, வெக்கமா இல்ல உங்களுக்குலாம்? ஆண்ட பரம்பரைடா இது பேர் ஆண்ட பரம்பரையா? இது பேர் ஆண்ட பரம்பரையா? நீ ஆண்ட பரம்பரைன்னு உன்னோட தலைவர்கள் காட்டிட்டு இருக்கல. இன்னைக்கு எவன் அடுத்தவன் கால மண்டிடாம இருக்காம அவன் தான்டா ஆண்ட பரம்பரை. நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தை என்எல்சி இந்தியா லிமிடெட்னு கொண்டாண்டான். இந்திய நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் கொண்டு வந்து முழுக்க இந்திக்காரனை போட்டு இப்போ பழைய ஆள்லாம் என்ன ரிட்டையர்டாகி வெளியே வந்துட்டாங்களா? இப்போ புதுசாக வந்த பூரா இந்திக்காரனா. இப்போ சந்தையில் என்ன நிலைமையாகி போச்சுன்னா, காய் விற்கிறவன் நம்பாள், வாங்க வரவன் அவள் நார்த் இந்தியா. இப்போ அவன் இந்தியில் கேட்குறான், இதுக்கு சொல்ல புரியல. இப்போ ஒரு ஆண்டுல இது இந்தியில பேசுது. ஹிந்தி படிச்சுட்டாங்க. 100 நாள் வேலை திட்டம் என்பது நம்முடைய உழைப்பை சுரண்டி விட்டது. அடுத்த டாஸ்மார்க், மது, இளைஞர்களுடைய முழுக்க பலவீனம், இம்பார்ட்டன்ட் முழுக்க ஆண்மையற்றவர்களாக ஆக்கிட்டு இருக்கு. அப்ப வெளியில இருந்து வர்றவன் இன்னைக்கு விவசாயத்து வரை போயிட்டான். எங்க ஊர்ல விவசாயம் பண்ற அளவுக்கு ஆகிட்டான். நாத்து நடுற ஆம்பளைங்க. ஆட்சி அதிகாரம் தமிழ் உணர்வாளர்களிடம் இல்ல. இன்னைக்கு தமிழ்நாடு அரசு பணிக்கு ஆள் எடுக்கனாலும் ஓபிஎஸ் கையெழுத்து போட்டதன் மூலமாக எவனும் எழுதலாம். 2 வருஷத்துல தமிழை கத்துக்கிட்டா போதும், அவங்களை என்ன செய்ய நிரந்தரமாக்கலாம்ங்கிற அளவுக்கு. நாளைக்கு வடவர்களை தமிழ்நாட்டில் அடிக்கிறாங்கன்னு ஒரு பொய் வதந்தி என்பது இன்னைக்கெல்லாம் ஏஐ டெக்னாலஜிலாம் என்னென்னமோ வளர்ந்துருச்சு. நம்ம அடிக்காம இருக்கும்போது கூட அடிச்ச மாதிரி காணொலியில தயாரிச்சிட முடியும். அப்படி தயாரிச்சு அங்கிருந்து ஒருத்தங்க கலவரத்தை தூண்டி விட்டானா அவனோட எண்ணிக்கை தமிழர்களுக்கு நிகராகவோ இல்ல கொஞ்சம் சரிக்கு சமமா வந்துருச்சோ இல்ல சில பகுதிகளில் அவனோட ஆதிக்கம் அதிகம் பெற்றுச்சோ. இப்ப திருப்பூர்ல இருக்கக்கூடிய வடவர்கள்லாம் இந்த வதந்தியை நம்பிக்கிட்டு நம்ம வீட்டு பிள்ளைய அடிச்சிட்டாண்டா, நம்ம வீட்டு பசங்களை அடிச்சிட்டாண்டான்ட்டு ஒரு இதுல கலவரத்தில் இறங்கிட்டாங்கன்னா தமிழர்களுடைய பாதுகாப்புக்கு யார் நிப்பா? இந்த கேள்வி இருக்குல்ல. அப்பதான் நாங்க சொல்றோம், அவரவர் வீட்டில் அவரவர் ஆளுமை பெற்று இருப்பதுதான் சரி. ஒரே நேரத்துல கிளம்பி வரும்போது ஒரு ஊர் உள்ளால அடிச்சுட்டு போடுவாங்க ஒரு ஊரை. அப்படி நடந்தது, திருப்பூர்ல நடந்தது, அங்கங்க நடந்தது. அதிகமா வரணுங்கிறதுல இப்ப ஒண்ணு மொழி சிக்கல், பண்பாட்டு சிக்கல், குற்றங்கள் அதிகமா விளையிறது, நம்மளுடைய பொருளாதாரங்கள் பறிக்கப்படுறது. தமிழ்நாட்டுல பெண்கள் கற்பழிக்கப்பட்டிருக்காங்க. வட இந்திய தொழிலாளர்கள் சொல்ல விரும்பல. வட இந்தியால இருந்து எவனோ ஒரு வயசா நம்ம 60 வயசு மூதாட்டிங்க பசுமாடு ஒருத்தன் சீண்டிட்டு இருக்கான். என்ன நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுல? நம்ம குழந்தைகளை நம்ம எங்கேயாவது வெளியில அனுப்பிட முடியுமா? விளையாண்டு வரேன் அனுப்பிட முடியுமா? நம்ம அவன் ஊருக்குள்ள வெளியில இருந்து வரவன் அதிகாரியாவே இருந்தாலும் இந்திய அரசால அனுமதிக்கப்பட்டவனாவே இருந்தாலும், தம்பி நீ யாரு வெளியில போ அப்படிங்கிறான். மொத்த ஊரே சேர்ந்து. அப்ப நம்ம என்ன பண்ணணும் சொல்லுங்க? நம்ம என்ன பண்ணணும்? மொத்த ஊரும் சேர்ந்து சொல்லணும்ல. ஆனா இப்ப மொத்த ஊரும் சேர்ந்து என்ன சொல்லிட்டு இருக்கோம்? வந்தாரை வாழ வைப்போம், வந்தாரை ஆள வைப்போம். எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருந்தாரு. சீமான் அவர்கள் இந்த கோரிக்கையை தமிழ் தேசியர்கள் பல வருஷமா சொல்லிட்டு இருக்கிறதா. இந்த கோரிக்கையை சீமான் அவர்கள் எடுத்துக்கொண்டு போய் கொடுத்தாரு. நீங்க தைப்பூசத்துக்கு விடுமுறை கொடுக்கணும் அப்படின்னு. உடனே இது நடந்துச்சு. மறு பேச்சே இல்ல. தமிழரா இருக்கிற போது தன் சமூகத்திற்கு ஏற்படக்கூடிய சிக்கலை உணரக்கூடிய தன்மை ஒரு தமிழனுக்கு இருக்கும். ஆனா இங்க இந்த அரசு தமிழ் அரசுக்கான தேசிய கொடியை ஏத்தனத்துக்கு கைது பண்றான். இப்ப தமிழ் தேசிய அரசு இங்க நடக்குதுன்னா மன்னனுக்கு விருது மட்டுமா சிலை கூட வச்சிருப்பாங்க, புரியுதா? ஆனா கொடுத்து விருது எவனா புடுங்குவானா? இலங்கையில நடந்தது போல இங்க நடந்துரும். வடவர்கள் வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா சிங்கள குடியேற்றம் இப்படிதான் நடந்தது. நடக்காதா? அங்க வேக வேகமா நடந்துச்சு. ஏன்னா அங்க சிறுபான்மை தமிழர்கள், இங்க பெரும்பான்மை தமிழர்கள். அதனால இங்க மெதுவா நடக்குது. நிறைய பேர் பேசுறதுல இலங்கையில் தமிழர்கள் வாழக்கூடிய பகுதிகளில் யூத குடியேற்றம் நடந்துச்சு. ஒரு ஊர் ஃபுல்லா ஹீப்ரு மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறான். இப்ப அடுத்து என்னாச்சு? நம்மளுடைய நிலப்பகுதிகளுக்குள்ள சிங்களவர்கள் அங்க குடியேற்றினான். இங்க என்ன நடக்குது? நமது நிலப்பகுதிக்குள்ள வடவர்களை குடியேற்றுறான். இது நடந்துட்டே வருதா? அங்க என்ன பண்ணா? தமிழர்களோட வாக்குரிமையில நோண்ட ஆரம்பிச்சான். இப்ப இங்க என்ன எஸ்ஐஆர் கொண்டு என்ன பண்றான்? தமிழர்கள் வாக்குரிமையில பிரச்சனையை கொண்டு வரான். கரெக்டா வந்துகிட்டே இருக்கு. இதோட அடுத்த பரிணாமம் அங்க என்ன நடந்துச்சு?
அங்க ஒரு ஆயுத போராட்டத்திற்கு தள்ளப்பட்டார்கள். இன்னைக்கு நம்மளோட பாதுகாப்பு சூழல் கொஞ்சம் கொஞ்சமா உடஞ்சிட்டே வருதா? நம்ம பண்ணை இயற்கை அங்காடி. தொடர்புக்கு 87 54 44 92 99. உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம் கற்பிக்கலாம். ஔவையார் பாடசாலை.org. டிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நிறைய விஷயங்களை வந்து பேசியிருக்கிறோம். குறிப்பாக டிஎன் மீடியாவுடைய ரவுண்ட் டேபிள் நிகழ்ச்சி பிரத்யேகமாக நிறைய தலைப்புகளை முன்னெடுத்து பேசியிருக்கு. சமூகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை விவாதிச்சிருக்கு. இன்றைய தினம் தமிழ்நாட்டிலே தொடர்ச்சியாக நிகழக்கூடிய வெளி மாநிலத்தோர் வருகை, குறிப்பாக வட மாநிலத்தோர் வருகை குறித்த ஒரு ஆழ்ந்த புரிதலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோக்கத்தில் இப்படி ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை உங்கள் முன்னால் நடத்தவிருக்கிறோம். நம்முடைய தமிழ் தேசிய செயற்பாட்டாளர் மரியாதைக்குரிய பாரிசாலன் அவர்கள் இணைந்திருக்கிறார். ஐயா வணக்கம். நம்முடைய வரலாற்று ஆய்வாளர் தொடர்ச்சியாக ஆசிவகம் குறித்த நிறைய புரிதல்களை ஏற்படுத்தி வருகிற மரியாதைக்குரிய ஐயா சாரங்கபாணி அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். ஐயா வணக்கம். பேராசிரியர் அவர்கள் தொடர்ந்து நிறைய தமிழ் சார்ந்த ஆய்வுகளையும் வரலாற்று ரீதியான பேச்சுகளையும் முன்னெடுத்து வருகிறார். நம்முடைய பேராசிரியர் ஐயா என்கிற பேச்சுமுத்தி தமிழ்மதி அவர்கள் இணைந்திருக்கிறார். ஐயா வணக்கங்க. ஐயா பாரிசாலன் ஐயாட்ட நான் தொடங்குறேன். இப்போது வடமாநிலத்தோர் வருகை அப்படிங்கிறதுல நாம் அச்சப்படுவதற்கு என்ன இருக்குது? இங்கே அச்சப்படுவது அப்படிங்கிறத விட இந்த வருகை என்பது இயல்பானது இல்லை. முதல்ல இது திட்டமிடப்பட்ட குடியேற்றமாக தான் இதை நம்ம பார்க்குறோம். இங்கே அச்சப்படுறது அப்படின்னா அது ஒரு படையெடுப்பாக இருக்கும் பொழுது நம்ம அச்சப்படலாம். ஒரு மக்கள் வந்து இடம்பெயர்ந்து வரதோ இல்லை வந்து பிழைப்புக்காக வருவதையோ நம்ம அச்சப்பட தேவையில்லை. ஆனால் பிழைப்புக்காகத்தான் இவர்கள் இங்கே வர வைக்கப்படுகிறார்களா, இல்லை தமிழ்நாட்டுடைய அரசியல் சூழலை மாற்றுவதற்காக இது திட்டமிட்ட இடம்பெயர்வாக? அடிப்படையில் இன்னைக்கு நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, தமிழ்நாட்டுக்காரங்க வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க, அதற்காகத்தான் வந்து வட இந்தியர்கள் இங்கே வராங்க, தமிழ்நாட்டில் வேலை செய்யறதுக்கு அதிகமாக ஊதியம் கேட்குறாங்க, ரெண்டாவது ஒழுங்காக வரதில்லை, இதெல்லாம் சொல்லிட்டு ஏதாவது ஒரு காரணங்களை சொல்லிட்டு அதனால் வடக்குலேருந்து வராங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு அடுத்து இப்போ தமிழ்நாட்டுக்காரங்க வேலை செய்கிறதில்ல அப்படின்னா அவங்களுக்கு எப்படி பொருளாதாரம் இருக்கும்? அவங்க எப்படி வாழ்வாதாரத்தை நிலைநாட்டுவாங்க? அப்போ இது ஒரு நம்மிடம் வேணுமென்றே ஒரு மறைமுகமாக ஏமாற்ற கருத்தியலாக தான் இருக்குது. தமிழ்நாட்டுக்காரங்க வேலை செய்யறதுக்கு தயாராக தான் இருக்காங்க. நீங்கள் பாருங்கள், இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோங்கிற மாதிரியான இந்த நிறுவனங்களில் அந்த உணவு கொடுக்குற போகிறவங்க எங்கேயாவது வட இந்தியர்களை பார்க்குறீங்களா? நீங்கள் இல்லை, தமிழ்நாட்டில் தான் பெரும்பான்மையான தமிழ் இளைஞர்கள் தான் இருக்காங்க. அதுவும் படித்த இளைஞர்கள் தான் அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. அது ஒரு கடினமான வேலை. அதே போல் இந்த ஓலா ஊபர் ஓட்டுறவங்க, அப்புறம் அந்த ஆட்டோ ஓட்டுறவங்க, இதில் எங்கேயா வட மாநிலத்தவர்கள் நீங்கள் பார்க்குறீங்களா? பார்க்குறீங்க. அதுக்கு அடுத்து நீங்கள் இப்போ இந்த ஒவ்வொரு முறையும் அரசாங்க வேலைக்காக எழுதக்கூடிய எக்ஸாம்ஸ் இருக்குல்ல, குரூப் 1 குரூப் 2 இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் இருக்குல்ல, இதில் பங்கு பெறக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க? லட்சக்கணக்கான இளைஞர்கள் ஒவ்வொரு முறையும் பங்கு பெறுறாங்க. அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி போராட்டம் பண்ணுறாங்க. இதெல்லாம் நம்ம கண்ணால் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ என்னமோ எல்லாரும் இங்கே வேலை வாய்ப்பு பெற்று அவங்கெல்லாம் வேலை செய்யறதுக்கு தயாராக இல்லைங்கிற மாதிரியும், இந்த வேலைகளுக்கு பதிலாகத்தான் இவங்க வராங்கங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. இன்னொன்று, கட்டிட தொழிலாளர்கள் எடுத்துக்குவோம். இல்லை இன்னைக்கு வட இந்தியர்கள் அதிகமாக வரக்கூடியது என்னன்னா, அந்த ஹோட்டல் வேலைகளுக்கு வராங்க, கட்டிட தொழிலாளர்களாக வருகிறார்கள். இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் அதிகமாக நீங்கள் பார்க்க முடியும். இந்த வேலைகள் முன்னாடி செய்து கொண்டிருந்த தமிழர்கள் இன்னைக்கு அதே வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அவங்களுக்கு அந்த வேலை இல்லாமல் அவங்க வேலையில்லா திண்டாட்டத்தில் தான் இருக்கிறாங்க, நம்மளால பார்க்க முடியுது. அப்போ ஏன் அவங்களுக்கு அந்த வேலை மறுக்கப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மிக கம்மியான விலைக்கு இங்கே வேலை செய்யறதுக்கு ஒருத்தர் தயாராக இருக்கிறார். இதை நாம் அனுமதிக்கலாமான்னா பண்ணக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளாதாரம் என்பது படிப்படியாக வளரும். எடுத்துக்காட்டுக்கு பாருங்க, இன்னைக்கு நம்ம ஊரில் எல்லாரும் கொஞ்சம் வசதி வாய்ப்பு பெற்று கொஞ்சம் வளர்ந்துகிட்டே வராங்க, எல்லார்ட்டையும் கார் இருக்குது, இது இருக்குங்கும்போது இந்த மண்ணுடைய பொருளாதார சூழல் என்பது கொஞ்சம் வேறுபட்டு இருக்கும். இதே வந்து வேற ஒரு ஆப்பிரிக்கா நாட்டிலேயோ இல்லை வேற எங்கேயா போனீங்கன்னா, சோத்துக்கே வழி இல்லைங்கிறவன் நான் வந்து உனக்கு டெய்லியும் சாப்பாடு போட்டுறேன், எனக்கு நீ மூட்டை சுமக்கும்னா பண்ணுறதுக்கு தயாராக இருப்பான். இப்போ புரியுதா? இப்போ அங்கேருந்து ஊழியர்களை கொண்டு வந்து நான் இங்கே வேலை வாங்குறேன் அப்படின்னா இதற்கு பெயர் வந்து அடிமை முறை. புரியுதுங்களா? இது அடிமை முறை. கம்மியான ஊதியத்துக்கு அப்ப இது ஒரு முதலாளித்துவத்துடைய ஒரு கோர முகம். இது முதலாளித்துவத்தோட கோர முகம். இந்த முதலாளித்துவத்திற்கு எந்த அரசாங்கமும் இப்படி இந்த மாதிரியான கோர முகம் கொண்டு துணை போக கூடாது. நீங்க எந்த அரசாங்கத்தை சொல்றீங்க? இந்திய அரசாங்கம் தான். ஏன் வேற மாநிலங்கள்ல நீங்க அங்க அவங்களுடைய வாழ்வாதாரத்தை படிப்படியா உயர்த்தணுமே ஒழிய, அங்க வாழ்வாதாரம் உயர்த்தப்படாமல் இருக்கும் பொழுது அவர்கள் எல்லாம் வேலை கம்மியா வேலை செய்யறாங்க, அதனால இங்க வாழ்வாதாரம் உயர்ந்திருக்க மாநிலத்துக்கு நீ படையிடு அப்படின்னா இங்க இருக்கவங்களோட வேலை என்ன ஆகும்? இப்ப இவங்க எங்க படையெடுப்பாங்க? அப்ப படிப்படியா இங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, தமிழர்கள் இங்க வாழ வழி இல்லாமல் இன்னைக்கு நீங்க இப்படி கணக்கெடுங்க, இந்தியாவில இருந்து அதிகமாக வெளிநாடுகளுக்கு குடிபெயரக்கூடிய எண்ணிக்கை
சவுத்துல அதிகமா இருக்கா, நார்த்ல அதிகமா இருக்கான்னு பாருங்க. ஓகே, வெளிநாடுகளுக்கு போறவங்க இந்திய குடியுரிமை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாடுகள்ல குடியுரிமை பெறக்கூடியவர்களோட எண்ணிக்கை சவுத் இந்தியால அதிகமா இருக்கா, நார்த் இந்தியால அதிகமா இருக்கான்னு பாருங்க. சவுத் இந்தியால அதிகமா இருக்கு. அது ஆந்திரா, கேரளா, தமிழ்நாடு ரொம்ப அதிகமா இருக்கு. கர்நாடகா அதுக்கு அடுத்த இடத்துல இருக்கு. ஓகே, அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? படிப்படியே வடவர்கள் நம்ம மண்ணுக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அப்பர் மிடில் கிளாஸ் என்று சொல்லக்கூடிய பெரிய இதுங்கிறதுல நம்ம தமிழர்களே இல்ல, பெரும்பான்மையா இல்ல. இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உயர்ந்த பணக்காரர்கள் 1000 பேர் நீங்க கணக்கு எடுத்தீங்கன்னா அதுல தமிழர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப கம்மியா இருக்கும். அவங்க இங்கே இருப்பாங்க, ஏன்னா அவங்களோட தொழில் இதெல்லாம் இங்கே இருக்கும்னால. ஆனா அந்த அப்பர் மிடில் கிளாஸ்ன்னு சொல்றவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இந்த இடத்துல அவங்களுக்கான சூழல் மாறுபடுதுங்கிறதுனால அவங்க அப்படியே படிப்படியா அதாவது இவங்க வேலை பார்க்குற கல்வியோ இதுவோ இங்க இந்தியாவுக்குள்ள இல்லைங்கிறனால இவங்க அப்படியே குடிபெயர்ந்து போய்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு நீங்க மிடில் கிளாஸ் அண்ட் அப்பர் மிடில் கிளாஸ்ல வெளிநாடுகள்ல வேலை செய்யறவங்களோட எண்ணிக்கையும் வெளிநாட்டை சார்ந்து இருக்கவங்களோட எண்ணிக்கையும் ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு தென்னிந்தியால. இங்க வட இந்தியால இருந்து வரவன் எல்லாம் இங்க சவுத்துக்கு வரான். இவன் இங்க வீடு வாங்க ஆரம்பிக்கிறான். இங்க வீடு வச்சிருக்கேன், இங்க வீட்டை வித்துட்டு வெளிநாட்டுக்கு கூடிய இதை இப்படியே இன்னொரு 50 வருஷத்துக்கு நகர்த்துங்களேன். அப்ப தமிழர்களுடைய எண்ணிக்கை இங்க என்ன ஆகும்? புரியுதுங்களா? நம்ம எல்லாம் வேற வெளிநாட்டுகளுக்கு போயிருவோம். அப்ப இந்த மண் யாரோட மண்ணாக இருக்கும்? அப்ப இது இந்த மாதிரி பாலிசிய வகுத்தது திட்டமிட்ட இந்திய சதி. எடுத்துக்காட்டு நான் சொல்றேன். எதுக்கு இந்தியா முழுக்க இன்ஜினியரிங் காலேஜ் அதிகமா இல்லாம தமிழ்நாட்டுல மட்டும் அவ்வளவு இன்ஜினியரிங் காலேஜ்? கேள்வி இருக்குல்ல. இப்ப நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம். எதுக்கு இவ்வளவு இன்ஜினியரிங் காலேஜஸ்க்கு வந்து பர்மிஷன்ஸ் கொடுத்தாங்க? அளவுக்கு அதிகமா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. நீங்க இன்னைக்கு சும்மா பாஸ் ஆனா போதும், இன்ஜினியர் ஆயிடலாம். ஓகே, நீங்க முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இன்ஜினியர் ஆகணும்னா அதுக்கு வந்து கொஞ்சம் அதிகப்படியான மதிப்பெண்கள் பெற்றிருந்தா தான் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். ஆனா இன்னைக்கு இருக்க சூழல்ல நீங்க ஜஸ்ட் பாஸ், எல்லாத்துலயும் ஜஸ்ட் பாஸ் ஆனீங்கன்னா கூட இலவசமாக கவுன்சிலிங்ல உங்களுக்கு ஒரு காலேஜ்ல சீட்டு கிடைக்கும், இன்ஜினியரிங் சீட்டு கிடைக்கும். இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டோட நிலைமை. புரியுதுங்களா? அப்ப இங்க என்ன ஆகுதுன்னா அளவுக்கு அதிகமான இன்ஜினியர்ஸ் இந்தியா முழுக்க, தமிழ்நாட்டுல மட்டுமே அளவுக்கு அதிகமான இன்ஜினியர்ஸ், எல்லா வீட்லயும் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. எங்க தொடங்குது இந்த இன்ஜினியரிங் படிக்கிற அந்த மோகம்? இதுதாங்க இந்தியாவுடைய தொலைநோக்கு சதி திட்டம். எல்லா இன்ஜினியரிங் காலேஜஸ் எல்லாத்தையும் வந்து நீங்க வந்து இவ்வளவு காலேஜஸ் திறந்துக்கிறதுக்கு சாங்ஷன் கொடுத்துட்டே இருக்க அளவுக்கு அதிகமா. ஓகே, அப்ப என்ன ஆகுது? எல்லாருமே இன்ஜினியர் ஆகுறாங்க. இன்ஜினியரிங்க்கு இங்க வேலை கிடைக்குதா? இல்ல. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது? இன்ஜினியருக்கு எங்க வேலை கிடைக்குது? வெளிநாடுகள் வேலை கிடைக்குது, வெளியூர்களை வேலை கிடைக்குது, அப்படியே இடம்பெறாங்க. அப்ப இந்த தொலைநோக்கு சதி திட்டம் ஏன் நீங்க சவுத் இந்தியான்னு சொல்றீங்கல்ல, சவுத் இந்தியாவை குறிவைத்து வைக்கப்படாமல் ஏன் தமிழ்நாட்டை குறிவைத்து வருது? இது பொதுவாகவே சவுத் இந்தியாவை நோக்கி தான் வைக்கப்படுது. இது நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் இருக்க பிரச்சனை இல்லை, ஆந்திராவுக்கும் இந்த பிரச்சனை இருக்கு. அவங்க முழுக்க இந்த தென்னிந்திய பிராந்தியங்களை வட இந்திய மக்களை வச்சு குடியேற்றிட்டோம்னா இந்த ஏன் நான் சொல்றேன் பாருங்க, வட இந்தியாவில ஹிந்தி வந்து ஆல்ரெடி டாமினன்ட் லாங்குவேஜ். வட இந்திய மாகாணங்கள்ல ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் தனித்தனி தாய்மொழிகள் இருந்தாலும், இப்போ ராஜஸ்தானி இருக்கு. ஆனா ராஜஸ்தான்காரங்கிட்ட போயிட்டு நீங்க ஹிந்தியா ராஜஸ்தானியான்னு கேட்டா அவன் ஹிந்தி பக்கம் நின்றுவான். பீகாரி கிட்ட போயிட்டு உனக்கு பீகாரியா ஹிந்தியா அப்படின்னா ஹிந்தி பக்கம் நின்றுவான். மைத்திலின்னு ஒரு மொழி இருக்கு, மைத்திலி பேசுறவங்க கிட்ட போயிட்டு ஹிந்தியா மைத்திலியானா மைத்திலி வேணா எனக்கு ஹிந்தியே போதும்பா. மகாராஷ்டிராக்காரன் வரைக்குமே ஆக்சுவலா மகாராஷ்டிரா வந்து நீ ஒரு தென் இந்திய மாநிலமாகத்தான் கருதப்படும். ஆனா மகாராஷ்டிரா வரைக்குமே ஹிந்திக்கான ஒரு அப்போசிஷன் வந்து பெரிய அளவுல எங்கேயுமே கிடையாது. அவங்க எல்லாருமே ஏத்துக்கிட்டாங்க, எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சில செய்திகள் அதுல பார்த்தோம் இல்லைங்களா, அவங்க மராட்டியில வந்து அந்த முதல்வர் அப்படி பேசுறாரு, ஸ்டாலின் பேசுவாரா அப்படின்ற மாதிரி எல்லாம். முதல்வர்கள் பேசுறது இதெல்லாம் இல்லைங்க. ஒரு பண்பாட்டு கூறுகள் அடிப்படையில இந்திய எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் என்பது, இந்திய தேசிய எதிர்ப்புங்கிற விஷயம் என்பது விதை என்பது தமிழ்நாட்டில் தான் போடப்பட்டது. தமிழ்நாட்டுக்கு அருகாமையில் இருக்கனால இந்த ஆந்திரா, கர்நாடகா, கேரளால எல்லாம் கொஞ்சம் அது அந்த எசன்ஸ் இருக்கு. புரியுது? ஏன்னா பக்கத்துல இவன் பயங்கரமா புரட்சி பண்றானே தாய்மொழிக்காகன்னு பார்க்கும்போது அவனுங்களுக்கு அந்த உணர்வு வந்து ஒட்டிக்குது. ஆனா நம்ம தான் 500 பேருக்கு மேல உயிரை கொடுத்து தமிழ் காத்திருக்கோம், தமிழ் இனம் காத்திருக்கோம், மொழி காத்திருக்கோம், மாநில உரிமை காத்திருக்கோம். ஹிந்தி எதிர்ப்பை முதன்மையாக தொடங்கியது தமிழ்நாடு. அப்ப இந்த உணர்வு வந்து தமிழங்கிட்ட மட்டும்தான் இருக்கு. இதை பார்த்து பக்கத்துல இருக்கவங்களுக்கு இருக்கு. ஆனா இவங்க என்ன பண்றாங்க? இப்ப ஒட்டு மொத்தமா இந்த உணர்வை மட்டுப்படுத்தணும். அப்ப தமிழனை முதல்ல இங்க இருந்து அப்புறப்படுத்தணும். அப்ப தமிழனுக்கு இங்க வேலை இல்லாம ஆக்கணும்னா, இப்ப பாருங்க, இங்க கூலி வேலைக்கு வரான் யார்? வடக்கத்திக்காரன். நம்ம தமிழன் இதே கூலி வேலைக்கு எங்க போறான் பாருங்க, ஆப்பிரிக்கால ஏதோ ஒரு ஒண்ணுக்கு இல்லாத நாட்டுக்கு போறான். சோமாலியாவுக்கு போறான். சோமாலியா என்ன தமிழ்நாட்டை விட வளர்ந்த நாடா? இங்கே பக்கத்துல கேரளாவுக்கு போறோம். சோமாலியா என்ன வளமான நாடா? கேரளாவுக்கு போனா கூட திரும்ப வந்துருவாங்கயா. இப்ப ஒரு சமீபத்துல பாத்தீங்களா, ஒரு 18 பேரை வந்து ஏதோ ஒரு ஆப்பிரிக்க நாட்டுல கைது பண்ணிட்டாங்க. ஏதோ ராணுவம் அங்க அழைச்சிட்டு போயிட்டு இருந்தாங்க, கைது பண்ணிட்டாங்க. இப்ப அவங்களோட நிலைமை என்னன்னு தெரியல. அதுல ஒரு 3 பேரை மீட்டு இருக்குது. மிச்சவங்களோட நிலைமை என்னன்னு தெரியல, எங்க இருக்காங்க எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியல. அடிமையா மாட்டிக்கிட்டாங்க. வேற ஏதோ ஒரு ஆயுத போராட்ட கூட்டம் அவங்களை கைது பண்ணிட்டு போயிடுச்சு. தமிழனோட நிலைமை என்னன்னு பாருங்க.
அப்ப இங்க அவனுக்கு வேலை கிடைக்காதனால தான் அங்க போயிருக்கான். சரி, இங்க சம்பளத்தை விட அங்க சம்பளம் கம்மி வேற. அப்ப இங்க வேலையே இல்லைங்கிறனால தான் அங்க போயிருக்கான். ஏன்னா இங்க இருக்க வேலையை இவன் செஞ்சுக்கிட்டு இருந்த வேலையை இன்னைக்கு வடவர்கள் வந்து செய்ய தொடங்கிட்டாங்க. அவங்க லாபியில வந்து செய்ய தொடங்கிட்டாங்க. அவங்க லாபி பண்றாங்க. இன்னைக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் எல்லாமே வடவர்களை கொண்டு வரதுக்கு அந்த இஸ்ரமா கடை என்னமோ சொல்றாங்களே, அந்த மாதிரி கார்ட்ஸ் எல்லாத்தையும் போட்டு பிஜேபி கவர்மெண்ட் அவங்களுக்கு எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுத்து, அவங்களுக்கு பல ஏஜென்சிஸ் இந்த RSS இயக்கங்கள் உருவாக்கி கொடுத்து, அவங்களுக்கு பாதுகாப்பு அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அவங்களை கூப்பிட்டுறான், அவங்க வந்துடுறாங்க. இந்த மாதிரி பாதுகாப்புகளை உருவாக்கி ஒரு நெட்வொர்க் மூலமா அவங்க அவ்வளோ அழகா வந்து ஒவ்வொரு தொழில் இதுலையும் நீங்க வந்து கிளீனிங் சர்வீஸ், இன்னைக்கு பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிகளுக்கு கிளீனிங் சர்வீஸ்ல இருந்து எல்லா அடிப்படை வேலை வாய்ப்புலையும் உள்ள வந்துட்டான். அப்ப இது வந்து திட்டமிட்டே இது ஒரு குடியேற்றம். இது வந்து நீங்க வந்து இது வந்து இன்னைக்கு எதுவும் எதர்ச்சியா இயல்பா நடக்குதுன்னு நினைக்காதீங்க. இது ஒரு குடியேற்றமாக நடக்குது. அதோடைய தொடர்ச்சி தான் இன்னைக்கு இந்த SIR கிட்ட வந்து நிக்குது எல்லாம். அப்ப இதை நாம் எதிர்த்து தான் ஆகணும். இது நம்மளுடைய வாழ்வாதாரத்தை பிடுங்கி எறிகிற செயல் இல்லையா? அப்ப இதை வந்து ஏன் நம்ம எதிர்க்கிறோம்னு சரி, அவங்க வந்துட்டான், நம்ம ஏத்துக்கிட்டோம், அடுத்து என்ன ஆகும்? இதை யோசிக்கணும்ல. அடுத்து என்ன ஆகும்? நம்ம இவ்வளவு காலமா நம்ம 500 உயிர்களை கொடுத்துருக்கிறோம், ஆயிரக்கணக்கான பேரோட வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறோம், தமிழ் மொழி காக்க, இனம் காக்க, மண் காக்க. இதெல்லாம் என்ன ஆகும்? அப்ப இதுதான் கேட்கிறேன். இத்தனை உயிர் கொடை. அதே போல இங்க லேபர் இதுகளுக்கு வேற சம்பளம் அதிகமா தமிழை எதிர்பார்க்கறான், லீவ் எல்லாம் கரெக்டா கேட்கறாங்கிறது முதலாளித்துவத்தை எதிர்த்து இங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் தோழர்கள் இருந்து தமிழ் தேசிய தோழர்கள் இருந்து பல பேர் தங்களுடைய உயிரை கொடுத்து போராடி இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கான உரிமைகளை மீட்டு கொடுத்துருக்கோம். நம்ம இங்க இருக்கக்கூடிய உரிமைகளை உணர்ந்திருக்கிறாங்க ஊழியர்கள். அதனாலதான் அவங்களுக்கு தேவையான ஊழியத்தை அவங்க கேட்டு பெற்றுக்கிறாங்க. முதலாளித்துவத்துக்கு எதிரான ஒரு பெரும் போராட்டம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. இதெல்லாம் அங்க நடக்கல. அவன் அடிமை முறையை இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. அவன் அடிமை முறையில தான் வாழ்ந்துட்டு இருக்கான். அப்ப அவன் அடிமையாகவே இங்க வரான். இந்த அடிமைகள் ஓகேன்னு இங்க இருக்க முதலாளிகளுக்கு, இந்த முதலாளிகளும் தமிழர் அல்லாதவர்களாக இருக்கனால இவங்களுக்கு அது பரவாயில்லன்னு தோணுது. தமிழனுக்கு கொடுக்குற பேர்ல எவனோ ஒருத்தனுக்கு கொடுக்கலான்ட்டு அந்த ஒரு உளவியல் இதுல தான் இது நடந்துட்டு இருக்கு. ஐயா சாரமணி ஐயா, இப்போ அவர் சொல்றதுல ஒரு விஷயம் புரிஞ்சுக்க முடியுது. இந்திய தேசியமோ அல்லது மத்திய அரசோ அல்லது பாஜக அரசோ இப்படி ஒன்று திட்டமிட்டு செய்யுதுன்னு ஒரு இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்குறாரு. ஆனா இதுல வந்து தமிழ்நாடு அரசு இதை தடுக்காம இருக்கிறதுக்கோ, குறிப்பாக திமுக அரசு இதை தடுக்காம இருக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன லாபம் இருக்கு? வடவர்கள் உள்ள வர்றதை அவங்க ஏன் தடுக்கல இல்லை அனுமதிக்கிறாங்கிற குற்றச்சாட்டை ஏன் வைக்கிறீங்க? இப்போ நீங்கள் இருக்கீங்க, நான் இந்த ஊருக்காரன், ஐயா இந்த ஊருக்காரன், நீங்கள் பீகார்லேருந்து வந்திருக்கீங்க, இவர் ஆந்திராவிலேருந்து வந்திருக்காரு பாரிசாலா. 2 பேரும் என் மண்ணுக்கு வந்தேரி தானே? 2 பேருமே வந்தேரி தானே? 2 பேரும் வந்தேரி தானே? உங்களை நான் எதிர்க்கும்போது உங்களுக்கு ஆதரவாக தானே அவர் நிற்பார், எனக்கு ஆதரவாக நிற்பாரா? அப்படி ஒன்று இருக்கு. இப்போ இங்கே ஒன்று போய் நீங்கள் தெளிவடைஞ்சிக்கணும். இப்போ நேற்று இந்த பதிவு போட்டோம் அப்படி தான். இது வரைக்கும் இங்கே தமிழ் தேசியம் பேசினவங்க எனக்கு தெரிஞ்சு துவக்க கால தமிழ் தேசியம் திராவிடத்துக்குள்ளால் தான் தேடிக்கின்னு இருந்தது. அடுத்த ஒரு தமிழ் தேசியவாதிகள் தோன்றினாங்க கடந்த தலைமுறையில். அது சனாதனத்துக்குள்ளால் தான் இருந்தது. கிட்டத்தட்ட இந்திய தேசியத்துக்குள்ளன்னு நீங்கள் வச்சுக்கலாம். சரி, 2ஐயும் புறக்கணிச்ச ஒரு தமிழ் தேசியம் இப்போ 10-15 ஆண்டு காலமாக தான், குறிப்பாக நாம் தமிழர் கட்சி அந்த பிறப்புக்கும் பிறகு வருது. ஈழ பிரச்சனைக்கு முள்ளிவாய்க்காலுக்கு பிறகுதான் வச்சுங்களா, எல்லாருக்குமே என் போன்றவங்களுக்கும் அதுதான் முள்ளிவாய்க்கால் தான் திசை திருப்பி விட்டது. நானும் அதுக்கு முன்னாடி திராவிடத்துக்குள்ளால் தான் தமிழ் தேசியத்தை தேடினேன் தான். முள்ளிவாய்க்கால் தான் திராவிடம் அல்ல, அங்க தமிழ் தேசியம் இல்லைன்னு. இப்போ இன்னொருத்தவங்க மெய்யியல், சிவன் தான் தமிழனுடைய கடவுள், சிவனையன் தான் தமிழர் மெய்யியல், சிவனையும் தமிழர் மெய்யியல்னா வேணும் யாருது இந்த மாதிரி கேள்வி வருது. இங்கே பல்வேறு சமயங்கள் இருந்தது. அப்போ இந்த மாதிரி சமயத்துக்குள்ளால தமிழ் தேசியத்தை வச்சுக்கினேன். தேவாரம், திருவாசகம் இந்த மாதிரி தான், அதுதான் தமிழ் காத்ததுன்னு ஒரு பக்கம் இருந்தாங்க. இப்போ இன்னைய காலகட்டம் கடந்த ஒரு 5 ஆண்டுக்கு இடையில இந்த தமிழ் தேசியத்தெல்லாம் கடந்த ஒரு தமிழ் தேசியம் உருவாகின்னு இருக்கு. ஒரு பக்கம் தமிழ் தேசியம் அல்ல, தமிழர் தேசியம் என்ற சொல்லாடல் ஒன்று உருவாகுது. என்ன வித்தியாசம் ரெண்டுக்கும்? தமிழ் தேசியம் அதாவது திராவிடர் கழகத்துக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உள்ள வித்தியாசம் தான். அந்த மாதிரி அது திராவிடர் கழகம் இனம் சார்ந்தது, திராவிடர் இனம் சார்ந்தது. இங்க திராவிட முன்னேற்ற கழகம் இனம் இல்லை, இடம். திராவிடம் முன்னேற்ற கழகம் இடம் சார்ந்தது. அவங்க இனங்கும் போது எல்லாரும் உள்ள வர முடியாது, இடங்கும் போது எல்லாரும் உள்ள இருக்கலாம். அங்க திராவிடர் மட்டும் இல்ல, ஆரியரும் உள்ள இருக்கலாம். அது நீங்க சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் நினைவுக்குறது. அண்மையில வந்து கஸ்தூரி ஒன்று சொல்லியிருந்தாங்க. ஐ திங்க் வந்து ரொம்ப டைலக்டா நேரடியா சொல்லியிருந்தாங்க. நீங்க வந்து
திமுக அரசு போன்ற ஒரு அரசு அல்லது திராவிடம் பேசுறவங்கள நோக்கி இந்த கேள்வி வச்சிருந்தாங்க. நீங்க வந்து ஆரியர்களை பிராமணர்களை வந்தேறிங்கன்னு சொல்றீங்களா, அப்ப நீங்க வந்தேறி இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அது அவங்க முன்ன வந்தவங்க, இவங்க பின்ன வந்தவங்க, அவ்வளவுதான். ஓகே. ஆரியர்கள்ங்கிறது ஆயிரக்கணக்கான ஆண்டு, 2000 ஆண்டுகளுக்கு முன்னங்க வந்து கிமுக்கு குறிப்பாக சொன்னால் கிமு 300 500 அந்த காலகட்டத்தில் தான் தென்னிந்திய வருகை. சரி. இவங்க அதிலிருந்து அதிகமான வருகை இவங்க வந்து ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் இவங்களுடைய வருகை. இப்போ அந்த தமிழர் தேசியம் தமிழ் தேசியத்தை கேட்டிங்கல்ல, தமிழ்நாட்டில் வாழறவங்களுக்கான தேசியம் தமிழர் தேசியம், அவங்களுடைய நலன் சார்ந்தது. அது பிற மொழியாளர்களும் இங்கே இருக்காங்க. அதுதான் தமிழர் தேசியம். தமிழ் தேசியம். தமிழர் தேசியங்கும்போது பிறப்பால் தமிழர் குடியில் பிறந்தவர்கள் மட்டும்தான், அவங்களுக்கான தேசியங்கிறது தான் தமிழர் தேசியம். அந்த தமிழர் தமிழ்நாட்டில் இருந்தாலும் அதுக்குள்ளே வருவாங்க, அண்டை மாநிலங்களில் இருந்தாலும் வருவாங்க, வெளிநாடுகளில் இருந்தால் எங்கு பிறப்பினும் தமிழர் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயலான் அயலானே என்ற வார்த்தையில் தான் அது வருது. இப்போ யாதும் ஊரே யாவரும் கேளிர்ன்றாங்கல்ல, இது முதல் வரி. ஓகே. அதுக்கு இங்கே 15 வரி இருக்கு. ஓகே. தீதும் நன்றும் பிரதரர் வாரா அப்படின்னு சொல்லிக்கணும் முடிச்சு கடைசியில் என்ன வருதுன்னா, வாழ்வை கடந்து, தன்னுடைய வாழ்வை கடந்து, தன்னுடைய உடல் உயிரையும் கடந்து, நேர்வழி படுவும் புன்னை போல் ஆறு உயிர் முறைவழி படுவும் என்பது காட்சியில் தெளிந்த நம் ஆதலினால் யாதும் ஊரே யாவரும் கேளீர். என்னன்னா, நீரின் போக்கில் எப்படி தெப்பக்கட்ட தண்ணி சிப்பத்துக்கு போக முடியாதோ தண்ணியின் போக்கில் போகுமோ, அது போல இந்த உயிரானது உன் விருப்பப்படி இருக்காது, அது எந்த பிறவில எந்த நாட்டுல எங்க பிறந்தோ தெரியாது, எனவே யாதும் ஒரு யாவரும் வாழுங்கிறான். ஆசிவிக மெய்யியல் உள்கோட்பாடு வந்து அணுவியத்தை சார்ந்தது. அது எந்த சமயத்துக்காரனுக்கு இன்னைய வரைக்கும் விளங்காது. இங்க நீர்வழிப்படும் புனை போலங்கிறது பிறவி தோறும் உன்னுடைய ஊழ் தொடரும் அப்படிங்கிறது இல்லை. ஊழுங்கிறது இயற்கையின் வினைப்பாடு. அந்த இயற்கையின் வினைப்பாடு நீர்போக்கில் போகிற மாதிரியே இயற்கை போக்கில் போய்கின்னு இருக்கும். அதை நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறது தான். அவர் போகிறது உச்சகட்டம். இப்போ வள்ளலார் எந்த அணுவியத்தை கண்டுபிடிச்சாரோ அதை தாண்டிய நிலையில் இருந்த சித்தர் சொன்னது, அந்த நிலையில் இருந்தோம் சொன்னால் எல்லா உயிரும் சம்மந்தனாண்டா, எறும்பும் ஒன்று தான் யானையும் ஒன்று தான், உயிர் இயக்க கோட்பாட்டில் ரெண்டும் ஒன்று தானே. அதை தான் சொன்னால் யாதும் ஊரே யாவரும் கேளீர். உயிருங்கிற முறையில் எல்லா உயிரும் நம்மளோட சேர்ந்த உயிர் தான். ஊருங்கிற முறையில் நம்மளுக்குன்னு எந்த ஊரும் இல்லை. இந்த பிறவி இந்த ஊர், பிறவி முடிஞ்சினாக்க போயிட போகிறோம், அப்படி தானே வழிய. அது அப்படி எல்லாருக்கும் இதை தான் நான் அன்னைக்கு பதிவில் சொல்லியிருப்பேன். அப்போ துறவு நிலையில் இருந்த, பிச்சைக்கார நிலையில் இருந்த, தனக்குன்னு குடும்பம் எந்த வாழ்வியலும், அதாவது இறந்து உண்ணறதுக்கு பிச்சை பாத்திரம் கூட கையில் இல்லாத துறவி நான் சொல்கிறது. சரி. அப்படி கையை நீட்டுவாங்க, ஒரு உண்டை கொடுத்தா சாப்பிட்டு போவாங்க. அவர் சொன்ன வார்த்தை, என் ஊருக்கு வந்த வந்தேரியெல்லாம் அந்த நிலையில் நில்லுங்கடாங்கிறான். நான் எத்தனை பேர் வேணாலும் சோறு போடுறேங்கிறான். ஏன்டா என் ஊருடைய பொருளாதாரம் போகிற உங்க கையில், கல்வி இன்றைக்கி யார் கையில் இருக்குது, தமிழ்நாட்டினுடைய கல்வி, வணிகம் யார் கையில் இருக்குது, இண்டஸ்ட்ரியல் யார் கையில் இருக்குது, நிலம் யார் கையில் இருக்குது, ஆட்சி அதிகாரம் யார் கையில் இருக்குது, என் தமிழ் குடி கையிலையா இருக்கு? வந்தவங்க பூரா இது இங்கே வந்து எங்களுடைய ஆளுமையை கையில் எடுத்துக்கின்னு இங்கே உட்காந்துக்கின்னு யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு தமிழ் சித்தர்கள் தான் சொல்லிட்டாரு. வா வா என் வீட்டில் நீ உட்காந்துக்கின்னு சொல்லிட்டாரு, ஓன் வீடு ஏன் வீடுங்கிற. ஏன்டா நான் ஓன் வீட்டில் வந்து உட்காந்துக்கணும் போகிறேன். நான் மீண்டும் வரேன். பேராசிரியர் ஐயா, இப்போ வட மாநிலத்தவர்கள் இங்கே வர்றாங்க, வேலை செய்கிறாங்க. இதே போன்று நம்ம தமிழர்கள் வேறு இடங்களுக்கு புலம்பெயர்ந்தோ வேலை செய்கிறதுக்கோ, இப்போ நீங்கள் சில திரைப்படங்கள்லாம் காட்டுறாங்க, நம்ம மும்பையில் போய் இருக்கிறோம், மும்பையில் தாராவி பகுதி தமிழர்கள் இருக்கிறது, மராத்தியில் தமிழர்கள் இருக்கிற பகுதி, அப்படிலாம் காட்டுறாங்க. அப்போ தமிழர்கள் எங்கேயுமே போய்ட்டு வேலை செய்யாதபடியும் செய்யாத போலையும் வடவர்கள் தான் இங்கே வர்றாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பேசுறது அப்படிங்கிறது எந்த விதத்தில் சரியானதாக இருக்குது? இந்த குடிபெயர்வு என்பது காலங்காலமாக எல்லா நாட்டிலையும் நடக்கக்கூடிய விஷயம். சரி, இதை யாரும் தடுக்க முடியாது. தம்பி பாரிசாலன் சொன்ன போல திட்டமிட்டு ஒரு சதியாக இருந்து செயல்படுவார்களானால் அதை கவனிக்கணும். ஒன்று. இன்னொன்று, 500 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்த தெலுங்கர்களை பற்றிய ஒரு நிலைப்பாட்டில் தானே நம்ம இன்னைக்கு இவங்களையும் பார்க்கணுங்கிறது ஐயாவுடைய நிலைப்பாடு இருக்கிறது. என்னை பொறுத்தளவில் தொல்காப்பியத்திலேயே சொற்களை, தமிழ் சொற்களை வகைப்படுத்துகின்ற பொழுது இயற்சொல், திசைச்சொல், வடசொல், திரிசொல் நாளா பிரிக்கிறேன். சரி. இந்த நாளா பிரிக்கின்ற பொழுது இயற்சொல் இயல்பாகவே தமிழர்களுக்கு புரியக்கூடியது. சரி. திசைச்சொல் என்பது வட்டார வழக்கு, நெல்லை வட்டாரம், கோவை வட்டாரம், மதுரை வட்டாரங்கிற மாதிரி. ஆனாலும் தமிழர்களால் புரிந்து கொள்ள முடியும். சில வார்த்தைகள் புரியாது, அந்தந்த பகுதியிலே புழங்கக்கூடியது. இது ஒண்ணு. அடுத்து வந்து திரிசொல் என்பது கற்றவர்களுக்கே புரியக்கூடிய சொல். சரி. ஒரு பொருளுக்கு 4-5 சொல் இருக்கும்.
அந்த 4-5 சொல்லையும் தெரிஞ்சு வச்சிருக்கிறவன் தான் கற்றவன். இடத்துக்கு தகுந்த மாதிரி. ஆமா, அந்த சொற்களை எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கவன் கற்றவன். அது திரி சொல். இன்னொன்று முக்கியமானது வடசொல். தொல்காப்பியர் காலத்திலேயே வடசொல் என்பதை அன்றைக்கு வடக்கே இருந்து வரக்கூடிய சமஸ்கிருதம் மட்டும்தான் உள்ளே கலந்தது என்பது போல நினைத்துத்தான் அப்படி சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா அது பிறமொழி சொல்லுக்கு உரிய தகுதிப்பாடு உடையது அந்த வடசொல்ங்கிறது. அதையும் நீ வருவதை தடுக்க முடியாது, அவன் சொல்றது வருவதை தடுக்க முடியாது. எனவே மக்கள் கலப்பு என்பது இயல்பானதை போல, மக்கள் வரவதும் போவதும் இயல்பானதை போல, அவர்கள் கூடவே வரக்கூடிய மொழியையும் தவிர்க்க முடியாது. அப்ப அந்த மொழி வருகின்ற பொழுது நம்முடைய தனித்தன்மை கெடாதவாறு அதை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பது முக்கியமான பாதுகாப்பு விதி. நம்முடைய மொழியை பாதுகாப்பதற்கு மிக தெளிவாக திட்டமிட்டார்கள் நம்முடைய முன்னோர்கள். வருவதை தடுக்க முடியாது என்பது தெளிவாக இருந்திருக்கிறான். அதுதான் மானுடத்தினுடைய அந்த விதிகளை சரியாக புரிந்து கொண்டவர்கள். ஏன்னா வருகின்றதற்கும் போவதற்கும் அரசியல் காரணம் இருக்கலாம், சமய காரணம் இருக்கலாம், கல்வி காரணமா இருக்கலாம், நோய் காரணமா இருக்கலாம், பசி பட்டினியாக இருக்கலாம். எந்த காரணத்தினாலும் மக்கள் குடிபெயர்வாங்க. ஆனால் குடிபெயர்கின்ற மக்களை யாரும் தடுக்க முடியாது. அவர்கள் கூட வரக்கூடிய மொழியும் நம்ம தடுக்க முடியாது. அப்ப இதை தாண்டி அப்ப நம்ம மொழியை எப்படி பாதுகாக்கணும்? இடத்த கூட அவன் சொல்லல, மொழியை எப்படி பாதுகாக்கணும்னா அன்றைக்கு தமிழ் மண்ணு கூட அவனுக்கு பெருசா தெரியல. ஏன்னா ஆளுமை செலுத்தக்கூடிய தமிழர்களாக இருந்தார்கள். அதுல ஆபத்துன்னு அவன் உணரல. அப்ப மொழியை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லித்தேன். என்ன செய்யறான்? வட சொற்கிழவி வட எழுத்து ஒரி எழுத்தோடு புணர்ந்த சொல்லாகுமேனா 2 வரி விதி. இந்த 2 வரி விதிக்கு 10,000 பாட்டு எழுதிய கம்பரும் கட்டுப்பட்டார். அது மட்டுமல்ல, தேவாரம் திருவாசகம் பாடி அதற்கு பின்னால் தெலுங்கல் வருகின்ற வரை இருந்த அத்தனை தமிழ் படைப்பாளர்களும் ஒரு கலப்பு கூட செய்யல. ஒரு வட எழுத்து கூட ஒரு சொற்களை கூட வரல. காரணம் அந்த 2 வரி தொல்காப்பியத்திற்கு தமிழர்களுடைய மரபுக்கு கட்டுப்பட்டான். தொல்காப்பியன் கூட அவர் எழுதல. அவர் பலகாலமாக இருந்த அந்த விதிகளை அவர் என்ன செய்யறாரு? மேற்கோள் காட்டார். என்மனார் என்றிசினோர் என்கிறார். அப்ப அப்படிப்பட்ட அந்த தடுப்பு இருக்கு பாத்தீங்கன்னா, மொழி காப்பு, அதுதான் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா தமிழை காத்தது. இல்லைன்னா வடமொழியில் இருக்கக்கூடிய அந்த கிறந்த எழுத்தா இருக்கக்கூடிய ஜ ஜ ஜ எதுவுமே இல்லை, அத்தனையும் தமிழ். அப்ப பங்கஜம்னு ஒரு தமிழ் வரும், உள்ள நுழைப்பான், வருவான், பேசுவான். நீ அப்படியே அதை பயன்படுத்தாத, பங்கயம்னு மாத்து, இல்லாட்டா பங்கசம்னு மாத்து, அவ்வளவுதான். அப்ப அந்த மொழி வருவதை தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம தமிழுக்கு ஏற்ற, ஏன்னா நம்ம ஒழிப்பு முறைன்னு ஒண்ணு இருக்கு, நம்முடைய நாக்கு பயிற்சி பெற்றது இருக்கிறது, நம்முடைய மொழியினுடைய கட்டமைப்புன்னு ஒண்ணு இருக்கு, இதை சிதைக்காதவாறு அதை பயன்படுத்தினார். அப்படித்தான் லக்ஷ்மணன் லக்வனானா. சீதா என்பது வடமொழி, சீதை என்பது தமிழ் மொழி. நல்லா புரிஞ்சுங்க. வீடனன் தமிழ்ல வருது, விபீஷணன் வடமொழி. நீ எத்தனை சொல், ஒன்றல்ல, இடப்பெயர்களாக இருந்தாலும் சரி அல்லது ஆட்பெயர்களாக இருந்தாலும் சரி, ஆயிரக்கணக்கான பெயர்கள் இடம்பெறுகின்றன. மகாபாரதத்திலும் சரி கம்பராமாயணத்திலும் சரி, அத்தனை மிக தெளிவாக தமிழ் படித்திருக்காங்க. அப்ப எவ்வளவு பெரிய மொழி காப்பு உணர்ச்சி அவங்களுக்கு இருந்திருக்கு. ஒரு சின்ன பிசகு கூட இல்ல. ஏன் நீங்க 4000 படிங்க, தேவாரம் படிங்க, முழுக்க முழுக்க சமஸ்கிருதம் கலந்து பின்னால் எழுதப்பட்டது. வடமொழி சித்தாந்தங்களாம் நுழைந்து பின்னால் எழுதப்பட்டது. அத்தனை தெய்வத்தினுடைய பேர்கள் போல இன்னைக்கு வடமொழியில இருக்கு. பெருவுடையார்னு கிடையாது, பிரகதீஸ்வரன் வச்சிருக்கான், சொக்கன்னு கிடையாது, சுந்தரேஸ்வரன் வச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மிக தெளிவாக தமிழை காத்து வந்த இந்த மரபை யார் முதல்ல பிரேக் பண்ற உடைக்கிறான்னு கேட்டீங்கன்னா, பிறமொழி ஆட்சி அதிகாரம் பெற்றதுனால. தமிழர்களுடைய ஆட்சி அதிகாரம் இருக்கின்ற வகையில் அந்த பிரச்சனை இல்லை. பல்லவர் காலத்துல அது சிராய்ப்பை ஏற்படுத்துது, மீட்டெடுக்கிறாங்க. அதுக்கு பின்னால 4000 உரை எழுதுகிற பேர்ல பெரிய வச்சம்பிள்ளை போன்றவர்கள் உரை எழுதுனாங்க. 16,000 படி, 32,000 படி, 8,000 படின்னு உரை எழுதுனாங்க, சமஸ்கிருதம் முழுக்க கலந்து. அதுக்கு பேர் மணிப்பிரவாள நடைன்னு பேரு. அதையும் காலாவதி ஆகி போச்சு. ஆனால் தூய தமிழ் எழுதப்பட்ட 6,000 திவ்ய பிரபந்தம் நிக்குது, தேவாரம் திருவாசகம் எல்லாமே நிக்குது. காரணம் என்ன? அப்பளுக்கு இல்லாத தூய தமிழ் எழுதப்பட்டதை அதை காலி பண்றதுக்கு என்ன செய்றாங்க? இப்படி ஒரு முயற்சி. அதையும் தாண்டி வந்துட்டோம். இப்படி காலங்காலமாக தாண்டி வந்த எதனால? முழுக்க முழுக்க தமிழர்களினுடைய தலைமையில் ஆட்சி அதிகாரம் இருந்தது. அவர்களால் சரி செய்ய முடிஞ்சது. எப்பொழுது இந்த தமிழ் மண்ணு பிற மொழியாளர்களுடைய அதிகாரத்திற்கு ஆட்பட்டதோ அப்ப இருந்து இந்த தமிழ் மொழி பற்றி கவலைப்படல, தூய தனித்தமிழா கவலைப்படல. அங்கதான் சிக்கல் வந்தது. இன்னைக்கு இன்னொன்னு சொல்றேன். இப்ப பரவல்ல அவங்க ஆதங்கப்பட்டதை போல இன்னைக்கு 100 நாள் வேலை திட்டம் என்பது நம்முடைய உழைப்பை சுரண்டி விட்டது, அவர்களை சோம்பேறிகளாக ஆகி மாற்றி விட்டது. எப்படி ஒருத்தனை பிச்சைக்காரன் ஆக்கிட்டோம்னா கடைசி வரைக்கும் அடிமையா இருப்பான், அது போல அவளை கையேந்த நிலைக்கு ஆக்கிட்டாங்க. அடுத்த டாஸ்மார்க், மது, இளைஞர்களுடைய முழுக்க முழுக்க பலவீனம்.
இம்பார்ட்டன்ட் முழுக்க முழுக்க ஆண்மையற்றவர்கள் ஆக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு பூரா கருத்திருத்தல் மையம் பூரா திறந்துகிட்டு இருக்கான். காரணம் என்ன? இவனை ஆண்மையற்றவனாக இந்த குடிப்பழக்கத்தை ஆக்கிட்டு வலுவிழந்தவனாக ஆக்கிட்டு அவன் எப்படி திருப்பி போடுறான்? வாரிசல் சொன்னது போல உழைக்க முடியல அவங்களால, பூரா முழுக்க முழுக்க வந்து என்ன செய்றாங்க, சோம்பேறியா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களை குற்றஞ்சாட்டி காலி பண்றது. அது காரணமாக இருப்பது அரசு. ஆனா அவங்கள வந்து அதே காரணத்தினால அவங்களை பலவீனம் ஆக்கி விட்டு அதே போல என்ன செய்றாங்க, அவங்களை நிராகரிக்கிறாங்க. அப்ப வெளியில இருந்து வர்றவன் இன்னைக்கு விவசாயத்துறை போயிட்டான். எங்க ஊர்ல விவசாயம் பண்ற அளவுக்கு ஆகிட்டான். நாத்து நடுற ஆம்பளைங்க அத்தனை பேர் அப்படி. அப்ப குறைந்த சம்பளத்துல இருக்க இடமும் உணவும் கொடுத்துரு. நீ சொல்ற போற கேட்கறேன், எனக்கு குறைஞ்ச பட்ச சம்பளம் கொடுத்தா போதும்ன்றேன். வாரம் 10,000 15,000 ஊர்களுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கிறான். அவனுடைய பொருளாதாரம் வெட்டிக்கிட்டு இருக்கிறான். இங்க அவ்வளவு தூரத்துக்கு வந்து அப்ப என்ன அர்த்தம்? நான் சொன்னது ஆட்சி அதிகாரம் தமிழ் உணர்வாளர்களிடம் இல்ல, தமிழ் உணர்வாளர்கள் போல காட்டிக்கொள்வரிடம் இருப்பதனால்தான் இந்த சிக்கலை நாம் உணராமல் தள்ளி போய்கொண்டே இருக்கிறோம், ஏமாந்துகிட்டு இருக்கிறோம். அதாவது தமிழன் என்று சொல்லிக்கொண்டு தமிழர்களுக்கு எதிராகவும் தமிழுக்கு எதிராகவும் என்ன செய்யறாங்க, அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து இந்த தமிழ் உணர்வாளர்கள், உண்மையான தமிழர் தேசியம் படைக்கின்றவர்கள் வந்து சரியாக கண்டுபிடிச்சு ஒருங்கிணைஞ்சு எதுக்க முடியல, செதறி கிடக்குறாங்க. அதான் மாதிரி இப்ப கூட சொன்னாங்க, திருவண்ணாமலையில பூராமே எங்கு பார்த்தாலும் தெலுங்காத்து இருக்கு, எல்லாமே அடையாளம் பூரா தெலுங்கா இருக்கு. யோசிச்சு பாருங்க, அங்க செங்கோல் செலுத்துறவர் யாரு? ஏவாவேலு. எப்படி இருக்கு? அப்ப அந்த உணர்வு எப்படி வரும்? எல்லா இடத்துலயுமே முழுக்க சிதம்பரத்துல வந்து டீச்சர் என்ன செஞ்சாங்க, தமிழ்ல ஓத விடல, பாட்டு பாட விடல, தேவாரம் திருவாசம் பாட விடல. எவ்வளவு பெரிய போராட்டமா இருந்தது சிதம்பரத்துல. ஒன்றல்ல இரண்டல்ல, எல்லாத்துக்கும் அச்சாணியாக இருப்பது அரசு அதிகாரம் தான். அவர்கள் சரியாக இருக்கிற பட்சத்துல தமிழர்கள் மீது பற்றும் தமிழர் உணர்வுலையும் நாட்டமுள்ளவரால் இருந்தால் இந்த இது போல நடக்காது. ஏன்னு கேட்டேன், இன்னொன்னு சொல்றேன், நம்ம தமிழ் மரபு சார்ந்தவர்கள் கூட அறியாமையினால் அத்தனை இழக்கிறாங்க. இல்லாட்டா ஓபிஎஸ் என்ன செய்ய மாட்டார், கழுத்து போட மாட்டாரு. ஒரு தமிழகத்துல பணி செய்யக்கூடிய அஞ்சல் துறைக்கு ஆள் சேர்க்கிறதாலும் முழுக்க முழுக்க வடவர்கள். அதே போல தமிழ்நாட்டு எல்லைக்குள்ள ரயில்வே துறைக்கு ஆள் எடுக்கிறதாலும் முழுக்க முழுக்க வடவர்கள். இன்னைக்கு தமிழ்நாடு அரசு பணிக்கு ஆள் எடுக்கனாலும் ஓபிஎஸ் கழுத்து போட்டதன் மூலமாக எவனும் எழுதலாம். 2 வருஷத்துல தமிழை கத்துக்கிட்டா போதும், அவங்களை வந்து என்ன செய்ய நிரந்தரமாக்கலாம்ங்கிற அளவுக்கு மிக மிக மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டது காரணம் தமிழ் உணர்வு இல்லாதவர்களும் தமிழர் அல்லாதவர்களும் முழுக்க முழுக்க காரணமாயிட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான சூழ்நிலையில இப்படிப்பட்ட தலைப்பு நம்மளை எங்க கொண்டு போய் சேர்க்கணும்னு பார்ப்போம். ஓகே, பரிசீலனை ஐயா, அவர் சொன்னதுல எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. ஒன்னு சொன்னாரு, அதாவது ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறவங்க கிட்ட தமிழ் உணர்வு இல்லை அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. அவர் அப்படியே மாத்தி சொல்றாரு, தமிழ் உணர்வு உள்ளவங்க கிட்ட ஆட்சி அதிகாரம் இல்லை. இல்ல, அவர் சொன்னது சரி. நீங்க ஆட்சி அதிகாரம் என்ன நம்மள படையெடுத்து வந்து புடிச்சுக்கிட்டானா? இன்னும் இது யார் கையில இருக்கு ஆட்சி அதிகாரம்? நம்ம கையில இருக்கு, மக்கள் ஆட்சிங்க இது. இப்ப எப்பவுமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இப்ப ரஜினி வந்து அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொன்னாரு. சரி, நம்ம ஆட்கள் ஒரு தவறை செஞ்சாங்க. ரஜினி அரசியலுக்கு வரக்கூடாது, ரஜினி நீங்களா போயிருங்க, வரக்கூடாதுன்னாங்க. மக்கள்கிட்ட பேசணும். அவன் வந்தா அவனுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு தானே சொல்லணும். யாருகிட்ட நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் பாருங்க. இப்ப இங்க பிரச்சனை என்னன்னா, தமிழர்களாக தூய தமிழர்களாக இருப்பவர்கள் மக்களாட்சிக்குள்ள நம்ம இருக்கோம். இவன் ஒரு நிமிஷம் யோசிச்சிட்டானா அடுத்த ஆட்சி வந்து தமிழர் ஆட்சி. இவனுக்கு ஒரு நொடி தமிழ் உணர்வு இவனுக்கு பற்றுச்சு அப்படின்னா இவன் தான் மைய வச்சுக்கிட்டு இவன் தான் போய் வாக்கு போடுறான். அப்ப இல்ல, இவர் தமிழர் இல்லை, இவர்கிட்ட தமிழ் உணர்வு இல்லை, இவர் உண்மையான தமிழர்களுக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுக்கிறது இல்லை. அப்போ இந்த இடத்துல ஒரு நல்ல தமிழனா நிப்பாட்டுவோம், நல்ல உணர்வுள்ள தமிழனுக்கு நம்ம வாக்கு செலுத்துவோம். நம்ம கையில இருக்கு நம்ம கையில தான் மக்களாட்சி, மக்கள் கையில தான் அதிகாரம் இருக்கு. அதனால நீங்க என்னைக்குமே வந்து அன்னைக்கு மன்னராட்சி காலகட்டத்திலனாச்சு நீங்க மன்னராக படையெடுத்து வந்தவன் அவன் அதிகாரத்தை பயன்படுத்தி படைபலத்தை பயன்படுத்தி அடிமைப்படுத்தி வருவான். அவன் கிட்ட போய் கெஞ்சுறதுங்கிறது வேற. இன்னைக்கு இந்த மண்ணின் மக்கள் தான் மன்னர்கள். அவன் இங்க மன்னரா இருக்கவன் தமிழன் தான். ஆனா இவன் யார தன்னுடைய பிரதிநிதிகளாக முன்னிறுத்துறான்னு பாத்தீங்கன்னா தமிழர் அல்லாதவர்களை நிப்பாட்டிக்கிட்டு இருக்கான். ஓகே, ஓகே. அந்த அதிகாரம் மக்கள் கையில இருக்குன்றீங்களா? மக்கள் கையில தான் இருக்கு. ஓகே, அப்ப அந்த இதை நம்ம இவங்களை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியது என்னன்னா, இதே முறை நீ தொடர்ந்து கொண்டே இருந்தால் உனக்கான சவப்பட்டிக்கு நீயே ஆணி அடித்துக் கொண்டிருக்கிறாய். ஒவ்வொரு தேர்தலும் உனக்கான சவப்பட்டி நீயே படுத்துட்டு ஆணி அடிச்சுட்டு இருக்க. ஓகே, ஓகே. செத்து போயிருவ, அழிஞ்சு போயிருவேன். செத்த பிணமானதுக்கு அப்புறம் பிணங்கள் வந்து என்னைக்குமே அழுகதான் செய்யுமே ஒழிய பிணங்கள் உயிர் பெறாது. இப்போ வட மாநிலத்துல எடுத்துக்கங்களேன், அவங்க வந்து பெரும்பாலும் வந்து அவங்க மொழியே சரியா படிச்சாங்களான்னு தெரியல. நம்ம ஊர்ல எப்படி 100 நாள் வேலை திட்டம் படிக்காதவங்க போறாங்களோ அதே போல அவர்களும் பெரும்பாலும் கல்வி அறிவு கம்மியா இருக்கிறவங்க இல்ல கல்வி அறிவு இல்லாதவங்க இருக்காங்க. அதனால இப்ப இந்த இலக்கிய உலகம் கருத்து உருவாக்குற வேலை எதுவுமே அவங்களுக்கு செய்ய முடியாது. பத்திரிகை ஊடகம் இதுல எதுவுமே அவங்க கிடையாது. அப்படி இருக்கும்போது இப்போ ஐயா சொன்ன மொழித்துறையிலையோ ஒரு பண்பாட்டு துறையிலையோ இல்ல நில அபகரிப்போ
ஒரு நிலத்தை போய் இந்த ஊர்ல போயிட்டு இப்ப கேரளாலாம் சொல்றாங்க வடநாட்டவர்கள் வந்து 20 வருஷமா வேலை செஞ்சு அவங்களே இடத்த வாங்குறாங்க. அது போலவே ஒரு மொழியை வந்து களவாடுறதோ பண்பாட்டு கூறுகளை களவாடுறதோ இது எதுவுமே அவங்களால செய்ய முடியாது. அதுக்கான அதிகாரம் எதுவும் அவங்க கிட்ட இல்லையே. அவங்க வெறும் லேபர்ஸா வர்றாங்க, கான்ட்ராக்ட் லேபர்ஸா வர்றாங்க. நீங்க அவங்க கிட்ட அதிகாரம் இல்லையேங்கிறீங்க. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப சமீபத்துல ஒரு பிரச்சனை நடந்துச்சு. பீகாரிய தொழிலாளர்களை தமிழ்நாட்டில் அடித்து விட்டோம்னு ஒரு வதந்தி என்பது பரவுச்சு. இந்த வதந்தியை பரப்புறது யாரு? தமிழ்நாட்டு மேல ஏதோ அரசியல் கால் புடிச்சு கொண்ட வடக்குல இருக்க எவனோ ஒரு கயவன் ஒரு வதந்தியை கிளப்பி விடுறான். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய லட்ச பீகாரிகளுக்கு தமிழ்நாட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கா? நீங்க சொல்லுங்க, மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. இப்ப தமிழ் தேசியம் பேசுற எங்களை போன்ற ஆட்கள் கூட என்னைக்காவது ஒரு நாள் வந்து இங்க வந்திருக்கக்கூடிய பீகாரிகளை நம்ம அடித்து விரட்டி அடிப்போம் பேசியிருக்கோமா? அவங்களும் பாவப்பட்ட மக்கள்ங்கிறதுல நமக்கு எந்தவித ஐயப்பாடுமே கிடையாது. இப்ப வரைக்கும் நான் சொல்றேன், எந்தவித ஐயப்பாடும் கிடையாது. அவர்களும் பயன்படுத்தப்படுகிறார்கள் ஒரு சில தீய சக்திகளால். இதுதான் நம்மளோட பார்வை. அப்ப எந்த பாதிப்பும் எந்த அச்சுறுத்தலும் நாம் கொடுக்காமல் இருக்கிறோம் பீகாரிகளுக்கு. இப்ப எந்த அடிப்படையில் இந்த வதந்தியை நம்பிக்கிட்டு இங்க இருந்து லட்ச பீகாரிகள் அங்க கிளம்பி ஓடினானுங்க? இங்க யாருமே அடிக்கல, அவனுக்கு தெரிஞ்சவனும் இங்க யாரும் பாதிக்கல, எல்லாம் இருக்கு. அப்ப அவன் என்ன சொல்றான், அவன் இன்னும் கேட்டுட்டு இருக்கான். தெரியுதா? அங்க வடக்குல அவனுக்கு என்ன உத்தரவு வருகிறதோ அதை அவன் அப்படியே கேட்கறான். எவனாவது ஒருத்தர் வந்து தமிழ்நாட்டுல நாங்க பாதுகாப்பா தான் அங்க இருக்கோம், தமிழர்கள் எங்களை நல்லா வாழ வச்சுட்டு இருக்காங்கன்னு வாய் வருதா இப்ப வரைக்கும்? எத்தனையோ சங்கங்கள்லாம் உருவாக்கிட்டான். அங்க இந்த சங்கங்கள்லாம் இருக்கு. இவங்க வந்து பேசுறாங்களா, இல்ல பீகாரிகள் சங்கம் நாங்க தமிழ்நாட்டுல செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம், தமிழர்கள் எப்போ எங்களை அரவணைச்சிருக்காங்கன்னு பேசுனாங்க. சரி, இங்க தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்கணும்? நாங்க இங்க எல்லாம் பாதிப்பு இல்லாம தான் இருக்கிறாங்க, நீங்க வந்து இந்த மாதிரி வதந்தியை பரப்பாதீங்க, இது ஒண்ணு. ஆனா ஒரு படி மேல போய் நாங்கள் பாதுகாப்பாக இருப்போம் அப்படின்னா இங்க யாரா முதல்ல அடிச்சா? இங்க யாருமே அவங்கள சீண்டல, யாருமே அவங்களுக்கு எந்த ஒரு தீமையும் செய்யல. அப்படி செய்யாம இருக்கும்போது நாங்கள் பாதுகாப்பா இருப்போம்னு நீ போய் பேசுறதுங்கிறது தமிழக முதலமைச்சரா இருந்துட்டு போய் நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம்னா அப்படி யாருங்க அடிக்கிறாங்களே? இன்னொரு படி மேல சொல்ற வதந்திக்கு இவங்க கூட தாளம் போடுற கணக்கு தானே இது. இன்னொன்று சொன்னாங்க, நீங்க தமிழர்கள் வந்து வடவர்களை இது பண்ண அவர்களை அச்சப்படுற மாதிரி நடந்துக்கூடாது, அரவணைச்சு போராடலாம் கட்டி பிடிச்சணுமா? சொல்லுங்க, கட்டி பிடிச்சா வர பீகாரி எல்லாம் போய் முத்தம் கொடுக்கணுமா? என்ன அரவணைங்க சொல்ல? அந்த கூற்றை உறுதிப்படுத்துற மாதிரி இருக்குது, சான்றிதழ் கொடுக்குற மாதிரி. இப்ப யாரு அவங்கள அடிச்சா? எந்த இடத்துல எஃப்ஐஆர் ஃபைல் ஆயிருக்கு? வட இந்தியர்கள் எல்லாம் போட்டு தொடர்ச்சியா அடிக்கிறாங்க. எந்த இயக்கம் அதை செய்து சொல்லுங்க? எந்த தமிழ் தேசிய இயக்கம் செய்தா இல்ல வேற ஏதாவது இயக்கங்கள்? எந்த இயக்கம் செய்யறது இல்ல. அப்படி பார்த்தா இப்ப திருப்பூர்ல வடவர்கள் சேர்ந்துதான் ஒரு தமிழ் தொழிலாளி அடிச்சாங்க. திண்டுக்கல்ல ஒரு பையன் சரவணன், அதுதான் நடந்திருக்கு. காவல்துறையை சென்னையில வடவர்கள் சேர்ந்துகிட்டு அடிச்சு ஓட விடுறாங்க. ஓடுறாங்க காவல்துறை அதிகாரிகள். என்ன பண்ண முடிஞ்சது? திருவள்ளூர்ல நடந்தது. அப்ப காவல்துறை அதிகாரிகளுக்கே பாதுகாப்பு இல்லாத அளவுக்கு அச்சுறுத்தும் விதத்தில் அவர்கள் நடந்து கொண்டிருந்தாலும் தமிழர்கள் அவர்களை எந்த விதத்தில் அச்சுறுத்துறதே கிடையாது. கடந்துதான் போறோம். என்ன இல்லாதப்பட்டவன் பாவப்பட்டவன் தான் நம்ம நினைக்கிறோம். இங்க பிரச்சனைனா இப்படி ஒரு வதந்தி என்பது அங்க சொல்லப்படுகிறது. இங்க இருக்கக்கூடிய ஆளுமை பெற்றவர்களும் என்ன பண்றாங்க, அந்த வதந்திக்கு ஒத்து ஊதுறாங்க. நாளை நீங்க பாருங்க, நீங்க இந்த சமநிலை, இன்னைக்கு தமிழர்கள் பெரும்பான்மை, இந்த சமநிலை கொஞ்சம் கொஞ்சமா மாறுதுன்னு வைங்க. நாளைக்கு வடவர்களை வந்து தமிழ்நாட்டில் அடிக்கிறாங்கன்னு ஒரு பொய் வதந்தி என்பது இன்னைக்கெல்லாம் ஏஐ டெக்னாலஜிலாம் என்னென்னமோ வளர்ந்துருச்சு. நம்ம அடிக்காம இருக்கும்போதும் கூட அடிச்ச மாதிரி காணொலியில தயாரிச்சிட முடியும். அப்படி தயாரிச்சு அங்க இருந்து ஒருத்தங்க கலவரத்தை தூண்டி விட்டானா அவனோட எண்ணிக்கை தமிழர்களுக்கு நிகராகவோ இல்ல கொஞ்சம் சரிக்கு சமமா வந்துருச்சோ இல்ல சில பகுதிகளில் அவனோட ஆதிக்கம் அதிக பெற்றுச்சோ. இப்ப திருப்பூர்ல இருக்கக்கூடிய வடவர்கள்லாம் இந்த வதந்தியை நம்பிக்கிட்டு நம்ம வீட்டு பிள்ளைய அடிச்சிட்டாண்டா, நம்ம வீட்டு பசங்களை அடிச்சிட்டாண்டான்ட்டு ஒரு இதுல கலவரத்துல இறங்கிட்டாங்கன்னா தமிழர்களுடைய பாதுகாப்புக்கு யார் நிப்பா? இந்த கேள்வி இருக்குல்ல. அப்பதான் நாங்க சொல்றோம், அவரவர் வீட்டில் அவரவர் ஆளுமை பெற்று இருப்பதுதான் சரி. இன்னைக்கு தமிழகத்துக்கிட்ட அரசியல்வாதிகள்கிட்ட நாங்க தொடர்ந்து தமிழ் தேசிய தரப்புல இருந்து முன்வைக்கக்கூடியது, நீங்க வர்றவங்க வேலை செய்யறவங்கள நாங்க தடுக்கல. நாங்க வைக்கக்கூடிய ஒரு உன்னதமான கோரிக்கை இன்னர் லைன் பர்மிட், உள்நாட்டு நுழைவு சீட்டு. இந்த இன்னர் லைன் பர்மிட் முறையை கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா இது எப்பவுமே எந்த மாநிலத்துல அந்த மாநில மக்களை விட வெளிமாநிலத்து மக்களோட வரத்து அதிகமா இருக்கோ அந்த மாநிலத்துல ஒரு நடைமுறைக்கு இருக்கக்கூடிய ஒரு சட்டம் தான். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்ட நார்த் ஈஸ்ட் இங்கெல்லாம் வந்து பல மாநிலங்கள்ல இந்த சட்டம் என்பது இருக்கு. இப்ப நீங்க நார்த் ஈஸ்ட்டுக்கு நீங்க இப்ப போறீங்கன்னா சும்மா போக முடியாது. இன்னர் லைன் பர்மிட்டுக்கு நீங்க ஆன்லைன்ல பதிவு பண்ணிருக்கணும். நீங்க டிக்கெட் போடும்போதே அது அந்த சான்றிதழ் வச்சுட்டு தான் நீங்க டிக்கெட்டே போட முடியும். எதுக்காகனா எல்லாரும் இங்க வர அவங்க தெரியணும் யார் இங்க வரா யார் இங்க போறா. ஏன்னா எல்லைப்புற மாநிலங்கள் பல இடத்துல இது இருக்கு. எல்லைப்புற மாநிலங்கள்ல வெவ்வேறு நாட்டு பங்களாதேஷ் உள்ள வந்துருவான்ல, இந்த மாதிரிலாம் வரக்க வாய்ப்பு இருக்குல்ல. பாகிஸ்தான் பக்கத்துல இருக்க மாதிரி உள்ள வந்துடலாம்ல. அப்ப இந்த மாதிரி இடத்துல எல்லாம்
உள்ள வரவங்க வேலைக்காக வரீங்களா இல்ல சுற்றுலாவுக்கு வரீங்களா, என்ன நோக்கத்துக்காக வரீங்கிறத அரசாங்கத்துக்கிட்ட தெளிவுபடுத்துறது. இப்ப நான் என்ன சொல்றேன், வேலைக்காக வரீங்கள, இன்னர் லைன் பர்மிட் சிஸ்டத்தை கொண்டு வா. அது எப்படி இருக்கணும் அப்படின்னா, இப்ப எடுத்துக்காட்டுக்கு பீகார்ல இருந்து ஒரு ஊழியர் வராரு, அவர் தமிழக அரசு கிட்ட ஒரு விண்ணப்பத்தை கொடுத்து, நான் இந்த கம்பெனி கிட்ட இருந்து எனக்கு வேலை வாய்ப்புக்கு கூப்பிடுறாங்க. ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இருக்கு தமிழ்நாட்டுல. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி என்ன பண்ணும், அரசாங்கத்துக்கிட்ட நாங்க ஒரு 200 பேருக்கு வேலை வாய்ப்புக்காக கேட்டிருக்கோம்னு சொல்லி ஒரு விண்ணப்பம் கொடுத்துடணும். அந்த விண்ணப்பத்தின் அடிப்படையில் எந்தெந்த நம்பர்ல யாராரு அவங்கவுங்க ஆதார் கார்டு, அவங்க தமிழக அரசு கிட்ட கூட ஒரு சான்றிதழ் என்னன்னா, அவங்க ஆதார் கார்டுல இருக்கக்கூடிய அந்த அட்ரஸ்ல இருந்து அவங்க காவல்துறை அந்த லிமிட்ல இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரியிடம் இருந்து கிளியரன்ஸ் சர்டிபிகேட், ஒரு கிளியரன்ஸ் சர்டிபிகேட், இவர் மேல எந்த வழக்கும் கிடையாது, இவர் மேல எந்த குற்றவியல் பின்னணியும் கிடையாது, இவர் ஒரு சாதாரண கூலி தொழிலாளி தான் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு குற்றவியல் அந்த இது கொடுப்பாங்க. போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிபிகேட்னு ஒன்று இருக்கு, இந்தியா முழுக்க நடவடிக்கைகள் இருக்கு. அந்த சர்டிபிகேட்டை வாங்கி அட்டாச் பண்ணி, நான் இந்த வேலைக்கு வரேங்க, நான் எந்த குற்ற பின்னணியும் இல்லை, வேலை செய்யறவர் தான், எத்தனை மாசம் வேலைக்கு வரீங்க, நான் 6 மாசத்துக்கு வேலைக்கு வரேன். சரி, ஓகே, 6 மாசம் இவர் வராரு, அவருக்கு ஒரு ஐடி கார்டை போட்டு கோயில கொடுத்துரு. வரும்போது அந்த ஐடி கார்டை காமிச்சு அவர் உள்ள நுழைஞ்சிருவாரு. இப்ப நீங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு பாருங்க, இப்ப ஒரு சின்னதா ஒரு இரவு நேரத்துல ஒரு கூட்டமா வட இந்தியர்கள் ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. காவல்துறை அதிகாரி வராரு, வந்து நம்ம தமிழக காவல்துறை அதிகாரி வந்துட்டு, என்னப்பா பண்றீங்க அப்படின்னா, அவன் பேசுறது புரியல, என்ன பேசுறானே புரியல, ஹிந்தியில பேசுறான், பீகார்ல பேசலாம், ஒரிசால பேசுறான், எல்லா மொழியும் நம்ம கத்து வச்சிருக்க முடியாது. அப்ப அவன் என்ன சொல்றான்னு நமக்கு புரியல. தம்பி, இன்னர் லைன் பெர்மிட் இருக்காப்பா எல்லாருக்கும், எங்க வேலைக்கு வந்திருக்கீங்க? அவன் சொல்றான், கட்டட வேலைக்கு வந்தோம், விவசாய வேலைக்கு வந்தோம். இன்னர் லைன் பெர்மிட் இருக்கான்னு கேக்குறாரு. இருக்குன்னு அவங்க எடுத்து காட்டுறான். இதற்கு எவ்வளவு பாதுகாப்பான ஒரு முறைன்னு பாருங்க. அவர் இன்னர் லைன் பர்மிட் எல்லாத்தையும் எடுத்து காட்டுறாங்க, பாக்குறாரு. இந்த இதான்ட்டு எந்த இடத்துல தங்கி இருக்கேன்னு அதுல இருக்கும், அந்த இன்னர் லைன் பர்மிட்ல இந்த அட்ரஸ்ல அவர் தங்கி இருக்காருன்னு ஒரு போன் கால் போட்டு அங்க இருக்க ஒரு பிசிஐ ஃபோன் பண்ணி அவனை பத்தி முழு விவரம் அதுல வந்துரும். டக்குன்னு கால் பண்ணி இது பண்ணி அட்ரஸ் இருக்கு, அவனோட ஆதார் கார்டு எல்லாமே அதுல இருக்கும். சரி, ஓகே, சரி தம்பி, நீ போ. ஒருத்தர் இருக்கான், இல்ல இன்னர் லைன் பர்மிட் இல்ல, நீ எப்படி வந்த, நீ யாரு, சரி உன் ஆதார் கார்டு காட்டு, அதுவும் இல்ல, நீ யாரு, அவன் பங்களாதேசியா இருப்பான், தீவிரவாதியா இருப்பான், புடி இவனை ரிமாண்ட் பண்ணு, இவனை கொண்டு வா, விசாரணை கொண்டு வா. இல்லப்பா நீ என்ன வீட்டுல வச்சிருக்கீங்களா, யாராவது எடுத்துட்டு வர சொல்லு, உன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃபோன் பண்ணி எடுத்து வர சொல்லு, எதுவுமே இல்லைன்னா அவனை பிடிச்சி அப்புறம் நீதிமன்றத்து முன்னாடி நிப்பாட்டலாம். இவன் யாருனே தெரியல, இங்க உள்ள மாட்டினா அப்படின்னு. எவ்வளவு பாதுகாப்பான ஒரு முறை. இதை கொண்டு வரதுக்கு இந்த ஸ்டாலின் அரசாங்கத்துக்கு என்ன, யார் தடையா இருக்கா? இதுக்கு பதில் சொல்லுங்க. இதை கொண்டு வருவதற்கு இங்க திராவிட கட்சிகளுக்கு எது தடை? தமிழ்நாட்டுல பெண்கள் கற்பழிக்கப்பட்டிருக்காங்க. வட இந்திய தொழிலாளர்கள் சொல்ல விரும்பல, வட இந்தியால வந்து எவனோ ஒரு வயசா நம்ம 60 வயசு மூதாட்டிங்க, ஒரு மீனவர் பெண் 60 வயது மூதாட்டி, 60 வயது கூட நான் குறைச்சு சொல்ல, 60 ஏதோ அவங்கள போயிட்டு வந்து இது பண்ணி அவங்களை இது பண்றான். குழந்தை இப்ப நான் பாக்குறேன், நேத்து 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பசுமாடு ஒருத்தன் சீண்டிட்டு இருக்கான். என்ன நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுல? நம்ம குழந்தைகளை நம்ம எங்கேயாவது வெளியில அனுப்பிட முடியுமா? விளையாண்டு வரேன்ட்டு அனுப்பிட முடியுமா? நம்ம யாரு, நம்ம தெருவுல யாரு இருக்கா, எதுவுமே அரசாங்கத்துக்கும் தெரியாது. இதெல்லாம் தமிழர்கள் யாரும் செய்யலையா? தமிழர்கள் செய்யும் போது தமிழ்நாட்டுல தானே இருக்காம, பிடிக்க முடியும்ல. அவன் அக்கம் பக்கம் தெரியும், உறவுக்காரன் இருப்பான், அவன் உறவுக்காரனை கூப்பிட்டு போலீஸ் விசாரிக்கும், அவன் எங்க போயிருக்கான் என்னன்னு விசாரிச்ச முடியும். இவன் எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க? நான் ஒண்ணு சொல்றேன், வட இந்தியாவில இருந்து நிறைய கிரைம்ஸ் நடந்துட்டு தான் இருக்கு, அவன் தப்பிச்சு போயிடுறான், பிடிக்க முடியல. இவங்க என்ன பண்றாங்க, தப்பு செய்யாத அப்பாவி எங்கேயாவது ஒரு ஆள் அனாதை அவங்க மேல கேஸ் எழுதுறாங்க. இது நடந்துகிட்டு இருக்கு நடைமுறையில. ஓகே, இன்னொன்று சொல்றேன். அண்மையில வந்து ஒரு வட இந்தியர்கள் சில பேர் இங்க வந்து செயின் ஸ்நாக்கிங் திடீர்னு ஈடுபட்ட உடனே ஃபிளைட்ல போய் ஏறிட்டாங்க. டிஜிபி அருண் தலைமையில போய் பிடிச்சாங்க. அவங்கள போயிட்டு ரீச் பண்ண முடியலன்னு டிஜிபி அருண் வந்து ஒரு பேட்டி கொடுத்தாரு. அந்த பேட்டியில ஏன் ரீச் பண்ண முடியலன்னு சொல்றாரு, அவங்க ஊருக்கு போனா அவங்க ஊர்லயே விட மாட்டேறாங்க, அது பெரிய சிக்கலா இருக்கு, கைது பண்ணவே முடியல. ஆமா, அவன் ஊருக்கு அவன் நான் கேக்குறேன்ல, ஒரு அதிகாரி ஊருக்கு போகும்போதே உள்ள விட மாட்டேங்கிறான். அவனுக்கு இருக்கிற உணர்வு உனக்கு எங்க போச்சு? இதை கேட்போம் நம்ம. அவன் ஊருக்குள்ள வெளியில இருந்து வரவன் அதிகாரியாவே இருந்தாலும், இந்திய அரசால அனுமதிக்கப்பட்டவனாவே இருந்தாலும், தம்பி நீ யாரு, வெளியில போ அப்படிங்கிறான். மொத்த ஊரே சேர்ந்து. அப்ப நம்ம என்ன பண்ணணும் சொல்லுங்க? நம்ம என்ன பண்ணணும்? மொத்த ஊரும் சேர்ந்து சொல்லணும்ல. ஆனா இப்ப மொத்த ஊரும் சேர்ந்து என்ன சொல்லிட்டு இருக்கோம்? வந்தாரை வாழ வைப்போம், வந்தாரை ஆள வைப்போம். இதுதான் நம்ம கிட்ட யார் திருந்தணும்? மக்கள் திருந்தணும். அதுக்குதான் நம்ம தொண்டை தண்ணி வத்த பேசிட்டு இருக்கோம். இதுல நீங்க வந்து ஆளும் கட்சியவோ எதிர்கட்சியவோ மற்றவங்களையோ குறை சொல்றதை விட நம்மை நாம் நொந்து கொள்ளணும். தமிழர்கள் தான் இது. தமிழர்களுக்கு புரிதல் இல்லாதனாலதான் இவ்வளவு ஒரு அவலத்துல நம்ம மாட்டிட்டு இருக்கோம், இவ்வளவு பெரிய ஆபத்துல. இன்னைக்கு இந்த புரிதலை உணராத ஒவ்வொருத்தனும், உன்னுடைய குழந்தைகள் நாளைக்கு பாதிக்கப்படலாம், உன்னுடைய மனைவி நாளைக்கு பாதிக்கப்படலாம், உன்னுடைய தாய் நாளைக்கு பாதிக்கப்படலாம். அதற்காக தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சொல்றேன், நானும் பாதிப்புக்குள்ளதான் இருக்கேன். இது உங்களுக்காக தான் பேசுறேன். நீங்க உணருங்க. இன்னர் லைன் பர்மிட்டை கொண்டு வான்னு சொல்லி தமிழக மக்கள் ஒருமித்தமாக நிக்கணும். அப்பதான் ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் ஐயோ இன்னர் லைன் பர்மிட் வேணும்னு எல்லா பக்கமும் சொல்றானே, நம்ம முந்திக்கிட்டு அதை செயல்முறைப்படுத்துவோம், நடைமுறைப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி
நடைமுறைப்படுத்துவாங்க. இப்ப என்ன இன்சிடென்ட் நடந்தா இப்போ வாக்குரிமை பிரச்சனை எல்லாம் வருது, வடவர்களுக்கு வாக்குரிமை கொடுக்குறாங்க அப்படின்னு இதை பத்தி நாங்க மக்கள்கிட்ட கருத்து கணிப்புல கேட்டோம். எங்க சேனல் சார்பாக கேட்கும்பொழுது அவங்களுக்கு என்ன அதுல ரியாக்ட் பண்றதுனே தெரியல. அப்ப என்ன நடந்தாலும் அவர்கள் இதை உணர்வாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒவ்வொருத்தர் வீட்லையும் இலவு விழுந்தா உணர்வாங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தர் வீட்லையும் இலவு விழுகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அதை நான் சொல்ல முடியும். அது வந்துடக்கூடாது, இது நடந்துடக்கூடாது, ஆபத்து இது இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்றோம். நீங்க கேக்குறீங்க பாத்தீங்களா, இப்ப நீங்களே போயிட்டு எனக்கு ஒரு கேள்வி இருந்தேன், பிக் பாஸ்ல உங்களுக்கு யாருக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னு கேளுங்க. நீங்க ஒரு எத்தனை பேர் பதில் சொல்றான்னு பாருங்க. நமக்கு எவன் யாருன்னு கூட தெரியாது. ஆனா நீங்க போய் இந்த மக்கள்கிட்ட கேளுங்களேன். அது வந்து பாத்தீங்கன்னா அவர் சொல்றது கரெக்ட்டுங்க. அந்த ஒரு வாட்டர்மெலன் ஸ்டார்னு ஒருத்தர் அவர் ரொம்ப நல்லவருங்க தெரியுங்களா அப்படின்னு ஒருத்தர் பேசுவான். அவர் ரொம்ப கெட்டவருங்க, அவர் பேசுறது சரியில்லை கருத்து சொல்றாங்களா? இந்த மாதிரி உட்காந்து நீங்க விவாத மேடை நடத்தலாம். வெக்கமா இல்ல? நமக்கு இந்த தமிழர்களுடைய அந்த அவல நிலையை நினைச்சு கொதிக்குது. விரக்தியோட விளிம்புல நின்றுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு இந்த காலகட்டம் இருக்கு பாருங்க. இந்த இது வந்து இன்னொரு 10 வருஷத்துக்கு அந்த பக்கம் போனீங்கன்னா தமிழினத்துடைய அழிவை மீட்க முடியாத ஒரு அழிவு பாதை. இந்த இடத்துல நம்ம சரியாயிட்டோம்னா தமிழனே வீழ்த்தவே முடியாத அளவுக்கு ஒரு உயர்வு பாதை. இந்த மாதிரி ஒரு எட்ஜில் நிக்கிறோம். கீழே உளுந்து சாக போறியா, ரெக்க முளைச்சு பறக்க போறியாங்கிறது உன்னுடைய முடிவு. ஆனா அந்த முடிவு மக்கள் கையில் இருக்கு. மக்கள் தான் திருந்தணும், மக்கள்கிட்ட அவேர்னஸ் வரணும். இல்ல பேராசிரியர் இன்னொன்று சொன்னார். இப்ப நமக்கு வந்து ஒரு செய்தி பக்கத்துல ஒரு ரெண்டு செய்தி வந்தது. ஒன்று தமிழகத்திலே குறைந்த குழந்தை பிறப்பு விகிதம் அப்படிங்கிறது குறைந்து கொண்டே வருது அப்படிங்கிற செய்தியும் வருது. இன்னொரு பக்கம் மக்கள் தொகை வந்து அதே தமிழகத்துல குறையல அப்படிங்கிறதும் வருது. எப்படி இதை புரிஞ்சுக்க? இது ஒரு பெரிய விவாதிக்கப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா இந்த பிறப்பு சதவீதம் அப்படிங்கிறது ரெண்டு புள்ளியில இருக்கணும். அப்பதான் அந்த பாப்புலேஷன் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். புரியுதுங்களா? அதாவது 2 பேர் 2 குழந்தைகளை பெற்றுக் கொள்கிறார்கள்ங்கிற கணக்கு வச்சுட்டீங்கன்னா அந்த ஜனத்தொகை வந்து ஓரளவுக்கு சரியா அப்படியே ஒரு மாதிரி நிலையா போயிட்டு இருக்கும். அப்போ கொஞ்சம் ஒரு சிலர் பேர் வீட்டில் 3 பேர் இருப்பாங்க. அதெல்லாம் ஆனால் சரியா போகும், ஒரு ஆவரேஜா சரியா போகும். இப்போ இது கொஞ்சம் குறையிற வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா 1.8 அப்படிங்கும் போதும் கூட அது கொஞ்சம் சரியா போய்கிட்டு இருக்குங்கிறாங்க. ஆனா 1.6ன்னு வந்துருச்சுன்னா அது வந்து நம்ம வந்து 200 வருஷத்துல அந்த இனம் வந்து பாதி, அதாவது 200 இல்ல 100 வருஷத்துல அந்த இனம் வந்து பாதியா குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. புரியுதுங்களா? அப்ப இன்னைக்கு வந்து ஒரு 8 கோடி தமிழர் இருக்கோம் அப்படின்னா அடுத்த 100 வருஷத்துல அது வந்து 4 கோடி ஆயிரும். புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து இயல்பா போனா இவங்க கொரோனா வருதுன்னு ஏதாவது ஒன்று கிளப்பி விட்டுட்டு வேற இருக்காங்க. அப்பப்ப ஏதோ நோயெல்லாம் வருது போகுது. இதுல எல்லாம் மக்கள் அதிகமா சாகும்போது இன்னைக்கு தமிழர்களுடைய அந்த பிறப்பு சதவீதத்தோட எண்ணிக்கை வந்து 1.6ன்னு சொல்லி இன்னைக்கு சொல்றாங்க. இல்ல, அதுக்கு முக்கியமானது என்னன்னா, இந்திரா காந்தி ஆட்சி காலத்துல 20 அம்ச திட்டம்னு ஒன்று கொண்டு வந்து அந்த திட்டத்துல தொடர்ந்து முதல் பரிசு வந்து தமிழ்நாடு. என்ன அப்படின்னா குடும்ப கட்டுப்பாடு. அந்த 20 அம்ச திட்டத்துல குடும்ப கட்டுப்பாடுங்கிற ஒரு அம்சம். யாரு அதிகமாக குடும்பத்தை கட்டுப்படுத்தி காட்டுகிறார்களோ அவர்களுக்கு பரிசு தமிழ்நாடு வாங்கிட்டே இருக்கு. அதுக்கு என்ன நடந்தது நாங்க சின்ன வயசுல பார்த்துருக்கோம். பள்ளி ஆசிரியர்கள் போற நினைச்சுவாங்க வீடு வீடு போவாங்க குடும்ப கட்டுப்பாடுக்கு ஆள் பிடிக்கிறதுக்காக. ஓகே. அரசாங்கம் ஆரம்ப சுகாதார நிலையத்திலிருந்து ஒரு ஆள் போட்டிருப்பாங்க, ஒரு பெண்ணு போட்டிருப்பாங்க. அவங்க தலைவலி மாத்திரை காய்ச்சல் மாத்திரை ஒரு டப்பால வச்சிருப்பாங்க. வீட்டு போய் வாலின்றா உங்களுக்கு தலைவலி காய்ச்சலாம் சொல்லுங்க நான் சொல்லி ஒரு உரிமையோட பழகி அவங்ககிட்ட உட்காந்து பேசி எல்லாத்துக்கும் தீர்வு கொடுக்குற மாதிரி கொடுத்து அவங்கள குடும்ப கட்டுப்பாடுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. இதுதான் முக்கியமானது. ஆரம்பத்துல அரிசி 10 கிலோ அரிசி, பணம், அப்புறம் பிஸ்கட் பாக்கெட்டு, பழம். அந்த நிலை அரசு ஊழியர்களுக்கு ஏன் வந்ததுன்னா அன்றைய திராவிட அரசு ஊழியர்கள் எந்த அளவுக்கு குடும்ப கட்டுப்பாடு கேஸை கொண்டாந்து கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு ப்ரமோஷனும் சம்பளத்தில் அந்த பதவி உயர்வில் சலுகையும் காட்டப்பட்டது. இதனால் காவல்துறையிலிருந்து மருத்துவ ஊழியர்களிருந்து ஆசிரியர்கள்லேருந்து ஒவ்வொருத்தவங்களும் எவ்வளவு கூடுதலாக கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு. என்ன குறிப்பாக ஏன் கேட்குறீங்க? நான் நெய்வேலியில் வேலை இருக்கும்போது குடும்ப கட்டுப்பாடு படிக்கினாக்கா வீடு கொடுப்பேன்ட்டான். நெய்வேலி குவார்டர்ஸ் கிடைக்கல. அப்ப அதுக்காகவே பண்ணிக்க வேண்டியது. நல்லா புரிஞ்சுக்கங்க. இது காரணம் என்ன காரணம்? ஏன் இது மற்ற மாநிலத்துல இல்ல தமிழ் மாநிலத்துல மட்டும் கூடுதலா இருந்தேன்னாக்கா இங்க ஆண்ட திராவிட அரசு திட்டமிட்டு தமிழருடைய எண்ணிக்கையை குறைக்கணுங்கிறது. இலங்கையில என்ன நடந்ததோ அதுதான் இங்க நடந்தது. அதுக்காக தான் இது முதல் பரிசை வாங்கிச்சு. இது ஒரு மறைமுகமான இன அழிப்பு. இன்னொரு நான் தகவலையும் நான் சேர்த்து சொல்றேன். இதை என் கருத்தா நான் சொல்ல, ஏன்னா என் கருத்தா சொன்னா உடனே இங்க இருக்க குரூப் எல்லாம் வந்துட்டு நடவடிக்கை எடுக்கணும்னு பேசுறானுங்க. இது மக்களுடைய கருத்து. இப்ப இங்க கமெண்ட் செக்ஷன்ல இருக்கக்கூடிய மக்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. எத்தனை ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல உங்களுக்கு முன்னறிவிப்பின்றி காப்பர்டி முறைமை
கடைபிடிக்கப்படுகிறதுங்கிறத கமெண்ட் செக்ஷன்லயும் பார்க்கக்கூடிய மக்கள் பதிவு பண்ணுங்க. நான் பண்ணல, நான் சொல்லல, நீங்க பதிவு பண்ணுங்க. இந்த கமெண்ட் செக்ஷனை படிச்சு மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆரம்ப சுகாதார அரசு இதுல போறவங்க எல்லாருக்குமே காப்பர் போடப்படுகிறது அப்படிங்கிற ஒரு தகவல், அதாவது காப்பர் போடுறது அவங்க வந்து போட்டு விடுங்கன்னு சொன்னா போடணும். ஆனா மேண்டேட்டரி பண்ணக்கூடாது. அந்த மேண்டேட்டரியா அதை போட்டுட்டு இருக்கிறாங்கிற மாதிரி அவங்க கிட்ட அந்த பர்மிஷன் கேட்காம அது போடப்படுதுங்கிற மாதிரியான தகவல்கள் பலரும் என்னை போன்ற தமிழ் தேசியவாதிகளிடம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை நீங்க கேட்கணும். அதே போல ஒரு குழந்தை பெற்றவர்கள் இரண்டாவது குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை அடையும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய பணியாளர்கள் சிலர் ஒரு மாதிரியாக பேசுவதும் அவர்களை வந்து குற்ற உணர்ச்சிக்கு தள்ளுவது போல பேசுவதும் நடப்பதாக பலரும் பதிவு பண்ணுகிறார்கள். அவ்வாறு நடந்த சண்டைகள் எல்லாம் ஊடகங்களையும் பதிவாயிருக்கு. ஊடகங்களையும் பதிவாயிருக்கு. இதெல்லாம் உண்மையா இல்லையாங்கிறத பாரிசால நான் சொல்ல விரும்பல, மக்கள் நீங்க சொல்லுங்க கமெண்ட் செக்ஷன்ல. அப்ப இது மட்டும் உண்மையாக இருக்குங்கிற பட்சத்துல தமிழர்களை சுத்தி ஏதோ ஒரு மறைமுக இனப்படுகொலை செயல் திட்டம் என்பது நடந்து கொண்டிருக்குங்கிறத நம்ம பார்க்கலாமா? உணர முடியுமா? இது இந்த பாப்புலேஷன் கண்ட்ரோல்ல தமிழ் இன அழிப்புன்னு எப்படி புரிஞ்சுக்கிறது? நீ எத்தனை குழந்தை வேணாலும் பெத்துக்கலாம், ஆனா தமிழை மட்டும் குழந்தை பெத்துக்க கூடாதுன்னு சொல்றது, இல்ல தமிழை மட்டும் ஒரு குழந்தை பெத்துக்கணும்னு சொல்றது ஒரு விதமான மறைமுக இல்ல அஜெண்டா தானே. தம்பி என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டுல உள்ள மக்களுக்கெல்லாம் பொதுவா செய்யக்கூடிய இந்த விஷயம் தமிழர்களுக்கு எப்படி பாதிப்பு உண்டாகுங்கிறாரு. அது அல்ல. ஏன்னா 80 விழுக்காடு தமிழர்கள் இருக்கின்ற போது 20 விழுக்காடு வந்து மற்றவங்க இருக்கின்ற பொழுது ஒரு 10 பேர் குடும்பம் கிட்ட பண்றோம்னு வச்சுங்க, அதுல ஒருத்த பாதிக்கப்பட்டு 9 பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்கல்ல. விகிதாச்சார அடிப்படையில் தமிழர்கள் தானே பாதிப்பு. இதை கவனிங்க. இப்ப சமீபத்துல பாஜக அரசாங்கம் எலெக்ஷன்ஸ்ல வந்து சில மாறுதல்களை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு முறைமையை கொண்டு வந்தாங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இப்ப இந்த தொகுதிகளை வந்து பிரிக்கும் பொழுது இது வரைக்கும் முன்னாடி நிலப்பகுதி அடிப்படையில தான் தொகுதிகள் பிரிக்கப்பட்டிருக்கு. பாப்புலேஷன் அடிப்படையில தொகுதிகள் பிரிக்கப்படல எங்கேயுமே. புரியுதுங்களா? ஒரு தொகுதியில மக்கள் அதிகமா இருப்பாங்க, ஒரு தொகுதியில மக்கள் கம்மியா இருப்பாங்க. பாஜக அரசாங்கம் என்னமா சொல்லுச்சு, பாப்புலேஷன் கான்செப்ட்ல தொகுதியில பிரிக்கணும்னு ஒரு நடைமுறையை ஆர்எஸ்எஸ் ரொம்ப வருஷமா வச்சுக்கிட்டு இருக்கு. தொகுதி மறுசீரமைப்பு, தொகுதி மறுசீரமைப்புங்கிற பேர்ல பாப்புலேஷன் பேஸ்டா ரெப்ரசன்டேஷனை கொண்டு வரணும்னு சொன்னாங்களா? இது என்ன? அது இல்லாம இது என்ன ஆகும்? பாப்புலேஷன் தமிழ் பாப்புலேஷன் கம்மியாயிட்டே போக போக நம்மளோட ரெப்ரசன்டேஷன் காணாம. அது மட்டும் இல்ல, குடும்ப கட்டுப்பாடு அதிகம் நடந்ததுக்கு விருது கொடுத்துட்டு கடைசியில பாராளுமன்ற தொகுதியை குறைச்சிருது. பாராளுமன்ற தொகுதி குறைஞ்சா தமிழோட ஆளுகை இந்தியாவுக்குள்ள என்ன ஆகும்? அடுத்த ஒண்ணு இயற்கை பிரஸ்தவம் இருக்குல்ல, சோபிரஸ்தவம், அது தடை செய்யப்பட்டிருக்கு. வீட்டுல மருத்துவமனைக்கு போவாத அங்க குழந்தை பார்த்தீங்கன்னா காவல்துறை கைது பண்ணுது. என்ன அதுல வந்து நிறைய தவறுகள் நடக்குது இல்ல, பண்ண தெரியாம நிறைய பண்ணி நிறைய உயிரிழப்புகள் நடந்திருக்குல்ல. அது விதிவிலக்கு. ஆட்டுக்க மாட்டோம் யாரு விதியாக இருந்து தொடர்ச்சியாக இருந்தது. உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு கணவர் திருப்பூர் ஏதோ ஒரு பகுதியில அவர் மனைவிக்கு பிரசரம் இந்த மாதிரி நினைக்கிறேன். இதே போல ஆரம்ப சுகாதார நிலையத்துல எத்தனை குழந்தைகள் செத்துருக்கு? என்ன யார தூக்குமடையில ஏற்றலாம், யாருக்கு தண்டனை கொடுக்கலாம் சொல்லுங்க? அந்த டாக்டர்கள் எல்லாம் நீக்கிடலாமா? அப்ப மெடிக்கல் எரர்னு பார்க்கப்படுது, அப்ப ஹியூமன் எரர்னு பார்க்கப்படுது. மதம்ங்கிறீங்க, ஆன்மீகம் சொல்றீங்க. கொரோனா பீரியட்ல தடுப்பூசி போட்டல, அதுக்கு உத்தரவாதம் கொடுத்தியா? யாருமே இதுக்கு தயாரா இந்த கேள்வியும் நீதிமன்றத்துக்கு வழக்கம் போகும்பொழுது உத்தரவாதம் கொடுக்கறதுக்கு நீங்க பின்வாங்கிக்கிறீங்க. ஆனா தொழிலகத்துல வந்து தடுப்பூசி சான்று போட்ட சான்று இருந்தாதான் உள்ள போகலாம். ஐடி கார்டு எடுக்கிறதா? பள்ளிக்கூடத்துல பசங்களை உள்ள வரணும்னாக்கா அந்த சான்று வேணுங்கிறீங்க. அரசுடைய அத்தனை நடவடிக்கையும் நீதிமன்றத்துல நாங்க பொறுப்பு இல்ல, விருப்பப்பட்டவங்க போட்டுக்கலாம்னு சொல்லிட்டோம்னா அங்க கொடுக்குறீங்க. அப்ப இந்த அரசு அலுவலகங்கள் எல்லாம் இவ்வளவு கட்டுப்பாடை போட்டாக்கா அவ போட்டுக்க வருதா போடாத இருக்கிறதா? எனக்கு என்ன சந்தேகம்னா, பாருங்க இங்க பாருங்களேன், இந்த கட்டுப்பாடுகளோ இல்ல இதை பண்ணுங்க இதை பண்ணாதீங்கன்னு இந்த இரட்டை நிலைப்பாடுகளோ இது தமிழகத்துக்கு மட்டுமே பொருந்தும்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? அதை எப்படி நியாயப்படுத்த முடியும்? நீங்க இப்படி பாருங்க, இந்தியாவுல எந்த மாநிலத்துல ட்ரோனை வச்சுக்கிட்டு விரட்டி ஊசி போட்டாங்க சொல்லுங்க? நீங்க எந்த மாநிலம் இந்தியாவுல எந்த மாநிலத்துல ட்ரோன் எல்லாம் வச்சு மக்களை தேடி வீடியோ எடுத்து இங்க ஒருத்தன் ஓடுறான், அங்க ஒருத்தன் ஓடுறான், பரிசல்ல போயிட்டு ஒருத்தனை பிடிச்சி எடுத்து தண்ணியில நீந்தி போறவனை பிடிச்சி, இதெல்லாம் தமிழ்நாட்டில் நடந்துச்சு? அந்த கூத்தலாம் நடந்துச்சா இல்லையா? இது எங்கேயாவது நார்த்ல எங்கேயா நடந்துச்சா? அப்ப என்ன பொருள் இதுக்கு? என்ன பொருள் இது? இன்னைக்கு எத்தனை பேர் இங்க வந்து மாரடைப்புல செத்துக்கிட்டு இருக்கான்? இதுக்கு யார் பொறுப்பு? இப்ப இல்ல இன்னொன்னு சொல்றேன், இவர் கேட்கறது வந்து எல்லாருக்குமான விஷயத்த நீங்க தமிழர்களுக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டுங்கிற மாதிரியே பேசுறீங்கன்னு சொல்றாரு. நல்லா புரிஞ்சுக்கங்க. அதாவது வட மாநிலங்கள்ல பல மாநிலங்கள் தன்னுடைய சொந்த தாய்மொழியை இழந்து ரொம்ப காலம் ஆச்சு. ஒரியா போச்சு, பீகாரி போச்சு, மராட்டியம் போச்சு, எல்லா மாநிலத்தினுடைய அத்தனை மொழியும் போச்சு, ஹிந்தி தான் பரவாயில்லைன்னு குறிப்பா சொன்னார்.
ஆனா தமிழ்நாட்டுல அது எடுபடல. நல்லா புரிஞ்சுக்கிறோம். சரி. அப்ப இது தனித்துவமான ஒரு பண்பாட்டுக்கூறு உடையது. அப்ப இது மட்டும் இந்தியாவுல தனித்துவமாக திகழ பார்க்கிறதே, இதை எப்படி நம்ம காலி பண்ணலாம்ங்கிற திட்டம் இருக்கு, செயல் திட்டம் இருக்கு அவங்ககிட்ட. இதற்கு தான் அண்மையில வந்து வெற்றிமாறன் எப்போ பேசுனது இப்ப திரும்பியும் வைரல் ஆயிட்டு இருந்தது. இதை காப்பாற்றி கொண்டு வருவது திராவிடம் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு. இல்ல அதுதான் ஏன் திராவிடம் ஏன் சொல்றீங்க? நான் சேதாரத்துக்கு காரணம் போல திராவிடம். இதை காப்பாற்றி கொண்டு வருகிறோம் தமிழ் தேசிய உணர்வாளர்கள், தமிழ் அறிஞர்கள். அன்றைக்கு வந்து தனித்தமிழ் இயக்கத்தை கொட்டமைச்சாரு, மரமலையடிகள் தான் கட்டமைச்சாரு. ஓகே. ஏன் வந்து மாப்போசி எதுக்கு வந்து தமிழ் அதாவது பிறமொழியாளர்கள் வரவை பத்தி எச்சரிக்கை பண்ணி எழுதுறாரு? ஏன் காப்பாராவான வந்து தமிழ் பண்பாட்டு படையெடுப்புன்னு எழுதுறாரு? அப்ப இவர்கள் தான் தமிழ் பாதுகாவலர்களை ஒழிய நீங்க திராவிட ஆட்சியாளர்கள் கிடையாது. அவர்கள் முட்டு கொடுக்காட்ட நேரம் அழிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு தமிழிசை வந்தது எப்படி, தனித்தமிழ் இயக்கம் வந்தது எப்படி? இவங்க தெலுங்கு கீர்த்தனை பாடி எங்க பார்த்தாலும் தெலுங்கு கீர்த்தனை பாடிப்பட்டிருந்தது. அப்ப இது என்னடா தமிழே அழிச்சிருவாங்க போல, தமிழிசை அழிச்சிருவாங்கன்னு சொல்லித்தேன். தமிழிசை பாதுகாப்பு சங்கம் என்னஞ்சாங்க, அண்ணாமலையில தொடங்கினாங்க. தமிழிசை இப்ப வளர்ந்து பெருகிருச்சு. அதே போல தனித்தமிழ் இயக்கம் எங்க பார்த்தாலும் வடமொழி. இன்னைக்கு வரை கூட ஊர் பேர்களோட வடமொழி நீக்க முடியல, அங்க வந்து கோயில்கள்ல கடவுள் பேர்ல உள்ள வடமொழி நீக்க முடியல. ஆனா என்ன செய்யறான், முழுக்க முழுக்க ஜாதி பேரை நீக்க முடியும், சீடி நாயுடு பேர் வைக்கிறான். இது முரண்பாடு இல்லையா? ஓகே ஓகே, இருங்க வர ஐயா. இப்போ இந்த வருகையும் பின்விளைவும் அது அதை பற்றி கொஞ்சம் எடுத்து. ஆமாம், வடவர்களுடைய நீங்கள் வந்து விடுதலைக்கு முன்னே விட்டுடுங்க. இந்திய விடுதலைக்கு முன்பு அது பல்வேறு காலகட்டங்கள் அதெல்லாம் விட்டுடும். விடுதலைக்கு பிறகு எடுத்துக்கங்க. அதுலேயே குறிப்பாக 70லேருந்து உள்ள நிகழ்வுகளை எடுத்துக்கங்க. 70க்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 67 வரைக்கும் வந்து முதல்ல வந்து ஒரு மக்கள் இன்னொரு தேயத்துக்கு புலம்பெயர்றதுங்கிறது இயல்பு. அதை வந்து நம்ம மறுக்க முடியாது. அது தமிழ்நாட்டில் இருந்தும் நம்மளும் வெளியே போயிருக்கோம், வெளியிலேருந்து இங்கே வந்திருக்காங்க. ஒவ்வொரு புலம்பெயர்தலுங்கிறது இது இயல்பு. எந்த நாட்டிலேருந்து எந்த பக்கம் போனாலும் அது இயற்கை சீற்றம், பல்வேறு காரணங்கள் இருக்குது. சரி. இப்போ நம்ம மன்னலும் பாரிசாலன்னு சொன்ன போல் ஒரு குறிப்பிட்ட படிங்க நீங்கள் படித்து வளர்ச்சி அடைஞ்ச பிள்ளைகள் வந்து இங்கே வேலை வாய்ப்பு கிடைக்கல, வெளிநாடுகளில் வேலை வாய்ப்புங்கும்போது அந்த புலம் சேர்ந்து நகர்ந்துடுறாங்க. அப்போ அதுக்கும் படிச்சாச்சு வேலை இல்லை. இந்த செட்டு ஒரு குறிப்பு இங்கேயே இருக்குது. படிக்கவே இல்லை கூலி தொழிலாளி, இப்படி ஒரு குறிப்பு இருக்குது. இப்போ இந்த 67க்கு பிறகு திராவிட ஆட்சியில் ஒரு நிலைப்பாடை நீங்கள் ஊர்ந்து கவனிக்கணும். இப்போ நான் அரசு நிலையில் உட்காந்துருக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த காலம்புற முட்டாளவே இருக்கணும். இவன் அறிவே வந்துடக்கூடாது. முதல்ல இவனுக்கு அறிவு வந்துன்னா நான் வேற ஆளுன்னு தெரிஞ்சிடும். அது தெரிஞ்சிடக்கூடாது. இப்போ முதல்ல நான் என்ன பண்ணுறேன், நான் தமிழனும் சொல்லிக்கிறது இல்லை, தெலுங்குன்னு சொல்லிக்கிறது இல்லை, மராத்தியனும் சொல்லிக்கல. நம்மெல்லாம் திராவிடா ஒரு புதிய ஒரு குழு உருவாக்கி என்னென்ன வகையிலெல்லாம் இவனை வந்து அடிமை நிலையில் வைக்கலாம். படிக்க சொல்லுவான், படிச்சுட்டு வருவான், அவனுக்கான வேலை வாய்ப்பு இருக்காது. இப்போ இருக்கிறது இங்கே அகானி வச்சுருவாங்க. நீங்கள் தான் இண்டஸ்ட்ரி எதையுமே உள்ளே வர்றதை அனுமதிக்க மாட்டேங்கிறீங்க. இண்டஸ்ட்ரீஸ் வந்துச்சுன்னா வேலை வாய்ப்புகள் வரும். இப்போ இண்டஸ்ட்ரீஸ் வராது இருக்கா? நான் கேட்குற தொழிற்சாலை நீ கொண்டு வரியா? என் மண் சார்ந்த, என் மண்ணின் வளம் சார்ந்த, அதனுடைய உற்பத்தி சார்ந்த தொழிற்சாலையை நான் கேட்குறேன். மரபு வழி வேளாண்மை அது சார்ந்த தொழில் அப்படி கேட்குறேன். நான் தொழில் பூங்காங்கிற பேரில் ஜவுளி இதை கொண்டு வர்றதும், வேதிப்பொருள் கெமிக்கல் ஃபேக்டரியில ஷிப்காட்லேருந்து என்ன கடலூர்ல இருந்து சேம்பரை வரைக்கும் என்ன தொழிற்சாலை? அந்த ஷிப்காட் கூட சமீபத்தில் வெடிச்சு எனக்கு என்ன அரிசியை செஞ்சு கொடுக்குதாங்க, ஹார்லிக்ஸை செஞ்சு கொடுக்குது, முழுக்க வேதிப்பொருள், பூச்சிக்கொல்லி மருந்து. இந்த தொழிற்சாலை தான் நீ கொண்டு வர. என் மண்ணில் கொண்டாந்துருக்கிற ஒரே ஒரு தொழிற்சாலை என் மக்களுக்கு பயன்பாட்டுக்கு உள்ளதுன்னு சொல்லு. திருப்பூர் பூரா என்ன தொழிற்சாலை? சாய ஃபேக்டரி பூரா கொடுக்குறீங்க. அப்போ நீங்கள் ஒரு பக்கம் படிக்க சொல்லிட்டு வேலை கொடுக்கறதில்ல. ஒன்றாச்சுங்களா? இப்போ இந்த சமூக மக்கள் இப்போ பாரி சொன்னது போல இதை விட இவர் சொன்னார், காமாட்சி நாயுடு. அவர் தெளிவாக சொன்னார், யோ நாங்கள் ஆள்றோம் நாங்களே ஆள்றோம். அன்னைக்கு விஜயநகர ஆட்சி காலத்தில் கத்தி எடுத்து சண்டை போட்டு ஆடுறோம். உங்கள் தான் ஓட்டு போடுறான், அவன் எங்களுக்கு தானே போடுறான். அந்த முட்டா பையன்ட்ட போய் சொல்லு, ஓட்டு போடுற முட்டா பையன்ட்ட சொல்லு. நாங்கள் என்னமோ நாங்கள் பிடிங்க எடுத்துக்கின்னு வந்தோம். உங்களுக்கு எவனையுமே ஓட்டு போட மாட்டேங்கிறான். உங்களால் யார் தமிழ் எவனும் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டேங்கிறான். தெலுங்கானா ஒட்டுமொத்த தெலுங்கு நாங்கள் எத்தனை பேர் 8 விழுக்காடு தான் இருப்போம். அவன் ஓட்டு போட்டால் நாங்கள் வர முடியுது. எல்லாம் நீங்கள் தான் முட்டா பையன், நீங்கள் தான் போடுறான், தமிழ் முட்டா பையன் தான் போடுறான் இருக்கிட்ட. அப்போ அவர் தெளிவாக சொல்கிறார், உங்கால் தான் போடுறான். ஏன் ஆள் இனம் தன்னையே அழிக்கிற ஒருத்தவனுக்கு ஓட்டு போடுற நிலைமைக்கு எப்படி தள்ளப்பட்டான்? முழுக்க டாஸ்மார்க்கு
இதுதாங்க அடிப்படை காரணமே. முழுக்க நீ மதுவை கொடுத்து எங்கே நான் வந்து இப்போ நாடு அரசு மொழி இனம் இந்த ஆய்வுக்கெல்லாம் போகிறதில்ல, அப்புறம் அதெல்லாம் விட்டுடுங்க. நான் காலையில் எழுந்திரிச்சு ராத்திரி அடித்து போதை தெளியல கட்டிங் தெளிவு போதைக்கு போகிறேன், கையில் காசு இல்லை. எவன் ஒரு கட்டிங் வாங்கி கொடுப்பானோ அவன் காலில் விழுந்து கிடக்கா. இப்படியே போய் வேலைக்கும் போகலை. கண்டு எப்படியா அவன் இவன் 5-10 பிடுங்கி ஒரு கோட்டைக்கிட்ட அடிச்சிட்டான். திரும்பி வீட்டுக்கு வரா, வீட்டில் சாப்பாடு இல்லை, மனைவி 2 குழந்தைய வச்சுருக்கா. அவள் ஏதாவது கூலி வேலை செஞ்சு ஏதாவது கஞ்சி எடுத்து வச்சா அங்கே வந்து இந்த சோறு நெல்லை இல்லை அது நெல்லை இல்லை நீ சம்பாரிச்சு அந்த வீட்டில் கொடுத்த மாதிரி அதை தூக்கி போட்டு உடைக்கிறான். இந்த மாதிரி பல நாள் வாழ்ந்து பார்த்துட்டு அவள் தற்கொலை பண்ணிக்கிறா. இது நான் விளையாட்டுக்கு சொல்லலை, என் ஊரில் பல குடும்பம் இந்த மாதிரி அழிஞ்சு நிற்கிது. இந்த மது போதை மட்டுமல்லாமல் கஞ்சா ஹெராயின் பள்ளிக்கூடத்துல இருந்து அப்போ ஒரு சமூகத்தையே நீ போதை சமூகத்தை மாற்றிட்டு இவனை போய் அவனை ஒழுங்கானவனுக்கு ஓட்டு போட மாட்டேங்கிறான்னா எங்கெங்க அவன் ஒழுங்கானவனுக்கு ஓட்டு போடுறது? ஓகே ஓகே வரேன், திருப்பி வரேன். ஐயா தொடர்றீங்கன்னா தொடருங்க. இப்போ வந்து வெளியிலிருந்து வந்தவங்க தான் யாரு? கலைஞர் வெளியிலிருந்து வந்தவர், ஜெயலலிதா வெளியிலிருந்து வந்தவர், எம்ஜிஆர்ல இருந்து வந்தவர். நான் சொல்றேன், நீங்க இன்னைக்கு தொழிலாளர்களை தான் பாக்குறீங்க. நாங்க ஆளுமை பெற்று சாதாரணமா வந்து ஆளுமை பெற்று தமிழர்களை ஆட்சி படைக்கிறாங்கல்ல, அதுவும் வரவுல தானே வரணும். ஓகே, வெளிமாநிலத்தவர்கள். ஆமா, அப்புறம் எப்படி அவங்க வருவீங்க? அவங்க ஒரு சாதாரண பஞ்சை பராரியை தான் வர்றாங்க. வந்தவங்க என்ன செய்யறாங்க? இங்க உள்ள சூழலை பயன்படுத்திக் கொண்டு ஒரு ஆளுமை மிக்கவர்களா மாறுறாங்க. மாறுறவங்க என்ன நினைப்பாங்க? தமிழ் உணர்வுல பேசுவாங்களா? பேசியிருக்காங்களே கலைஞர் நிறைய அதான் சொல்றேன், பேசுவார்கள் செயல்படுறதானே. வர்றவங்கள போல நேத்து வந்தவங்க மார்வாடி செட்டு. ஓகே, முழு பொருளாதாரமா அவங்க கையில இருக்கு. முழு அரசியல்ல இருந்து பொருளாதாரத்தை தீர்மானிக்கிறாங்க. இப்படிதான் அதுக்கு முன்னாடி வந்த தெலுங்கர்களும். சரி, இப்ப அதை விட பெரிய ஆபத்து என்ன வருது இருக்குன்னாக்க, இப்ப பாரி சொன்னதுதான், நீ குறைஞ்சபட்சம் இந்த அரசு தமிழன் நலன் சார்ந்த ஒரு அரசா இருந்தா, எப்படி மலையாளத்தை ஆள்றானோ, கன்னடத்தை ஆள்றானோ, தெலுங்கு அப்படி ஒரு நலன் சார்ந்த அரசு, தமிழ் அரசுன்னு சொல்ல, தமிழர் நலன் சார்ந்த தமிழ் அரசு இருந்தனா குறைஞ்சபட்சம் வருகை பதிவேடு நீங்க எடுக்கலாம்ல. அவனுடைய வருகை பதிவேடை கொடுத்து உள்ள கொடுக்கலாம்ல. அதை நீ கொடுக்கல. இப்ப அவனூடால ஏற்படுற குற்றம் அதிகமாகுது. நீங்க இங்க வந்து சொன்னீங்கல்ல, தமிழர் குற்றம் நடக்கலையான்னு. குற்றத்தை கண்டுபிடிக்க முடியுது, அங்க கண்டுபிடிக்க முடியல. இன்னொரு நடைமுறை நடந்த நிகழ்வு, ஒரு ஊர் உள்ளால போய் ஒருத்தன் அடிக்கிறான், வட மாநிலத்துக்கு வர ஒருத்தன் அடிக்கிறான், தகராறு வருது. நம்ம ஊர்ல வந்து எங்கேயோ கிடந்த பையன், மொழி தெரியாத பையன் அடிக்கிறான்ட்டு ஊருக்காரனா பங்காளி சித்தப்பன் பெரியப்பனுக்கு தொலைபேசியில் தொடர்பு பண்றான். அதே வாங்கடா சண்டைன்னு. அப்பதான் ஒருத்தன் ஏறா நான் எங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயின்னு இருக்கேங்கிறான், இன்னொருத்தன் வண்டியில பெட்ரோல் இல்லைங்கிறான், எதையும் சொல்லின்னு இருக்கான். ஒற்றுமை அவங்க இருக்குங்க. ஆமா, அடுத்து போன் அடிச்சு அடுத்த நிமிஷத்துல 100 பேர் வந்து நிக்கிறான் வட மாநிலத்தவர்களுக்கு. ஆமா, 100 பேர் நிக்கிறான். கேட்டுங்க, தமிழருடைய எண்ணிக்கைக்கு இணையா வந்துட்டுனாக்கா அங்க நிக்க முடியாதுன்னாப்புல. இணையெல்லாம் வேணாம், தமிழ் மக்கள் 5 விழுக்காடு அல்லது 8 விழுக்காடு வந்துட்டா போதும். 8 விழுக்காடு எப்படி ஊர்ல போலீஸ் அப்படிதாங்க. ஒரு ஊர்ல 10 ஊரை பாக்குது காவல்துறை. அந்த காவல் நிலையத்தில் இருக்கிறது 10 பேர் தாங்க. 10 ஊர்ல எவ்வளவு பேர் இருக்கா? அத்தனை பேரும் கட்டுப்படுத்துறாங்க. காரணம் என்னன்னா, ஒரு ஊரை போகும்போது 10 போலீஸ்காரங்களும் ஒன்னா கக்கால போவாங்க. அப்ப ஈத்து போட்டு அடிக்கும் போது அங்க கூட பயப்படுவாங்க. 100 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரே நேரத்துல கிளம்பி வரும்போது ஒரு ஊர் உள்ளால அடிச்சுட்டு போடுவாங்க ஒரு ஊரை. அப்படி நடந்தது, திருப்பூர்ல நடந்தது, அங்கங்க நடந்தது. அதிகமா வரணுங்கிறதுல இப்ப ஒண்ணு மொழி சிக்கல், பண்பாட்டு சிக்கல், குற்றங்கள் அதிகமா விளையிறது, நம்மளுடைய பொருளாதாரங்கள் பறிக்கப்படுறது. இடையில ஐயா சொன்ன மாதிரி ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன். முக்கியமானது என்னன்னு கேட்டேனாங்க, இப்ப வந்து சீமான் போன்றவர்கள் ஆளுமை மிக்க தமிழர் தேசியம், தமிழ் தேசியம் கட்டமைச்சு வர பாக்குறாங்க. அவர்களை பிரிவினைவாதிகள், அடிப்படைவாதிகள்ங்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா தீவிரவாதிகள். தமிழ் தீவிரவாதிகள் ஒரு புது வார்த்தை. இலங்கை தமிழர்கள் வந்து 40-50 ஆண்டுகளுக்கு மேல வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கான், பூரா அகதியாத்தவருக்கு இன்னைக்கு வரைக்கும் என்ன சிறையில இருக்கான். அப்ப அப்படிப்பட்டவர்களை குடியுரிமை பெறுவதற்கு இந்த தமிழ்நாடு அரசு இந்திய அரசிடம் ஏன் வந்து கோரிக்கை வச்சு அதை நிறைவேற்றுவதற்கான முயற்சி செய்யல? 5 வருஷத்துக்கு முன்னால கனடாவுக்கு போன குடியுரிமை பெற்றுட்டான், ஒவ்வொரு நாட்டுக்கு போன குடியுரிமை பெற்றுட்டான். இது தாய்வழி சமுதாயம், கொடிவெளி சமுதாயம் இங்க வந்து காத்து கிடக்க அகதியா கிடக்குது. இன்னும் வந்து ரொம்ப கேவலமாக இருக்கிறது. அப்ப தமிழ் உணர்வு உள்ள அரசாக இருந்தால், கலைஞர் காலத்துல இருந்து அதுக்கடுத்து எந்த காலத்துல இருந்து எவ்வளவு காலம் கடந்து போச்சு. இன்னும் சொல்ல போனா மத்திய அரசை வந்து நெருக்கடி கொடுத்து, எப்ப சொல்றேன் நானு, இவர்களுடைய ஆதரவுல ஆட்சி செய்ய கொன்ற பொழுது, இவர்கள் 12 மந்திரிகளை வாங்கி கொண்டு கோல வச்சுக்கின்ற பொழுது ஏன் அதை சாதிக்க முடியல? மத்திய அரசு பாருங்க இல்லைங்க, சிறப்பு கொண்டு வந்து சிறப்பு முகாம்னு
ஒரு சிறைச்சாலையை உருவாக்குறதே பேர சொல்றீங்க. மத்திய அரசு கொண்டாந்து இங்க வைக்க சொல்ல. ம். இப்ப நீ வந்து இப்ப பீகார்காரன் வரான், இந்திய மாநிலங்கள்ல இருந்து வரான், அவனை விடுங்க. நேபாளம் என்ன அண்டை நாடு தானே? ஏன் பங்களாதேஷ் பங்களாதேஷ் மேற்கொண்டு நிறைஞ்சிட்டானே பங்களாதேஷ்ல. கூர்க்கா வேலை பாக்குறான். அப்ப ஏன் தமிழ் குடியை மட்டும் இந்த மண்ணுல மத்திய அரசு சிறையில வைக்க சொல்லிச்சு? இல்லையே. சிறப்பு முகாம்னு சொல்லி உருவாக்குறதுக்காரன் இது. ஒரு கொடுஞ்சிறை அது அகதி முகாம்ங்கிறது. அதுக்குள்ளால இன்னைய வரைக்கும் அடைச்சு வச்சிருக்கீங்க. இந்த கேள்வி என்கிட்ட ராஜீவ்காந்தி கொலை கேஸ்ல விடுதலை பெற்றாச்சுல்ல, வெளியே விடணும்ல, திருப்பி முடிச்சு போய் அங்க உள்ள வைக்கிறது யாரு? அப்ப அதுதான் சொல்ல வர. இந்த அரசு மக்களுக்கான அரசு இல்ல, தமிழர்களுக்கான அரசு இல்ல. தமிழர் அரசு இல்லைங்கிறது ஒண்ணு, தமிழர் நலன் சார்ந்த அரசு ரெண்டு. இப்ப என் ஊர்ல வந்து இப்ப இன்னைக்கு சின்ன ஊரு, ஒரு 5 குடும்பம் இருக்கு பாரு. ஒரு முந்திரி பயிர் கம்பெனி வேலை செய்யறா, உடல் உழைப்பு கொடுக்க ஆள் இல்ல. ஆம்பளை இருக்கிறவன் போற டிரான்ஸ்மார்க்கல் போய் படுத்த கிடக்கான், வர மாட்டேங்கிறான். படிச்சவனும் வந்து அங்கதான் போய் நிக்கிறான். ஆள் இருக்கான், வேலை செய்ய ஆள் இல்ல. இல்லைன்னா எங்கேயோ கொள்ளடிச்சு எப்படியாவது ஏமாத்தி திருட இருக்கான். 5 குடும்பம், 5 ஆளு, 5 பொண்ணு குடும்பத்தோட வந்து அப்ப அவனுக்கு வீடு கொடுத்து இப்ப முழு நேர பணியாளர் அந்த வீட்டுல உட்காந்துருக்கான். அப்ப என் ஊருக்காரனுக்கு என் அண்ணன் பையன் தான், அவங்கள கொண்டாந்து அங்க வச்சிருக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இப்ப என் ஊர்ல இருக்கிற 100 பேர் குடிகாரனா இருக்கிறவன்ல ஒரு 5 பேர் அங்க போய் அந்த கம்பெனில வேலை செஞ்சான்னா சம்பளம் கொடுக்க போறான். அவன் வர வேண்டிய தேவை இருக்காதுல்ல. இவனு வரவே மாட்டேங்கிறான். அப்ப அவன் பிழைக்கணுங்கிறோம், யாரையாவது வச்சு செய்யணுங்கும் போது இப்படிதான். இந்த வரவுக்கும் காரணம் டாஸ்மார்க்கா இருக்கு. ஓகே, இல்ல நீங்க இந்த பாகுபாடை பாக்குறீங்களா? நீங்க நெய்வேலி பகுதியிலே இருக்கீங்க. இப்ப நம்ம பார்த்தாலே இது என்ன நம்ம ஊரே இல்ல அப்படிங்கிற அந்த உணர்வு நெய்வேலியை பார்க்கும்போது வருதா? என்எல்சியில இந்திக்காரர்கள் அதிகமா வேலை செய்யறாங்க, அது எப்பயோ மாறி போச்சு. இப்ப அங்க போய் அப்ப முன்னாடி வந்து ஒருத்தன் 2 பேர் எல்லா மாநிலத்துக்காரனா இருந்தான். இப்ப நான் வேலையில இருக்கும் போல எல்லா மாநிலத்துக்காரனா இருந்தான். இருந்தாலும் தமிழர்கள் தான் அங்க அதிக ஆளுமை. தொழிற்சங்கத்துல இருந்து அங்க அது பார்த்தீங்கன்னாக்க எம்ஆர்டி குரூப்பு, அது மதுரை அந்த சைட்ல இருந்து ஒரு குரூப் இருக்கும். இங்கேயே இருக்கிறது பல்லர் 2 பா சொல்லுவோம், பறையர் படையாச்சு அந்த மாதிரி. இப்போ அடுத்தது 3வது குரூப் ஒன்று போட்டு தான் இதுல தொழிற்சங்கம் ஜாதி அடிப்படையில் இருப்பாங்க. இந்த மாதிரி இருந்த ஒரு இடத்துல அவன் ஒருத்தன் 2 பேர் அதிகாரி இருப்பான். வந்து கொஞ்ச நாள்ல தமிழ் தெரிஞ்சுக்குவான். தமிழனா தான் நம்மளுக்கு தெரியும், பிற மொழியாலாம் தெரியாது, ஏன்னா தமிழ் தான் பேசுவான். இன்னைக்கு அவனுக்கு வேலை செய்யறதுனே அவன் தமிழ் பேசலை, தமிழ் தெரியல. முழுக்க கடந்த ஆண்டுக்கு முன்னாடி 299 பேர்ல ஒரு ஆள் தமிழன் இல்லை, அதிகாரி போட்டதில்லை, எக்ஸிக்யூட்டிவ் கேடரில் போட்டதில்லை. இப்போ முழுக்க இப்போ இந்திக்காரனா போனதால தான். அதோட இல்லை, நெய்வேலி நிறுவனம், நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தை என்எல்சி இந்தியா லிமிடெட்னு கொண்டாண்டான். இந்திய நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் கொண்டு வந்து முழுக்க இந்திக்காரனை போட்டு இப்போ பழைய ஆள்லாம் என்ன ரிட்டையர்டாகி வெளியே வந்துட்டாங்களா, இப்போ புதுசாக வந்தவன் பூரா இந்திக்காரனா. இப்போ சந்தையில் என்ன நிலைமையாகி போச்சுன்னா, காய் விற்கிறவன் நம்பாள், இப்போ பொம்பளைங்க கூறு கட்டி வச்சு வைக்கிறது, வாங்க வரவன் அவள் நார்த் இந்தியா. இப்போ அவன் இந்தியில் கேட்குறான், இதுக்கு சொல்ல புரியல. இப்போ ஒரு ஆண்டுல இது இந்தியில பேசுது, ஹிந்தி படிச்சுட்டாங்க. இந்தி அவன் பேசிய அவன் கேட்கறதுக்கு முன்னாடி இது ரூபியா அப்படின்னு இது சொல்ற அளவுக்கு ஒரு குட்டி உத்தரப்பிரதேசமா இப்ப நெய்வேலி மாறி போச்சு. என்ன சமீபத்தில் நிர்மலா சீதாராமன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க, நினைவு இருக்காங்க? ஒரு மாநிலத்துக்குள்ள பணி செய்யக்கூடியவர்கள் அந்த மாநில மொழியை தெரிஞ்சவங்களா இருக்கணும் அப்படின்னு ஒரு கருத்தை இப்ப சொன்னாங்க, போன வாரம், ஒரு 10 நாளைக்கு முன்னால. என்ன காரணம் தெரியுமா? எல்லா வங்கிகளிலும் தமிழ் தெரியாதவங்க அதிகாரிகள் மேல அதிகாரியாக தான், எவன்ட்டுமே பேச முடியல. அவன் வந்து ஆங்கிலம் பேசுறான், அல்லது அரையோடதான். அப்புறம் ஹிந்தியில வேற அவன் சொல்றது என்ன சொல்றேன், இந்தியாவுக்குள்ள இந்தி தெரியாம நீ ஏன் இருக்கிறீன்னு நம்மள திரும்பி கேட்கறான். இது இந்தியா தானே, இந்தி தெரியாம நீ ஏன் இருக்கிறேன்னு கேட்கறான், வங்கிக்காரன் கேட்கறான். இது வங்கி மட்டும் இல்ல, உங்களுக்கு வந்து விமான நிலையம் ஆகிப்போச்சு, ரயில்வே துறை ஆகிப்போச்சு, எல்லாத்திலுமே இது திட்டமிட்டு செய்யப்படுகிறது. அதாவது மாற்றம் என்பது மேய்ச்சலாம் அங்கங்க போடுவாங்க, இங்க இருந்து வடநாட்டு போடுவாங்க, அங்கிருந்து போடுவாங்க. ஆனா அதிகமான எண்ணிக்கையில இந்த தாய்மொழிக்கு நேர்முரணான போட்டு அவங்க வந்து வணிகம் பண்ணாங்க. அதனுடைய உச்சபட்சத்துலதான் நிர்மலா சீதாராமன் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அவங்க வட மாநிலத்தவர்களுடைய எண்ணிக்கைங்கிறத விட இந்த எண்ணிக்கை உள்ள அதிகரிக்க அந்த எண்ணிக்கையை அவங்களுக்கு தேவையான, இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ வன்னியர் ஒரு இருக்கிறாங்க, ஒரு 20% இருக்கிறாங்க, 15% இருக்காங்கன்னு வச்சுக்குவோம். இப்போ இந்த வன்னியர்களுடைய தேவையை பூர்த்தி செய்யறதுக்காக அந்த ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் உங்களுக்கு நான் இதை செஞ்சு கொடுக்குறேன்,
உங்களுக்கு நான் அதை செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்கல்ல. உங்க தலைவருக்கு செலவு வைக்கிறேன், உங்க ஆளுக்கு இது பண்றேன், அது பண்றாங்கல்ல, நீங்க பார்க்க முடியுதுல்ல. இதே மாதிரி தான் ஒவ்வொரு சாதிகளுக்கும் பண்றாங்க. இப்போ வடவர் இன்னைக்கு இங்க வந்துருச்சுன்னு வைங்க, அவன் என்ன கோரிக்கைகள் வைப்பான்? ஏன் குழந்தைகளுக்கு ஹிந்தி படிக்கணுமா? ஏன் குழந்தைங்க இப்போ பீகாரி கூட இல்லை, அவன் ஹிந்தி தான் சொல்லுவான், ஹிந்தி படிக்க வைக்கணும் அப்படிமா. இப்போ இதுக்கு இப்போ ஒரு 10 லட்சம் பேர் வட இந்தியர்கள் வாக்கு இருக்குன்னு வைங்க ஒரு தொகுதியில். இப்போ வந்து எடுத்துக்காட்டுக்கு இப்போ திருப்பூர் பக்கத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பல லட்சம் பேர் இருக்கான் வட இந்தியர். இப்போ அங்கே இருக்க இவங்கெல்லாம் வந்து வாக்காளர்களாக மாறிடுறாங்க தமிழ்நாட்டுக்குள்ள. இப்போ இவங்களுடைய கோரிக்கைகள் என்னவா இருக்கும்? திருப்பூர்ல அவங்க ஊர்க்காரன் யாராவது ராஜாக்கு செலவைக்கணும்பா, ஏதாவது ஒண்ணு சொல்லுவான். கடையில பேர் எல்லாம் தமிழ்ல இல்ல இருக்கு, எங்களுக்கு வந்து ஹிந்தியில தான் இருந்தா சரியா வருங்கிறான். ஆமா, எதையாவது ஒண்ணு சொல்லுவான். சொல்லிட்டு இல்ல உங்களுடைய கட்சி மீட்டிங் போஸ்ட்லாம் கூட தமிழ்லையும் இங்கிலீஷ்லயும் கூட கொடுக்குறீங்க, எங்களுக்கு ஹிந்திலையும் கொடுங்கம்மா. அப்ப நீ இது வரைக்கும் அரசாங்கம் இந்த திராவிட இயக்கம் எல்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? இருமொழி கொள்கை, இருமொழி கொள்கை என்ன? அதுலயே நீ பண்ணது அயோக்கியத்தனம். அது தனி டாபிக். நீங்க ஆளப்பெரிய அயோக்கியத்தனத்தை நீங்க அதுக்குள்ள பண்ணிருக்கீங்க. ஆனா இருமொழி கொள்கையை நாங்க வந்து உயிர்நாடியா கொண்டிருக்கோம்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்கல்ல, இங்க என்ன ஆகும்? அவன் மும்மொழி கொள்கையை கொண்டு வந்துருவானா இல்லையா? அவன் கொண்டு வரானோ இல்லையா? அவன் கேட்க ஆரம்பிப்பான், எனக்கு ஹிந்தி நாங்கள் சொல்லிக் கொடுக்குறது இப்போ அரசு பள்ளியில ஹிந்தி வேணும்பா. நீ என்ன பண்ணுவ? அப்ப அவன் வாக்கு வேணும்னா அதை நீ செய்ய தயாராவ. புரியுதா? இன்னைக்கு எடப்பாடிலாம் வந்து வாய்மூடி மௌனியா இத்தனை லட்சம் பேர் இங்க தமிழ்நாட்டில் வாக்காளராக ஆவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சாமையா எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கு. அவர் ஒரு கவுண்டர். திருப்பூர்ல பெரும்பான்மையா இருக்கிறவங்களுடைய அதை வந்து சமூக ரீதியா பாத்தீங்கன்னா கவுண்டர்கள் வந்து கொஞ்சம் பெரும்பான்மை. இப்ப திருப்பூர்ல வடவர்களோட வாக்கு எண்ணிக்கை அதிகரிக்கும் போது யாருடைய அரசியல் அதிகாரத்தை அது கேள்வி கேட்கும்? கவுண்டர்களோட அரசியல் அதிகாரத்தை கேள்வி கேட்கும். கவுண்டர்களுக்கு பிரதிநிதியாக கவுண்டர்கள்ல வந்த ஒரு நபரு, தன்னை கவுண்டராகவே சொல்லிக் கொள்ற ஒரு நபரு வட இந்திய வாக்கு வந்தா பரவாயில்ல, எஸ்ஐஆருக்கு நான் ஆதரிக்கிறேன்னு நீங்க பேசுறீங்கன்னா அங்கே கவுண்டர்களுடைய எதிர்காலத்தை ஃபுல்லா அறுத்து விட்ட கணக்கு தானே இது. நீங்க என்ன யாருக்கு தான் உண்மையா இருக்கீங்க? உங்க மக்களுக்கும் உண்மையா இல்ல, தமிழ் மக்களுக்கும் உண்மையா இல்ல, யாருக்கு நீங்க உங்க சமூகத்துக்கும் நீங்க உண்மையா இல்ல. நாங்க திருப்பூர்ல நாளைக்கு என்ன, திருப்பூர்ல இருக்க கவுண்டர்களுக்குலாம் ஓகேவா? வடவை வந்து உங்க கூட வந்து சமமா வந்து உட்காந்துக்கிட்டு வாக்கு வாங்குறது போறது ஓகே உங்களுக்கு? உனக்கு வேலை செய்யற வரைக்கும் நீ வந்து ஓகே சரி இருந்துட்டு போனா வேலை செய்யறான்னு இருப்ப. நாளைக்கு அவன் வாக்காளரா மாறிட்டானா அவன் நாளைக்கு கவுன்சிலரா இடத்துக்கு வருவான். கவுன்சிலர் சார் ஹிந்தி பால், ஹிந்தில பால் அப்படிமா என்ன பண்ணுவ? ஏனுங்க அப்படின்னு போய் பேசுவிய? நீ அங்க போய் பேச முடியாதுல்ல. ஏனுங்க ஹிந்திக்காரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பிய? முடியாதுல்ல. அப்ப என்ன பண்ணி போவ? அடங்கிதான் போன. நீ இந்த உணர்வு இருக்கா? எங்க ஊர்ல நாங்க எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா அப்படின்னு பேசிட்டு இருந்தீங்களா ஒவ்வொருத்தனும்? நீ என்ன பண்ணுவ? நீ சொல்லு. நீ நான் கேட்கிறேன், நீ சாதி வெறியன்கிறீல்ல, அதுல உண்மையா இருக்கீங்களாடா நீங்க? முதல்ல உன் சாதி வெறியெல்லாம் தமிழ் சாதிகளுக்குள்ளதான் நீ காட்டுவ அப்படின்னா நீ என்னடா சாதி வெறியன்? ஏதாவது ஒரு வெறியாச்சும் உண்மையா இருக்கடா. வெளியில இருந்து வந்தவங்க பொதுவான ஆளு, நம்முடைய மனப்பான்மை வெளியில இருந்து வந்த பொதுவான ஆளு. தமிழ்நாட்டுக்காரன்னா என்ன ஜாதி நமக்கு இது ஒத்து வராது. நம்ம வரட்டாலும் பரவாயில்ல. என்ன ஆளுங்க இத கேளுங்கடாங்க, நீங்க என்ன ஆளுங்கன்னு கேட்க வேண்டியதானே? நான் எதுலயுமே உண்மையா இல்லைன்னா எப்படி இவங்களை காப்பாத்துறது? குறைஞ்சபட்சம் இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மை சாதிகள் தன் சாதியில சாதி வெறியோடய இருந்தா கூட தமிழ்நாடு தப்பிச்சிடும். ஆமா, அப்படி இருந்தா தமிழ்நாடு தப்பிச்சிடும். அதுலயும் உண்மையா இல்ல, வெக்கம் எல்லாம் போய் அடுத்தவங்க கால விழுவுற. அவங்க மேல எனக்கு மதிப்பு உண்டு, ஏன்னா அவங்க நம்ம ரத்த சொந்தங்கள் தான். அடுத்தவங்க கால விழுந்தவன் இல்லையா நீ? உன் சாதிக்குனாச்சும் உண்மையா இருக்க நீ? அங்க விழுந்து போச்சு இல்ல, அங்க போய் போற கால உழுந்து போற, டெஸ்க் அடியில போற, உளுந்து போற, உளுந்து போற, ஹெலிகாப்டர் பார்த்து கும்பிடுற. வெக்கமா இல்ல உங்களுக்கு எல்லாம்? ஆயிரக்கணக்கான உயிரை கொடுத்தா நீ என்ன சொல்ற? ஆண்ட பரம்பரைடா இது பேர் ஆண்ட பரம்பரையா? இது பேர் ஆண்ட பரம்பரையா? நீ ஆண்ட பரம்பரைன்னு உன்னோட தலைவர்கள் காட்டிட்டு இருக்கல. இன்னைக்கு எவன் அடுத்தவன் காலில் மண்டிடாம இருக்காம அவன் தான் ஆண்ட பரம்பரை. அவன் தான் தலைவன். அடுத்தவன் காலில் மண்டி விடுறவனை போய் தலைவன் சொல்லிக்கிட்டு ஆண்ட பரம்பரைன்னு பெருமை பேசுறேன். நீ எவ்வளவு பெரிய இழிவு! அதை தானே பண்ணிட்டு இருக்கான் ஒவ்வொரு தமிழ் சாதிக்காரனும். அதான் சொல்றேன், ஏதாவது ஒண்ணுக்கு உண்மையா இரு, உன் சாதிக்குனாச்சும் உண்மையா இரு. அதுவும் இனத்தோட ஒரு கூறா போயிடும். ஆனா அதுக்கும் நான் உண்மையா இருக்க மாட்டேன், இனத்துக்கும் நான் உண்மையா இருக்க மாட்டேன், எவனுக்கும் உண்மையா இருக்க மாட்டேன்னா யாருக்குடா உண்மையா இருப்ப? அந்த ஓட் பண்ற கேண்டிடேட் இருக்குல்ல, இப்ப வட மாநிலத்திலே ஓட்டு போடுறாங்கன்னா அவங்க யாரை தேர்வு செய்யற ஒருத்தர் வந்து ஒருவேளை பிஜேபியில இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அவர் ஒரு தமிழராதானே நிற்கப்படுது. கருத்தியல் ரீதியாக என்ன ஆதரவுக்கு நிலைப்பாடு உடையவர்? நீங்க அப்படித்தான் நீங்க கேக்குறீங்கல்ல கேள்வி. தமிழர் ஒத்துக்கிறோம், நாங்க தமிழர் தான். இன்னைக்கு திமுகவில் இருக்கிற தமிழர் கொள்ளை கூட்ட தலைவனா பல கோடி சொத்து சம்பாரிச்சு வச்சிருக்கான். அப்ப அவன் தமிழன் தான் சம்பாரிச்சுக்கிட்டு விட்ட முடியுமா?
தமிழர் குடித்தலைவன் மானமுள்ளவனா இருந்தான்னாக்க அரசு இவன் கையில் இருக்கும். 4 குடித்தலைவன் ஒன்றா இருந்தா போதுங்க. ஆமா, கனமா வேணாம். 4 குடித்தலைவன் ஒன்றா ஐயா இருந்தா ஒரே ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். துரைமுருகனுடைய அனுபவம் எவ்வளவு பெரிய அனுபவம், ஆளுமை எவ்வளவு ஆளுவோமை. நான் உதயநிதி மகன் இன்பநிதியினுடைய ஆட்சி காலத்தில் நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேங்கிறாருன்னா எவ்வளவு பெரிய கேவலமான ஒரு தமிழ் இனத்துல பிறந்த ஒரு தலைவனா நான் ஏத்துக்க முடியுமா? கேக்குறேன். ஒரு மானவன்னியன் சம்பந்தமே இல்லாத ஒருத்தனுக்கு கீழே அடிபடுகிறது உங்களுக்கு ஓகேவா? வன்னியர்களுக்கு ஓகேவா? நீ வீர பரம்பரையா? நீ என்ன வீரம் இதுல? நீ வீர பரம்பரையா? நீ என்ன சத்திரியர்கள்? ஆண்ட பரம்பரையா? சத்திரியர்கள். நான் கேக்குறேன், வன்னிய குல சத்திரியர்கள் தான் இங்க அடிமைப்படுறாங்களே, எதிர்த்து யாரு கேட்கணும்? நீங்க கேளுங்க. என்னப்பா நீ வன்னியருங்கிற, கடைசியில போயிட்டு அங்க போய் விழுகுறேங்கிற, கேளுங்க. இத கேட்டீங்கன்னா உங்களுக்கு மண்டலம் முழுக்க ஆண்ட சிற்றரசு யாருன்னு தெரியுங்க. அதுல ஒருத்தர் தாங்க இவங்க. யாரு? துரைமுருகன் அப்பா. இதுல பரம்பரை ஒரு சிற்றரசு பரம்பரையா இருக்கும். நீ ஆட்சியில் இருக்கணும், ஒரு நாள் அவனும். உதயநிதியினுடைய பிறந்தநாள் இல்ல முந்தா நாள நேத்தா உதயநிதி பிறந்த நாளுக்கு முரசொலியில் எத்தனை பக்கம் விளம்பரம் தெரியுமா? யாருக்கா தெரியுமா? ரெக்கார்டு பிறகு நீங்க கின்னஸ் ரெக்கார்ட்ல பதியலாம் அதை புரிஞ்சுக்குங்க. ஒரு தகவல், தெலுங்கர்கள் திராவிடம்ன்ற கருத்தில சார்ந்து பேசுறாங்க இல்லையா தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு, அவர்களை ஒரு விதமாக இப்போ உறவுகள்னு ஏத்துக்கிற அளவுக்கு ஆளுமை வர்க்கத்தை இல்லாம மக்களை உறவுகள் ஏத்துக்க தயாரான நம்ம வடவர்களை உறவுகள்னு ஏத்துக்கிறதுல ஒன்றும் அச்சம் இல்லை, தயக்கம் இல்லை. இங்க பாருங்க, இங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். தெலுங்கர்கள் பிழைப்புக்காக கொஞ்சம் பேர் வராங்க. சரி, அதற்கப்புறம் வரலாற்று காலகட்டத்திலையும் தெலுங்கர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த வரலாற்று காலகட்டத்தில் வந்த தெலுங்கர்களுடைய வாரிசுகளை நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அவர்கள் தமிழ்நாட்டவர்களாக அங்கீகரிக்கப்பட்டவர்கள். அது அவங்களோட தவறு கிடையாது. அவங்களோட முன்னோர்கள் படையெடுத்து வந்ததுக்கு நம்ம இன்னைக்கு போய் இவனை போய் நீ ஏன்டா படையெடுத்து வந்து இவங்கிட்ட கேட்க முடியாது. ஆனா தனது முன்னோர்கள் செய்த தவறுகளையும் அவர்கள் மறந்து விடக்கூடாது. இது ஒரு மாற்று மண். இந்த மண்ணில் உங்க முன்னோர்கள் என்னென்ன தீங்கினை செய்திருக்கிறார்கள் என்பது வரலாற்று பதிவு. அதை யாரும் மாற்ற முடியாது. அந்த வரலாற்றுல பாடங்கள் கற்றுக்கொள்ளணும். அந்த வரலாற்று குற்றங்களுக்கு இவங்களை நான் குற்றவாளியா யாரும் முன்னிலைப்படுத்தல. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நீங்க தமிழ்நாட்டவர்கள், இன்னைக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ தமிழ்நாட்டுல தான் உங்களுக்கு சொத்து இருக்கு, நிலம் இருக்கு, பொலம் இருக்கு. உங்களுக்கு சாமிகள் கூட தமிழ்நாட்டுல கோயில் கட்டியாச்சு. இவங்க இந்த மண்ணில் வாழ்வதற்கு உரிமை உண்டு. அவர்கள் இந்த மண்ணில் சக தமிழர்களோட நட்போடு வாழ்றதுக்கு உரிமை உண்டு. திராவிடம் என்ற பெயரில் எங்கள் மீது ஆளுகை செலுத்தாதீர்கள் சொல்றோம். நீங்க தெலுங்கர்களா இருந்துக்கோங்க. தெலுங்கர்களா இருந்துட்டு தெலுங்கர்களுடைய வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில உங்களுக்கான பிரதிநிதிகளை கூட நீங்க நிப்பாட்டிக்கோங்க. உங்களுக்கான பிரதிநிதி எத்தனை சதவீத வாக்கு இருக்குதோ அத்தனை சதவீத வாக்கு உரிமைக்கு பெற்று உங்களோட வேலை வாய்ப்பு, கல்வி, பிரதிநிதித்துவம் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள். இதுல பிரச்சனை கிடையாது. ஆனா தெலுங்குங்கிற அந்த ஐடென்டிட்டியை மறைச்சு எங்களுடைய தமிழருங்கிற ஐடென்டிட்டியும் சேர்த்து அழிச்சு திராவிடம்ங்கிற ஒரு புது ஐடென்டிட்டிக்குள்ள எங்களை தொடர்ச்சியாக ஆளுகை செய்யலாம்ங்கிற ஒரு சதி திட்டத்தை தான் நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம். இதே போல வடவர்கள் இந்த இடத்துல திராவிடத்தை தூக்கிட்டு இந்தியம்னு வந்துரும். இவ்வளவுதான் விஷயம். திராவிடத்து போல இந்தியங்கிற கருத்தை வச்சுக்கிட்டு அவன் நம்மள ஆட்சி செய்வான். நானும் இந்தியன், நீயும் இந்தியன். பிரச்சனை. இன்னொரு ஓமை சொல்றேன், எடுத்துக்காட்டு. இப்ப 500 ஆண்டுகளுக்கு முன்னால உள்ள தெலுங்கர்களை தம்பி சொல்லிட்டாரு, நாங்க உறவா ஏத்துக்கிறோம், வாழட்டும்ட்டாங்க. சரி, ஆனா அப்படிப்பட்ட பெருந்தன்மையில இருக்க நமக்கு பெரியாருடைய தலைமை எதை கொண்டு வந்தது? 2000 ஆண்டுகளுக்கு முன்னால வந்த பார்ப்பனர்களை ஆரியம் என்கிற கருத்தியலை முன் வச்சுத்தானே அவங்கள விரட்டணும்னு நினைச்சாங்க. அவர்களுடைய அதிகாரத்தை கைப்பற்றுவதானே இவங்க அமைச்சாங்க. சரி, நீதி கட்சி ஆரம்பிச்சதுனால நீதி கட்சியில முதல் இடத்துல இருந்த தலைமைகள் யாரு? அது திராவிடமாக மாறி, அதாவது தமிழர் தலைமை, தமிழர் கழகம்னு கொண்டு வர நினைச்சத சேலம் மாநாட்டுல திராவிட கழகமா மாத்தி அதனுடைய முதன்மையான நபர்களாக ஆளுமையாக இருந்தவர்கள் யாரு? அப்ப அன்னைக்கு என்ன கேள்வி கேட்டீங்க? ஆரியர்கள் என்கிற அந்த ஒற்றை அடையாளத்தை வச்சு அவங்கள தலைமையை நிராகரிக்கிறீங்க, அதிகாரத்தை நிராகரிச்சீங்க. என்னத்துக்கு? அந்த இடத்துக்கு நம்ம போகணும்னு. சரி, இப்ப அதே நிலையில இப்ப உங்களுக்கு ஒரு சிரமம் வருது, எங்க வெளிய இருந்து வர்றான் இவன், நம்ம அதிகாரத்தை பறிச்சிடணும், உங்களுக்கு பயம் வருது, தமிழர்களை கிளப்பி விடுறீங்க. நாங்க உங்களுடைய பாதிப்புல நாங்க மீள முடியாம இருக்கிறோம். அப்ப இரட்டை பாதிப்பா எங்களுக்கு வருது. உங்க பாதிப்பு என்பது தமிழர்கள் நாங்க மீள முடியல, திராவிடங்கிற கருத்தியலை வச்சுக்கிட்டு என்ன செய்றீங்க? தமிழ் தனித்துவத்தை போறா, தமிழருடைய தனித்துவத்தை போறா காலி பண்றீங்க. இப்ப அவன் வரும்போது உங்களுக்கு பதட்டமா இருக்கு, நல்ல பதட்டமா இருக்கு. அப்ப என்ன செய்றீங்க? நம்ம தமிழருடைய நிலம் பதி போகுது, தமிழருடைய வாழ்வியல் பதி போகுதுன்னு சொல்றீங்க. நாங்க அதே கேள்வியை கேட்கிறோம். ஆமா உண்மைதான், ஏற்கனவே பறிவைகிட்டு இருந்தா நாங்க மீட்டெடுக்கிற முயற்சியில இருக்கிறோம், நீங்க என்ன செய்யுங்க, அதை யோசிங்க, அதையே நம்ம பாத்துருவோம் அப்படிங்கிற நிலைமைக்கு தள்ளப்படுறோம். ஓகே, இதுதான் இப்ப அவர் சொன்னது போல இதே பாருங்களேன், இது வரைக்கும் கூட ஏற்றுக்கொள்ளலாம். ஒருபடி மேல போய் கொஞ்சம் கற்பனை போலவே சொல்றாங்க. இலங்கையில நடந்தது போல இங்க நடந்துரும், வடவர்கள் வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா சிங்கள குடியேற்றம் இப்படிதான் நடந்தது. நான் கேக்குறேன், பின்ன நடக்காதா? இலங்கையில ஒவ்வொரு காலமும் நடந்த நிகழ்வுகள் தமிழகத்திலும் ஒவ்வொரு காலமாக நடந்து வருகிறது. எப்படி? முதல்ல விடுதலை போராட்டம்,
இலங்கை விடுதலை போராட்டம் உங்களுக்கு தெரியும். அதுல தமிழர்களும் இருந்தார்கள், சிங்களமும் இருந்தார்கள். இப்ப அதே தான் இங்கேயும் தமிழர்களும் இருந்தார்கள், தெலுங்கர்களும் இருந்தார்கள். கரெக்டா? இப்ப அடுத்து என்ன ஆகுது? அவங்க விடுதலை வரும்போது யார்கிட்ட அதிகாரம் போச்சு? சிங்களம் கையில அதிகாரம் போயிடுச்சு. சிங்களம் கையில அதிகாரம் போனோடனே சிங்களம் ஒன்லி அப்படிங்கிற சட்டத்தை கொண்டு வரான். இங்க அதை கொண்டு வர முடியாது. ஏன்னா அங்க சிறுபான்மை தமிழர்கள், இங்க பெரும்பான்மை தமிழர்கள். அதனால அவன் வந்து தெலுங்கு ஒன்லியோ இல்ல இந்தியம் ஒன்றியோ இல்ல ஹிந்தி ஒன்றியோ கொண்டு வர முடியாது. ஆனா என்ன ஆகுது? படிப்படியாக தமிழுடைய இருக்கைகள் குறைஞ்சுக்கிட்டே போதா. அப்ப அங்க வேக வேகமா நடந்துச்சு. ஏன்னா அங்க சிறுபான்மை தமிழர்கள், இங்க பெரும்பான்மை தமிழர்கள். அதனால இங்க மெதுவா நடக்குது. இதுதான் புரிஞ்சுக்கணும். ஒரே நேரத்துல தமிழ் வழி பள்ளியை படிப்படியா இங்க பாருங்க, தமிழ்நாட்டுல தமிழ் வழி பள்ளிகள் போயிருச்சு. இன்னைக்கு தமிழர்கள் பல பேர் தமிழ் பேரும் கூட வைக்காத அளவுக்கு மாறிக்கிட்டே வரும். கொஞ்சம் கொஞ்சமா டிகிரேட் ஆயிட்டே வரும். வேலை வாய்ப்புல தமிழுக்கு இங்க எந்த உரிமையும் கிடையாது. இப்ப முன்னுரிமை ஏதாவது உண்டா? இப்ப அதே தானே இலங்கையில சொன்னா. இலங்கையில அதை சொல்லும் பொழுது அவன் சடனா சொன்னோடனே டப்புன்னு கொந்தளிச்சாங்க. ஏன்னா அங்க நம்ம சிறுபான்மை இருந்தோம். சிறுபான்மை என்னைக்குமே வந்து சட்டுன்னு ஒன்னாய்க்கும். ஆனா இங்க பெரும்பான்மை தான், நம்ம தான் நிறைய பேர் இருக்கோம், பரவாயில்ல பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தெனாவெட்டு இது ஆனா இங்க நடந்துருச்சு. இப்ப அடுத்து என்னாச்சு? நம்மளுடைய நிலப்பகுதிகளுக்குள்ள சிங்களவர்கள் அங்க குடியேற்றினான். இன்னைக்கு இங்க என்ன நடக்குது? நமது நிலப்பகுதிக்குள்ள வடவர்களை குடியேற்றுறான். இது நடந்துட்டே வருதா? அங்க என்ன பண்ணா? தமிழர்களோட வாக்குரிமையில நோண்ட ஆரம்பிச்சான். இப்ப இங்க என்ன எஸ்ஐஆர் கொண்டு வந்து என்ன பண்றான்? தமிழர்கள் வாக்குரிமையில பிரச்சனையை கொண்டு வரான். கரெக்டா? வந்துகிட்டே இருக்கு. இதோட அடுத்த பரிணாமம் அங்க என்ன நடந்துச்சு? அங்க ஒரு ஆயுத போராட்டத்திற்கு தள்ளப்பட்டார்கள். தமிழர்கள் ஒன்னும் ஆயுத போராட்டத்தை விரும்பி ஏற்கல, ஆயுத போராட்டத்துக்கு தள்ளப்பட்டார்கள். அவங்களுடைய பாதுகாப்பு சூழல் அங்க உடைஞ்சுது. இன்னைக்கு நம்மளோட பாதுகாப்பு சூழல் கொஞ்சம் கொஞ்சமா உடைஞ்சுட்டே வருதா? நாளைக்கு இந்த பாதுகாப்பு சூழல் முழுமையாக உடைக்கப்படும். இது நடக்கும். ஹிஸ்டரி வில் ரிப்பீட் இட் செல்ஃப்ங்க. காலத்துல இந்த வரலாறு உலகத்துல எங்கேயுமே மாறாது. நீங்க செவ்விந்தியர்களுக்கு என்ன நடந்துச்சு பாருங்க, ஆஸ்திரேலியா அபார்ஜின்களுக்கு என்ன நடந்துச்சு பாருங்க. நீங்க ஒவ்வொரு உலக நாடுகள், எல்லா நாடுகளில் இருக்கக்கூடிய வரலாறுடைய ஆதி நாதங்கிறது ஒண்ணுதான். அதுல சில நிகழ்வுகள் வேணா மாறலாமே ஒழிய, பட் டைம் ஸ்கேல்ல எல்லாம் ஒண்ணா உட்காந்துட்டே இருக்கு. இதான் இங்க நடக்குது தமிழ்நாட்டுல. இதோட அடுத்து இது எத்தனை வருஷத்துல வரும்னு என்னால யூகிக்க முடியாது. ஆனால் கட்டாயம் வந்தே தீரும். இந்த மாற்றம் நமக்குள்ள ஏற்படலைன்னா நிச்சயம் நாளை தமிழர்களுடைய பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாக்கப்படும். அந்த பாதுகாப்பின்மை ஏற்படும் போது உலக வல்லாதிக்க சக்திகள் இங்க இருக்கக்கூடிய ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷனை மனசுல வச்சுக்கிட்டு இங்க ஒரு தரப்புக்கு ஆயுதம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இங்க ஆயுத போராட்டம் என்பது திரும்ப வலுவாகும். ஆயுத போராட்டம் வலுவாகும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அதுல வல்லாதிக்க சக்திகள் வந்து இந்த நிலத்தை கூறு போடுவார்கள். சண்டையை கிளப்பி விட்டு பஞ்சாயத்துக்கு வருவாங்க. பஞ்சாயத்துக்கு வந்து திருட ஆரம்பிப்பான். இதுதானங்க உலக வரலாறு எல்லா நாட்டிலும் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு இலங்கை என்னங்காச்சு? ஆயுத போராட்டத்திற்கு ஆரம்பத்துல உதவனா, அடுத்து என்ன பண்ணா? அங்க ஒரு நிலையெடுத்து தமிழர்களை அழிச்சான். தமிழர்களை அழிச்சு இப்ப என்ன நடந்துச்சு? இலங்கை சிங்களவன் நல்லா வாழ்ந்துட்டானா? அவனும் வாழல. சிங்களவனுக்கு என்னாச்சு? அடுத்து அங்க வந்தான். இப்ப சீனாக்காரன் வந்துட்டான், அமெரிக்காக்காரன் வந்துட்டான், இப்ப யூத வந்துட்டாங்க. நிறைய பேர் பேசுறது இல்ல. இலங்கையில் தமிழர்கள் வாழக்கூடிய பகுதிகளில் யூத குடியேற்றம் நடந்துச்சு. ஒரு ஊர் ஃபுல்லா ஹீப்ரு மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறான். அது எதுல தெரியுது? ஒருத்தன் இதுல போறாங்க, அந்த டிக்டாக் மாதிரி இதுல ஒண்ணு போடுறான். அவன் பாலஸ்தீன ஆளு, அவன் ஸ்ரீலங்காவுக்கு டூர் வரான். அவன் அதிர்ச்சியில வீடியோ போடுறான். என்ன இங்க என்ன வெறும் இஸ்ரேல் கொடியெல்லாம் பறக்குது அப்படின்ட்டு நமக்கே அதிர்ச்சியா இருக்கு அந்த இடத்த பார்க்கும்போது. ஹீப்ரு பேசக்கூடிய யூதர்கள் வந்து இங்க குடியாயிட்டு இருக்கான் இங்க இலங்கையில. அப்ப இலங்கை சிங்களவர்கள் கையில இருந்தும் கொஞ்சம் கொஞ்சமா பறிபோகுதா? இது நடக்கும். ஒரு கருத்து, அங்க நாளை அங்க நடந்தது நாளை இங்க நடக்குங்கிறீங்கல்ல. இலங்கையினுடைய சூழல் வேற, இந்திய நில அமைப்பு புவியியல் சூழல் வேற. அங்க இருமொழி இரியனம் தமிழர்னு, இங்க அப்படி இல்லை. 40க்கும் மேற்பட்ட மொழி வழி தேசிய இனம் இருக்கு. அதனால ஒரு தேசிய இனத்துக்கும் மத்திய அரசுக்கும் நேரடி மோதல்னு இங்க உருவாக்கி வெற்றி பெற முடியாது. அது இது ஏற்கனவே பல ஆயுத போராட்டம் இங்க தோல்வி கண்டுட்டுது. இப்ப நீங்க நாளைக்கு இங்க நடக்குங்கிறீங்கல்ல, இல்ல இப்ப பாதி நடந்து முடிஞ்சு போச்சு. பாதி நடந்து போச்சு. அந்த போர் வேற மாதிரியா நடக்குதுங்க. தன்னைத்தானே நான் விஷம் குடிச்சிட்டு சாவது. நீங்க துப்பாக்கியால் சுட்டாதான் சாவுன்னு நினைக்காதீங்க. ஈழத்துல கடைசி போர்ல இறந்தவங்களோட எண்ணிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 2 லட்சத்திற்கு இருப்பாங்க. கடைசி போர், அந்த போர் தொடக்கத்துல இருந்து நீங்க கணக்கெடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 10 லட்சத்துக்கு மேல தமிழர்கள் வந்து அங்க கொண்டொழிக்கிறாங்க. அதான் நான் ஆரம்பத்துல இருந்து சொல்றேன், 10 லட்சத்துக்கு மேல தமிழர்கள் வந்து அங்க இறந்திருக்காங்க. இப்ப தமிழ்நாட்டுல ஒரு ஆண்டுக்கு எவ்வளவு சாவு நீங்க கணக்கு எடுத்துக்கோங்க. அதுல எத்தனை மதுவால் பாதிக்கக்கூடிய சாவுன்னு பாருங்க. அதுல வந்து நீங்க என்னென்ன வைக்கணும்னா, மதுவால் உடல் குறைபாடு காரணமாக இறந்தவர்கள், மதுவால் ஏற்படக்கூடிய வன்முறையில கொலை செய்யப்பட்டவர்கள், மதுவால் ஏற்படக்கூடிய விபத்தில் இறந்தவர்கள். இந்த கணக்கு எவ்வளவு? நோய், உடல் குறைபாடு, இது இந்த சண்டை, குடும்ப சண்டை, இதனால ஏற்படக்கூடிய கலவரங்கள், இதனால ஏற்படக்கூடிய வயலன்ஸ், இதெல்லாம் கணக்கு பண்ணி இதோட சாவு இன்னைக்கு எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஆண்டுக்கு 5 லட்சத்துக்கு மேல. இததான் சொல்றேன், இனப்படுகொலை நடந்துகிட்டு இருக்கு. இங்க நடக்கிறது சைலண்ட் வார்.
Okay. நேர துப்பாக்கியால சுடல, ரத்த சிந்தல, அங்க 2 லட்சம் பேர் ஒவ்வொருத்தரும் தன்னைத்தானே சாவறான். இங்க வருஷம் 5 லட்சம் பேர் சாவு. இது புரியல உங்களுக்கு? அங்க செத்துட்டாங்க, அங்க இங்க செத்துக்கிட்டு இருக்காங்க. செத்துக்கிட்டு இருக்கா, நடந்துகிட்டு இருக்கு, போர் நடந்துகிட்டு இருக்கு. குழந்தை பிறப்பு மமரப்போர். ஆமா. ஆமா, அதாவது மமரப்போர். ஐயா இப்ப வந்து கரூர்ல வந்து இறந்தது என்ன, இறந்தது நிகழ்வு என்ன, ஒரு கவர்ச்சியில சினிமா கவர்ச்சியில கோடி அழிஞ்சாங்க. இங்க நடந்தது என்ன, சாராய சாவு, மாநாடு போட்டாங்க, நடந்தது என்ன, சாராய சாவு. நல்லா பாத்துங்க, இது ஒன்று. அங்க இந்திரா காந்தி சாகும்போதும் சரி, வைகோ கட்சியை பிரிச்சுட்டு வந்த போதும் இங்க தற்கொலை பண்ணிக்கிட்டோம் பலர். தமிழ்நாட்டுக்குள்ள வேற எந்த மாநிலத்தையும் நடக்கல. நல்லா புரிஞ்சுக்க, உணர்ச்சி வசப்பட்டிருக்கா, நல்லா யோசிச்சு பாருங்க. அதனாலதான் அன்றைக்கு கலைஞர் ரொம்ப தெளிவான புரிஞ்சுக்கிட்டு வந்தாரே வாழ வைக்கும் தமிழ்நாட்டில் சொந்த நாட்டானுக்கு சோற்றுக் வழி இல்லைன்னு பராசக்தி வசனம். அப்ப அவருக்கு அன்றைக்கு தெளிவா தெரியுது. ஏன்னா இவன் பலவீனமானவன் வந்தவருக்கு கூட இடம் கொடுப்பான், எல்லா வசதியும் பண்ணி கொடுப்பான். ஆனா என்ன செய்வான், இருக்க இடம் கொடுத்தா படுக்க பய வைக்கிற மாதிரி நம்முடைய சூழல் மாறுது. ஆனா இவன் பலவீனம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய பலவீனம். அவரே எழுதியிருக்காரு. ஆமா, நம்ம பலவீனம் தான், எல்லாமே நம்ம பலவீனத்தினால அவன் வலுக்கிறான். இந்த வலுக்கிற விஷயம் ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அரசியல் ரீதியாக நான் சொல்றேன், திரும்ப சொல்றேன், அதிகாரம் தான் அனைத்தையும் ஆக்குகிறது. ஆக்டோபஸ் கரங்கள் மாதிரி எல்லாருக்கும் நான் சொன்ன தமிழ் வழி பள்ளி இழுத்து மூடுறது என்பது ஒரு நிலைப்பாடு. அதே போல இப்ப சமீபத்தில் ஒரு நிகழ்வு தமிழ் தாய் வாழ்த்தை பாடல அப்படி ஒரு குற்றச்சாட்டு, நல்லா புரிஞ்சுக்கங்க. அது வானதி பேசினாங்க, இவங்க தமிழ் நாங்க திராவிடாட்சியில தமிழ் தாய் வாழ்த்தை பாடலன்னு சொல்லி விமர்சனம் பண்ணாங்க. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தமிழ் வழி பள்ளியை இழுத்து மூடுவது பூராமே அந்த மக்களை தமிழை மறக்கடிப்பதை. நல்ல என்னது புள்ளிவரம் சொல்லுகிறது, இந்த 9ஆவது வகுப்பு 10ஆவது வகுப்பு படிக்கிற பிள்ளைகளுக்கு தமிழ் சரியா வரமாட்டேங்குது, தப்பு இல்லாம தெரியல, இன்னைக்கு தமிழ் எனக்கு வராதுன்னு சொல்லி பட்டப்படிப்பு படிச்சு முடிச்ச தமிழனே பேசிக்கிட்டு இருக்காங்க பிள்ளைங்க, தமிழ் பிள்ளைங்க பேசுது. அதே போல இன்னொன்னு சொன்னாங்க, தமிழ் பேர்களே இல்லை. இன்னைக்கு நான் ஒரு ஆய்வு செஞ்சேன், என்னுடைய எம்பில் படிக்கிற மாணவருக்கு ஒரு தலைப்பு கொடுத்தேன், இந்த பேராய்வு. அப்போ ஒரு குறிப்பிட்ட வட்டாரத்தை எடுத்துக்கொண்டு, எங்க எட்டயபுரம் வட்டாரத்தை எடுத்துக்கொண்டு 3 கேட்டகரி எடுத்தேன். ஒரு 80 வயசுக்கு மேல உள்ளவங்க, 50 வயசுக்கு ஆவரேஜா உள்ளவங்க, கீழே உள்ள 10 வயசு கீழே உள்ளவங்க. நல்லா பாத்தீங்கன்னா முன்னாள் உள்ள 90% தமிழ் பேர் இருக்கு, நடுவில் உள்ளது 70% தமிழ் பேர் இருக்கு, கீழே வந்தா 10% கூட தமிழ் பேர் இல்லை. இது ஆய்வு புள்ளிவரத்தோடு எடுத்தது. அப்ப இந்த மாற்றம் எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரசாங்கம் இதற்கான செயல்களை மறைமுகமா செஞ்சுக்கிட்டே இருக்கு. அத உங்களுக்கு தெரியாது, அந்த அதிகாரம் தான். இந்த தமிழ் பேர் இல்லைன்னு, தமிழ் பேர் இல்லாத இருக்கிறதெல்லாம் யார் வீட்டு பிள்ளைங்கன்னா தமிழ் வீட்டு பிள்ளைக்கு. சரி, தமிழ் பேர் இருக்கிறதெல்லாம் பிறமொழியாளம் பிள்ளைக்கு. தமிழ் பேர் இருக்கு. ஆமா, எது இதெல்லாம் தமிழ் பேர் இருக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா பிறமொழியாளம் பிள்ளையா இருக்கும். சதீஷ், சுதீஷ், பிரதீஷ், தீபிகா, கிருத்திகா அப்படின்னு இருக்குல்ல, இது பூரா தமிழ் வீட்டு பிள்ளையா இருக்கும். யாசிகா பேசிகான்னு பேர் வைக்கிறான். யாசிகான பிச்சைக்காரின்னு அர்த்தம், பேசிகான சொல்லவே வாய் கூசுது, ஊமன் அர்த்தம். இந்த மாதிரி வந்து சபரிஷானா மைராண்டின்னு அர்த்தம். ஆமா, இப்படி ஒரு இது பேர் என்ன பொருள் தெரியாத பேர் வச்சு நிக்கிறான். அது மட்டும் இல்ல, சோதிடம் சாதகத்தினுடைய நம்பிக்கையில இன்றைக்கு முதிர் கண்ணன்களாக 40 வயசுக்கு மேல ஆண்கள் கேச்சு, பெண்களுக்கு 35 வயசு தாண்டி போகுது, கிட்டமாகல. இன்னொன்று கேள்வி, இப்ப நீங்க இப்படி ஒரு கருத்து உண்மையானது எனக்கு தெரியல. இப்ப கார்த்திகை மாதம் வந்து விரதம் இருக்கிறதே வந்து இது ஒரு இனக்கட்டுப்பாடுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி போட்டோலாம் குழப்பிக்க வேண்டாங்க. அன்னைக்கு இருந்ததே எனக்கு தெரியுங்க, ஐயப்ப சாமிக்கு போனவங்க அன்னைக்கு வந்து ஒரு 100 பேர் கூட இருக்க மாட்டாங்க. அன்னைக்கு வந்து புலி அடிச்சிடும். அப்ப சொல்லுவாங்க, சுத்தபத்தம் எல்லாம் போயிருக்கிறேன், அதான் புலி அடிச்சிருச்சு, ஐயப்பனே அடிச்சிட்டாருன்னு சொல்லுவான். ஆனா இன்னைக்கு லட்சக்கணக்கில் போறேன், புலிங்கானு யானை விரதம் இருக்கிறது. அது போற கார்த்திகை விரதம் இருக்கிறது மரபொழியா இல்லையா? கார்த்திகையில கந்து திருவிழா ஆடுனது தமிழ மரபொழி. கந்தம்னாக்க காமத்தின் குறியீடு. முருகனுடைய நினைவா கந்தம் ஏற்றி வச்சு தீயை ஏற்றி விட்டு ஆண்கள் பெண்கள் அழகுறை ஆடுனது கந்து திருவிழா. தமிழ்நாட்டுல கார்த்திகை திருவிழா அதான் தமிழ்நாட்டுல மன்மதனுக்கு விழா எடுக்கிறாங்க. அதை பாருங்க, மன்மதன் காலகட்டத்துல கடைசி ஊழி கிமு 12ஆம் நூற்றாண்டு 12,000 நடந்த ஊழிக்கு பிறகு முற்றிலும் இன்றைக்கு இருக்கிற குமரி கண்டா இருக்கு இல்லையா, கன்னியாகுமரி இருக்குல்ல, அதுக்கு தெக்க தென்குமரி 200 கிலோமீட்டர்ல இருந்தது தென்குமரி. அதுவும் அழிஞ்சு இலங்கை வரைக்கும் அந்த விரிசல் விட்டு பின்னாடி இருந்தெல்லாம் போன பிறகு ஒட்டுமொத்த மக்களை அழிஞ்சது. அதை தான் மாவள அமாவாசைன்னு கொண்டாடுறோம் நம்ம இன்னைக்கு. அதுக்கு பிறகு ரீப்ரொடக்ட் வரணும், மக்களே உற்பத்தி இல்லை அப்படிங்கிறதுக்காக முருகன் கதிர்காமத்தை தலைநகராக கொண்டு இருக்கான். குன்றுகள் பூரா தங்க வச்சது பூரா அந்த ஆழிப்பேரலைக்கு அச்சப்பட்டு தான். முழுக்க செக்சுவல் அவனே தாங்க அரச கட்டளையாடுறாங்க. பிள்ளையே இல்லை, ஒருத்தவன் 10-15 பெத்தாதான் நோயில் செத்தது போக 1-2 தேரும். அப்பதான் முருங்கைக்காயை வந்து உணவுக்கு
கொடுத்ததுல இருந்து, கந்து திருவிழாவை எடுத்ததுல இருந்து, அப்படியாவது அந்த ஏன்னா இந்த அலையில் அழிஞ்சு அதை நினைச்சு அந்த ஆழிப்பறையில் சுனாமி நினைச்சு வர பயம் இருக்குல்ல, கணவன் மனைவி கூடனா கூட குழந்தை தங்கல, அந்த மாதிரி ஒரு சூழல் வந்துட்டுது. அதுல இருந்து மக்களை மாற்றணுங்கிறதுக்கு தான் இவன் காம விளையாட்டு, அந்த ஆண் பெண்கள் அறகுறையோட இரவு முழுக்க வந்து தீயை ஏற்றி கந்தன் அடித்து அதில் அந்த விளையாட சொன்னதெல்லாம் அப்படியாவது ஒன்று கருத்தரிக்காதா, பின்ன 2 குழந்தை பிறக்காதா, இனமே பூட்டுது சுத்தம் பெற. அந்த ஒரு இது கார்த்திகை மாதத்தில் இவன் கொண்டாடுங்கிறத பின்னாடி வந்த வைதிகம் சனாதனா பிரிஞ்சிருன்ட்டுது. ஓகே ஐயா, இப்போ நீங்கள் சொல்கிறதுக்கு இலங்கையை தவிர வேற மாடல் இருக்கா உலக அளவில்? உலக நாடுகள், பல நாடுகளுடைய வரலாறு இதுதாங்க. நீங்க இன்னைக்கு பல அழித்தொழிக்கப்பட்ட இனங்களுடைய வரலாறு என்ன? இங்க நீங்க வாழ்ந்து கொண்டிருக்க இனங்கள்கிட்ட நீங்க வரலாறு தேடிட்டு இருக்கீங்க. இங்க அழித்தொழிக்கப்பட்ட இனங்களுடைய வரலாறு நீங்க எங்கேயாவது போய் தேடுங்க. அமெரிக்காவில் செவிந்தியர்கள் வரலாறு பாருங்க, ஆஸ்திரேலியால அபார்ஜின்களோட வரலாறு பாருங்க. ஆஸ்திரேலியன் அபார்ஜின்ஸ்ல நம்மள மாதிரியே தான் இருப்பான். நம்ம வந்து முகம்லாம் பார்த்து நம்ம ஆட்களே ஆஸ்திரேலியா வேலைக்கு போறாங்கல்ல, எந்த ஊருக்காரங்க நீங்க தமிழ்ல பேசினா அவங்க பாக்குறதுக்கு ஆதிக்கப்பட்ட குடியா இருக்கிறதெல்லாம் வரலாறு அற்ற குடி போதுமா? இன்னைக்கு உலக லெவல்ல எந்த நாட்டிலேயா இருந்தாலும் அந்தந்த மண்ணினுடைய ஆளுமை நிலையில இருக்கிற குடிகள் எல்லாமே பூர்வீக தொன்மை வரலாறு அற்ற குடி, தொன்மை மொழி அற்ற குடி, தொன்மை பண்பாடு அற்ற குடி. எஞ்சிய இனங்கள்ல இந்த மண்ணின் மைந்தர்களாக இருந்தும் பெரும்பான்மையாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களே தமிழர்கள் தான். உண்மை. அவன் இதுக்கு என்ன வெள்ளக்காரன் என்ன தெரியுமா சொல்றான்? the oldest living classical civilization. classical civilization அப்படின்னா ஒரு தொன்மையான ஒரு இந்த ஒண்ணுதான் இந்திய அரசாங்கத்தை அச்சுறுத்துகிறது. உலகம் முழுவதும் பார்வைக்கு உட்படுத்துறான். இவனுடைய மொழி வந்து பழமையானது, தவிர்க்க முடியாமல் மோடி போராட்டத்தெல்லாம் பேசுறாரு. இன்னைக்கு காசி தமிழ் சங்கமம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்திய மாநிலங்களிலேயே தமிழ் என்பது உலகளாவிய பரவலுக்கு இருக்கிறது. தமிழர்கள் உலகளாவிய பரவி இருக்கிறாங்க. இந்த இனம் வீரியமிக்க இனம், தொல்குடி, பழந்தமிழ் எல்லாமே இருக்கு. அதனால இதை ஆக்கிரமிக்க நினைப்பது வந்து அவருடைய அசைன்மெண்ட்ல ஒண்ணு. ஓகே, நிறைவு கேள்வியாக இப்ப அவர் சொன்னது போல இந்த இனம் தமிழ் இனம்னாலே எல்லாரும் நரம்பு பிடிக்க வீரமிக்க இனம், ரொம்ப உணர்வு கொண்டவர்கள் இப்படி எல்லாம் சொல்லப்படுவது உண்டு. இப்ப ஏற்பட்ட நீங்க வந்து கர்நாடகாவிலயோ வேற எங்கெங்கயோ கல்கட்டா அந்த மாதிரி 2-3 இடங்கள்லயே கோபேக் மார்வாடி மாதிரி நிறைய ட்ரெண்டிங் வந்து ஆச்சு. ஆனா ரொம்ப சிரமப்பட்டு ரொம்ப ரேரா எங்க காலத்துல நாங்க மெரினா போராட்டம் மாதிரி ஒண்ணு பார்க்கிறோம். அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு போராட்டமோ எழுச்சியோ நீங்க சொல்ற வடவர்கள் வருகைக்கு எதிரானதோ இல்ல தெலுங்கு ஆதிக்கத்துக்கு எதிரான ஒரு பெரிய ஒரு உணர்வு எழுச்சி தமிழரிடம் இல்லையே. அப்படி இதே கருத்துக்களை ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பேசியிருந்தோம்னா அதோடைய பார்வையாளர்கள் வந்து பெருவாரியா இருக்க மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம பேசுற நேரத்துல எத்தனையோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இளைஞர்கள் வந்து தமிழ் தேசியத்தின் பால் ஈர்க்கப்பட்டு வந்து கொண்டே தான் இருக்கிறார்கள். இந்த உணர்வு எழுச்சி என்பது தமிழ் சமூகத்திற்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் தன்னைத்தானே பாதுகாத்துக்கொள்ள அந்த இனமே வந்து எப்படியோ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நீங்க எல்லா காலகட்டத்திலும் வெகுண்டு எழுந்திருக்கு. அப்ப இது நம்ம வரலாற்று அடிப்படையில் பார்க்கும் பொழுதும் கூட தமிழ் இனம் வந்து தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ளக்கூடிய அத்தனை உளமாற கூறுகளையும் உள்ளகமே வச்சிருக்கு. அதனால இதுக்கு நம்ம அப்படிலாம் யோசிக்க வேணாம். அது எழுந்துராம வேற ஒரு வகையில சொல்றது, இப்ப வேற மாநிலங்கள் எல்லாமே அந்தந்த மண்ணினுடைய மொழி பேசக்கூடிய மக்கள் தான் ஆட்சி செய்யக்கூடியவர்களா இருக்காங்க. தமிழ் மட்டும் விதிவிலக்கா இருக்கு. நம்ம மண்ணுல ஏறத்தாழ பல ஆண்டுகளாக, பல நூற்றாண்டுகளாக தமிழ் மண்ணை, தமிழ் மொழி பேசக்கூடிய மக்களை பிற மொழி பேசக்கூடியவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய காலகட்டம் ஆயிடுச்சு. சரி, இந்த நிலைப்பாடு வேற மாநிலங்கள்ல இல்ல. அது ஒரு முக்கியமான காரணம். அதனாலதான் என்ன செய்யறோம், நம்ம வந்து பெரிய அளவுல இது பண்ண முடியல. இப்ப இந்திய எதிர்ப்பு போராட்டம் எதனால வந்தது? அப்ப இந்த போராட்டத்தை, இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை ஏன் தெலுங்குகள் பண்ண முடியல அப்படின்னு நீங்க கேட்டு பாருங்க. ஏன்னா அவர்களுடைய ஆளுமைக்குள்ள இருந்து பரவிட்டாங்க, அவங்க ஊடுருவி நிக்கிறாங்க. இல்ல இப்ப ஐயாவே விமர்சிச்சார்ல, எடப்பாடி அவர்கள் தமிழர் தானே, அவரு முதல்வர் ஆனாரே சில காலம். ஓபிஎஸ் தமிழராக இருப்பது வேற, அந்த தமிழ் உணர்வோடு அந்த சிந்தனையோடு இருப்பது வேற. இல்ல நீங்க முதல்ல என்ன சொன்னீங்க? இப்ப தைப்பூசம் வந்து தமிழருடைய திருவிழா. தமிழர்கள் உலகங்களும் பரவி இருக்க இடங்கள்லயே 2 திருவிழாக்கள் தான் மிக முக்கியமா கொண்டாடப்படுகிறது. ஒண்ணு தைப்பூசம் கொண்டாடுவாங்க, அந்த முருகனுக்கான நிகழ்வுகள்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கும். முருகனுக்கான திருவிழாக்கள் எல்லாமே நல்லா கொண்டாடுவாங்க. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வ பண்டிகைகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த அம்மனுக்கான பண்டிகைகள் ஸ்ட்ராங்கா இருக்கும். இதுதான் வந்து தமிழர்கள் வந்து பரவி போன எல்லா இடங்கள்லயுமே இதுதான் நிலை பெற்று இருக்கு. உலகம் முழுக்கவே தமிழர்கள் வாழக்கூடிய எல்லா மாநிலங்களும், ஆப்பிரிக்கால சரி, மடகாஸ்கர்ல சரி, மலேசியால சரி, சிங்கப்பூர்ல சரி, தைப்பூசம் தான் தமிழர்களுக்கான ஒரு சிறப்பான வேலை. பொங்கல், தைப்பூசம்னா சிறப்பானது. அவங்க கண்டிப்பா லீவு.
ஆனா இங்க பாருங்க, தமிழ்நாட்டுல தைப்பூசம் வந்து அப்படியே மறக்கடிக்கப்பட்டு அப்படியே எல்லாரும் இங்கே நம்ம கொண்டாடாம இல்ல, கொண்டாடி தான் இருக்கோம். ஆனா அதுக்கு ஒரு விடுமுறை கூட இல்லாம இருந்துச்சு. இப்ப இந்த அவலம் தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு. எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருந்தாரு. சீமான் அவர்கள் இந்த கோரிக்கையை தமிழ் தேசியர்கள் பல வருஷமா சொல்லிட்டு இருக்கிறது தான். இந்த கோரிக்கையை வந்து சீமான் அவர்கள் வந்து எடுத்துக்கொண்டு போய் கொடுத்தாரு. நீங்க தைப்பூசத்துக்கு விடுமுறை கொடுக்கணும் அப்படின்னு. உடனே இது நடந்துச்சு. மறு பேச்சே இல்ல. தமிழரா இருக்கிற போது தன் சமூகத்திற்கு ஏற்படக்கூடிய சிக்கலை உணரக்கூடிய தன்மை ஒரு தமிழனுக்கு இருக்கும். ஓகே, அப்படியே வெறுப்புல ஒருத்தர் இருக்கான்னு வைங்க, பிறமொழியாளன் தமிழ் வெறுப்புல ஒருத்தர் உட்காந்துருக்கானா, இவனுக்கு நான் செய்யணுமா? இதுவும் ஒரு நடந்திருக்கு. நம்பர் 1 இதே இது பாருங்க, இப்ப இந்த முறை ஆட்சியில தமிழில் குடமுழுக்கு பண்ணணும்னு போய் கேட்கும் பொழுது அத செய்யறோம், செய்ய முயற்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தமிழிலும் செய்யறோம், கடைசியில செய்யவே இல்ல. ஏமாத்தி நீதிமன்றம் உத்தரவு கொடுத்துருச்சுங்க தமிழ்ல செய்ய சொல்லி. சரிபங்காக நீதிமன்றம் வந்து யாகசாலைகள் கொடுக்கணும்னு சொல்லிருச்சு. நீதிமன்றமே அவமதிச்சாலும் பரவாயில்ல, நீதிமன்றத்தையே அவமதிச்சாலும் பரவாயில்ல, தமிழ் அங்க நடக்க கூடாதுன்னு நீங்க பண்றாங்கன்னா காரணம் என்ன? அறநிலைத்துறை வந்து தெலுங்கர் கட்டுப்பாட்டுல இருக்கு. எங்க தமிழர் திருநாள் திராவிட திருநாள்னு அறிவிக்கிறாங்க. தமிழருடைய கண்டுபிடிப்பு கீழடியை வந்து சு வெங்கடேசன் திராவிட நாகரிகம்ங்கிறாரு. அப்ப இவையெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா, தமிழ் என்கிறதை மேலெல்லாம் பாத்துக்கிறது. எடப்பாடி ஆட்சி காலத்துல நவம்பர் 1 மொழிவழி மாநிலம் பிரிஞ்சதை அங்கீகரிச்சு தமிழருக்குன்னு ஒரு கொடியை உருவாக்கி இருக்கோம் ஐயா நெடுமாறன் ஐயா தலைமையில. அந்த கொடி பறக்கிறதுக்கான அனுமதி அந்த விடுமுறை அரசு விடுமுறை கொடுத்தாரு. தமிழ்நாடு நாள் அரசாங்கம் கொண்டாடிச்சு, அரசாங்கம் அங்கீகரிச்சு. ஆனா அப்படியே இங்க திமுக ஆட்சிக்கு வரும்போது 2021 அந்த கொடியை ஏத்துறது கை செய்யறான். வித்தியாசம் புரிஞ்சுங்க. கர்நாடகத்துல கன்னட தேசிய கொடி சிவப்பு மஞ்சள் கொடியை தவிர வேற எந்த அரசியல் கட்சி கொடியும் பறக்க முடியாது. அந்த தேசிய கொடி மட்டும்தான் அங்க பறக்க முடியும். ஆனா இங்க இந்த அரசு தமிழ் அரசுக்கான தேசிய கொடியை ஏத்தனத்துக்கு கைது பண்றான். அந்த நாள் விடுமுறை கொடுத்தத தூக்குறான். அந்த நாள் அல்லன்னு எதிர்ப்பு தெரிவிக்கிறான். நான் நம்புறேன். எடப்பாடி அவர்கள் அவரு பாரிசேலன் சொன்னது போல சில முன்னப்பண்ண இருக்கலாம். ஆனால் உணர்த்தினால் உணர்ந்து தமிழர்களுக்கான ஒரு ஆட்சியாளராக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. நம்பிக்கை ஆப்ஷன் இருக்கு. ஆனா இங்க அப்படி இல்ல. திராவிட ஆட்சியாளர் அது கிடையாது. நீங்க தலைவராக என்னன்னாலும் அவர்கள் திராவிடர்கள் தான். ஆனா இவர் அப்படி இல்ல. உங்களுக்கு கொஞ்சம் எசகபெசக மாறினால் கூட அரசியலுக்காக திரும்பவும் தமிழ் உணர்வாளராக தமிழுக்கு செய்யக்கூடியவர்களாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, நான் இந்த கேள்விதான் நிறைவு கேள்வியாக நிறைய கருத்தாக நீங்க பதிவு செஞ்சிருக்கீங்க. இதை தான் நான் கேட்கணும்னு நினைச்சேன். இப்போ நீங்க வந்து திராவிடம் பேசுறவங்க தொடர்ந்து ஒரு படிப்பறிவு இருந்தது, ஒரு இன்டெலெக்சுவல் ப்ராக்டிஸ்னு ஒன்று பண்ணிட்டே இருக்கிறாங்க, இலக்கியம் பேசுறாங்க, புத்தகம் எழுதுறாங்க, வரல இப்படிலாம் இருக்கிறவங்க ஒரு கருத்தியல் கட்டமைப்பு உருவாக்கி அவங்க அதை எடுத்துட்டு போறாங்க, ஸ்ப்ரெட் பண்றாங்க. இது எப்படி பிற்காலத்தில் வந்து வடவர்கள் அவங்க இதை செஞ்சிருவாங்க போயிடுவாங்க அப்படின்னு எப்படி நம்ம அது கூட நம்ம எடுத்துட்டு போக முடியும்? அந்த ஒரு கேள்வி தான் எனக்கு இருந்துட்டே இருக்கு. அதாவதுங்க, அடிப்படையாக ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இப்போ திராவிடத்தில் இருக்கிறவங்க நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு அறிவு சார்ந்த தளத்தில் செயல்படுறாங்கன்னு, ஈவேர் என்ன அறிவு சார்ந்த தளத்தில் செயல்பட்டவரா? சொல்லுங்கள், மனசாட்சியோடு பேசணும். இந்த அரசியல் அதிகாரம் என்பது அவர்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா அவர்கள் சார்ந்த விஷயங்களை அங்கீகரிப்பதும் அவர்கள் சார்ந்த நபர்களை முன்னிலைப்படுத்துவதும் வளர்த்தெடுப்பதும் சுலபம். இப்ப தமிழ் தேசிய அரசு இங்க நடக்குதுன்னா மன்னனுக்கு விருது மட்டுமா சிலை கூட வச்சிருப்பாங்க, புரியுதா? ஆனா கொடுத்து விருது எவனா புடுங்குவானா? பண்ணாங்கல்ல, அதெல்லாம் மனசுல வச்சுக்கோங்க, நான் சொல்றேன். அப்ப அவர் எந்த அளவிற்கு இவர்கள் வளர்த்தெடுக்கிறார்கள், அவர்களுக்கு எதிரான கருத்தாக்கம் வளராம நசுக்குகிறார்கள்ங்கிறதையும் பார்க்கணும். அழித்தொழிப்பு நடக்கல. இன்னைக்கு இப்போ ஏர்போர்ட் மூர்த்தி அவரை கைது பண்ணிருக்காங்க. என்னன்னாலாம் எல்லாருமே இந்த திராவிட இயக்கத்தால ஏதோ ஒரு காலகட்டத்தில் நம்ம சிறைக்கு போயிருக்கோம், அவதூறுகளுக்கு உள்ளாயிருக்கிறோம், வன்முறைக்கு உள்ளாயிருக்கோம். தமிழ் தேசியத்துக்கு இது நடக்குதா? இது தமிழ் தேசிய ஆட்சி அமையும் போது நடக்காது. இது தமிழர்களுக்கான சூழலை வளர்த்தெடுக்கும். இன்னைக்கு தெலுங்கர்களுக்கான சூழல் இங்க இருக்கு. இன்னைக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டோட நான் இதை முடிச்சிடறேன். இது ரொம்ப நேரம் நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்ம பார்வையாளர்களுக்கும் அந்த நீங்க அந்த அம்மா பேர் என்ன, ஒரு வன்மம் முடிச்ச ஒரு அம்மா, அதான் ஒரு தெலுங்கு அம்மா, பேரை கூட உச்சரிக்க எனக்கு விருப்பம் இல்லை. அந்த வன்மம் முடிச்ச அம்மா தமிழர்களுக்கு, இப்ப தமிழ்நாடு இங்க பாருங்க, தமிழ்நாடு அரசு தனது வரிப்பணத்துல, தமிழர்கிட்ட இருந்து போடுற வரிப்பணத்துல ஒரு கல்வெட்டுத்துறை வந்து தமிழ்நாட்டு கல்வெட்டுத்துறை அவங்க என்ன பண்றாங்க, எல்லாருக்கும் மாணவர்களுக்கு ஒரு அந்த கல்வெட்டை படிக்கக்கூடிய படிப்பு, ஒரு பயிற்சி, ஒரு சான்றிதழ், ஒரு சர்டிஃபைட் கோர்ஸ். ஸோ அதன் மூலமா இவங்கெல்லாம் வந்து ஆர்வத்தோடு போயிட்டு தமிழ்நாட்டு கல்வெட்டுகளை எல்லாம் படிச்சு வரலாற்று தொண்டாட்டுவாங்கிற அடிப்படையில முன்னாடி இருந்த வரலாற்று ஆசிரியர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த ஒரு கோர்ஸை உருவாக்கி ஒரு பாடத்தை கொண்டு வராங்க. தமிழக அரசு ஸ்பான்சர் இல்லை, நம்ம தம்பிகளும் போய் கலந்துக்கிட்டாங்க. அதில் நம்ம கேட்டாங்க, நான் போய் கற்றுக்கோங்கப்பான்னு சொன்னேன், போனாங்க. அங்கே இந்த அம்மா வந்து இதுவும் பணத்தை கட்டிட்டு வந்துருச்சு.
வந்து அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் நடத்துறாங்க. அப்ப அந்த அறிமுகம்லாம் இருக்கும்ல, அப்ப என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாடு வரலாறுங்கிற பேர்ல இஷ்டத்துக்கு நீங்கெல்லாம் பொய் சொல்லி வச்சிருக்கீங்க, தமிழுக்கெல்லாம் அவ்வளவு பெருமை எல்லாம் இங்க கிடையாது, நீங்க என்ன சோழர்கள்லாம் தெலுங்கர் எங்க ஆளுக, அதெல்லாம் நீங்க எல்லாம் மாத்திட்டீங்க, இதெல்லாத்தையும் உடைச்சு உங்களுடைய கட்டமைப்புலாம் அழிக்கிறதுக்காகத்தான் இதை கத்துக்க வந்திருக்கேன் ஒரு அந்த பேசிச்சாங்க. இதை எதிர்த்து நம்ம தம்பி கௌசிக்கு நம்ம இயக்கத்துல இருக்கான், அவன் வந்து கேள்வி கேட்டான், என்னங்க இது இங்க வந்து கல்வி படிக்கணும் வந்திருக்கோம், தமிழ் அழிக்கணுங்கிற கொண்டு வந்து நீங்க எங்க பக்கத்துல படிக்க வைப்பீங்களா, நாங்க இதை பார்த்துட்டு இருக்கணுமான்னு சொல்லி அவர் கேள்வி கேட்கிறாரு. எங்க சலசலப்பு ஆகுது. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களும் பதில் கொடுத்துட்டாங்க, இந்த அம்மாவுக்கு பதில் கொடுத்து நீங்க அமருங்கமான்ட்டாங்க. இந்த சலசலப்பை நம்ம பசங்க காணொலியை எடுத்துட்டு வந்துட்டாங்க. எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் அதை நான் பேசுறேன், ஊடகத்துல உடைச்சு விடுறேன். அடுத்து தமிழக அரசு என்ன பண்ணிருக்கணும், அந்த அம்மாவுக்கு அங்க படிக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. ஏன்னா ஒருத்தன் இப்ப பாருங்க, ஒரு மருத்துவரா ஒருத்தன் சேர்றான், அடுத்தவரை குணப்படுத்தணுங்கிறக்கா மருத்துவரா சேருவானா, இதெல்லாம் கத்துக்கிட்டு நான் எப்படி சைக்கோத்தனமா கொலை பண்ணணுங்கிறத கத்துக்கிட்டு நான் எப்படி கழுத்தெடுத்து கொள்ளலாமா, பிறப்புறுப்படுத்திக் கொள்ளலாமா நான் கத்துக்க போறேன்னு ஒருத்தி சொன்னா என்ன பண்ணுவாங்க, செவிலே அடிச்சு அனுப்ப மாட்டாங்க. அதே தான் நீங்க இவளுக்கு பண்ணிருக்கணும். ஆனா இவளுக்கு என்ன தெரியுமா பண்ணாங்க, இந்த தமிழக அரசு காவல்துறை அதிகாரிகளை போட்டு அனுப்புது பாதுகாப்பு கொடுத்து. ஏன்னா அவங்க கருத்தியல் ஒத்து பேசுது இல்ல. இதுல கொடுமை என்ன தெரியுமா, அந்த காவல்துறை அதிகாரி உட்காந்து எல்லாத்தையும் படிச்சுட்டு இருக்காரு. இப்ப அவரு வந்துட்டு இருக்காரு, இந்த அம்மா வரல 2 கிளாஸ்க்கு மேல வரேன்னா அச்சுறுத்தல் இருக்குங்கிறது தெரியுது, அந்த பயம் இருக்கு பாருங்க, அதுதான் தமிழ் தேசிய வளர்ச்சி. ஓகே. ஆனா தமிழ் தேசியத்துக்கு எதிராக இந்த அரசு செயல்படுதுங்கிறது என்ன தெரியுமா, அந்த அம்மாவுக்கு பாதுகாப்பு கொடுத்துச்சு பாத்தீங்களா காவல்துறையை போட்டு, இதுதான் தமிழ் தேசியத்துக்கு எதிரானது. இதை புரிஞ்சுக்கோங்க. ஓகே. இதே எடப்பாடி வரும்போது அது இருக்காது, கைது போச்சுலமா அந்த அம்மா அப்படின்னு இருப்பாரு. இதான் நடந்திருக்கு. ஓகே. மிகச் சுருக்கமாக வடவர்கள் வருகை பற்றி மிகச் சுருக்கமாக ஒரு கருத்து பதிவு செஞ்சிருக்கேன். இதுதான் இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம அனுபவிச்சிருக்கோம். பிறமொழியாளர்கள் இந்த மண்ணில் வந்தது என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ நம்மளுடைய அனைத்து உரிமையும் நிலம் எழுந்திருக்கோம், மொழி எழுந்திருக்கோம், பண்பாடு எழுந்திருக்கோம், மெய்யியல் எழுந்திருக்கோம், பொருளியல் எழுந்திருக்கோம், வாணிபம் எழுந்திருக்கோம், இப்படி அனைத்து துறையிலையும் இன்னைக்கு தமிழர்கள் அரசு உரிமையை இழந்து இன்னைக்கு நிற்கிறோம். இதுக்கு காரணம் பிறமொழியாளர்கள் வருகையும், வந்தவர்கள் வாழ்ந்தது மட்டும் இல்லை, நம்மளை வந்து அவங்க ஆளுமை செய்யறதோட மட்டும் இல்லாமல் ஆளுமையை நிலைநிறுத்தி கொள்வதற்கு தமிழ் குடிகளை அடிப்படை குடிகளை காலம் முழுக்க அடிமையாகவே வச்சிருக்க அதுக்கான என்ன பணியோ அதுக்கானதான் இந்த டாஸ்மார்க் போல இதை அவங்க தொடர்ந்து செஞ்சுக்கின்னு இருக்காங்க. அப்போ இன்னொருத்தவங்க இருந்தாலும் அதுதான் நடக்கும். ஏற்கனவே சிக்கல்ல மாட்டி நிற்கப்ப எப்படின்னாக்க நடந்து போனா பொறி வச்சு ஒரு கால் மாட்டிக்கிச்சு, இப்போ அவன் வந்தா என்னன்னா இந்த காலம் மாட்டிக்கும். வேற என்ன, திரும்பி வரும்போது முழுக்க எழுந்திருக்க முடியாத இருப்போம். இப்பயாவது எழுந்திருக்கிறதுக்கு முயற்சி பண்றோம். நீ இன்னமும் கொண்டாந்த போய் 1.5 கோடி போய் பண்ணிட்டாங்கிற, வாக்குரிமை கொடுக்கங்கிற, அவன் நாளைக்கு எந்த அரசியல்வாதியை தேர்ந்தெடுப்பான்? ஒன்று இந்திய தேசியத்துக்கு வாக்களிக்கணும், அப்படி இல்லைன்னா திராவிட தேசியத்துக்கு அனுப்பான். அது கிட்டத்தட்ட 2 பங்காளி. சீமானுக்கு ஓட்டு போடுவானா, தமிழ் தேசிய அரசியலுக்கு ஓட்டு போடுவானா, போட மாட்டான். அவனுக்கு நமக்கு தமிழர்களை விலை கொடுத்து வாங்குறது போல அவனுக்கு கம்மி அமௌண்ட்ல வந்துருவான். பெரிய விஷயம் இல்ல, நம்ம 5000 ரூபாய் கொடுக்கணும்னா அவனுக்கு 2000 ரூபாய் கொடுத்தா போதும் வந்துருவான். அதுதான் பிரச்சனை. கம்மி கூலி. அருமையா இந்த நிகழ்வு நடந்திருக்கு. இப்ப என்னை பொறுத்தளவுல அதிகாரம் என்பது யாரிடம் இருக்கு என்பதை பொறுத்து தான் இதுக்கான தீர்வு இருக்கிறது. சரியா? நீங்க அவங்க வர்றவங்க எத்தனை பேர் வரலாம், தம்பி சொன்ன மாதிரி அவர்களுடைய வருகை பதிவு செய்யக்கூடிய ஒரு மரபு உண்டாகணும். ரொம்ப முக்கியமானது. அதை பதிவு செய்து இன்ன மாநிலத்திலிருந்து வந்த இன்னாரு இந்த இடத்துல இன்ன வேலைக்காக வந்தவர் இங்கே குடியிருக்கிறார் என்கிற முழு விவரமும் இந்த அரசிட்ட இருக்கணும். இது ஒரு முக்கியமானது. அடுத்து அரசு அதிகாரத்தை பெற்றவர்கள் தமிழ் வளர்ச்சிக்கோ அல்லது தமிழருடைய தனித்தன்மையை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை எடுக்காம அவர்களை நீர்த்து போக செய்து எல்லாம் ஒன்னாக்கணும், அப்படின்னாத்தான் நம்முடைய அடையாளம் வெளிப்படாது என்கிற உள்நோக்கத்தோடு செயல்படுகிறார்கள். ஏன்னா இவங்க தமிழர்கள் என்கிறத நம்ம அடையாளப்படுத்தி அவர்களை தனித்துவத்தை வளர்த்தெடுத்தோம்னா நம்ம பிற்காலத்துல நிச்சயம் பாதிக்கப்படுவோங்கிற அச்ச உணர்வு அவங்களுக்கு இருக்கு. அது அவங்களுடைய பக்கத்துல இருந்து பார்த்தா சரியானதுதான். ஆனா தமிழர்கள் அதுக்கு இடம் கொடுக்காம தமிழ் தலைமைகள் சரியான ராஜதந்திரத்தோடு பங்காற்ற வேண்டும் என்பதுக்கு என்னுடைய கருத்து. மிக நீண்ட ஒரு விரிவான ஒரு உரையாடலை முன்னெடுத்தோம். நிச்சயமாக பார்வையாளருக்கு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய உரையாடலாக இது இருக்கும். இன்னொரு தருணத்திலே நாம் இணைவோம். அழைப்பின் பேரில் வந்திருந்த அனைத்து ஆளுமை பெருமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். டீன் மீடியா நேயர்களுக்கு மற்றும் ஒரு நிகழ்ச்சியில சந்திப்போம். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம்.